வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான எய்ம் குரூப் 4 சர்வீசஸ் ஃப்ரீ பேட்ச்ல நம்ம வீக்லி டெஸ்ட் சீரிஸ் வந்து வாராந்திர தேர்வுல டெஸ்ட் நம்பர் 5க்கான ஆன்சர் கீ அண்ட் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சிறி என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் வடிவம் தருக. நம்ம வந்து வினைச்சொல், வினையச்சம், பெயரச்சம், வினைமுற்று, வினையால் அணையும் பெயர், தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்டவணையில வந்து பார்த்திருந்தோம். சோ அப்படி பார்க்கும்போது வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல் அப்படின்னா சிரி அப்படின்னு வந்து, சிரித்து அப்படின்னு வந்ததுன்னா என்னன்னா அது வந்து வினையச்சம். ஊ இ அப்படின்னு வந்தா வினையச்சம் சொல்லுவோம். சிரித்த அப்படின்னா ஆ வந்தது அப்படின்னா அது பெயரச்சம். வந்து சிரித்தல் அப்படின்னா தல் அல் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சிரித்தவள் அப்படின்றது வந்து என்னன்னா வினையால் அணையும் பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அந்த வினைனா சிரிக்கிறது தான் வினை வந்து. சோ அந்த வினைக்கு பெயராகி ஆகி வர்றது, அந்த சிரிக்கக்கூடிய அந்த பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுவே பெயராகுது. சிரித்தவள் அப்படின்னும் போது என்னன்னா அந்த பெண்ணோட பெயரை சொல்லாம அவங்க செஞ்ச வினையே வந்து அவங்களுக்கு பெயரா வச்சுட்டாங்க அப்படின்னா அதுதான் வந்து வினையால் அணையும் பெயர் அப்படிங்க. அப்ப சிரித்தவள் அப்படின்றது வந்து வினையால் அணையும் பெயரா அவங்களுக்கு மாறி நிக்குது அப்படிங்கிறோம். சோ அதுதான் நம்ம இங்க பாக்குறது. விளக்கமா நம்ம தெளிவா வந்து கொடுத்திருக்கோம். சிரித்து அப்படின்னா வினையச்சம் அப்படிங்கிறோம். ஊ இ அப்படின்னு வந்துச்சுன்னா விகுதி வந்தா அது வந்து வினையச்சம். சிரித்த அப்படின்னா பெயரச்சம் சொல்லுவோம். ஆ விகுதி பெற்று வந்திருக்கு அப்படிங்கிறோம். அது வினையச்சம் பெயரச்சத்துக்கு என்னன்னா இப்ப சிரித்து அப்படின்னு போதுன்னா அதுனா அந்த இடத்துல ஒரு வினைமுற்றை கொண்டுதான் முடியும் அப்படிங்கிறோம். அப்ப சிரித்து முடித்தான் அப்படின்னு சொல்றோம். முடித்தான் அப்படின்னா வினைமுற்று அப்படிங்கிறோம். அதே மாதிரி இங்க சிரித்த பையன் அப்படின்னு, பையன்னா பெயர் சொல். அப்ப பெயர் சொல்லை கொண்டு நம்ம முடிக்கணும். அப்படி முடிச்சோம்னா அது வந்து பெயரச்சம். சிரித்தல் அப்படின்னு போது தல் அல் அப்படின்னு வந்துச்சுன்னா விகுதி வந்தால் அது வந்து தொழில் பெயர் எடுக்கும். அப்ப சிரித்தல் அப்படின்னா தொழிலா வந்து மாறுது. அப்ப இந்த சிரித்தல் அப்படின்றத தொழில், அந்த தொழிலுக்கு பெயராகி வர்றதுனால அது என்ன சொல்லணும், தொழில் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு வினை தான் சிரிக்கிறது. அந்த வினை அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு தொழில் பெயரா வந்து மாத்துறோம். எங்க மாத்துறோம், சிரித்தல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது வந்து தொழில் பெயரா வந்து மாறி நிக்குது அப்படிங்கிறோம். அப்ப பொதுவான ஒன்றை வந்து குறிக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிற சிரித்தல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயராகி நிக்கிறதுனால சிரித்தல் அப்படின்ற தொழில் பெயர்னு சொல்றோம். ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்டிருக்கிறது என்னன்னா வினையால் அணையும் பெயர் கேட்டாங்க. அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து நம்ம ஆன்சர் வந்து சிரித்தவள் அப்படின்றது வினையால் அணையும் பெயர். அடுத்து இரண்டாவது கேள்வி, வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை காண்க. இப்ப வேர்ச்சொல் அப்படின்னு எடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா படி வந்து, படி வேர்ச்சொல் பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா கட்டளையா இருக்கும், ஏவலா இருக்கும். அப்ப கட்டளை ஏவலா இருந்ததுன்னா அதுதான் வந்து வேர்ச்சொல் அப்படின்னு பார்க்கணும். ரூட் வேர்ட் என்று ஆங்கிலத்துல வந்து சொல்லுவோம். இப்ப இதுல என்ன கேட்கறேன்னா வினையால் அணையும் பெயர் இதுலயும் கேட்டிருக்காங்க. எதுனா படி, படித்த ஆ வந்து என்னது பெயரச்சம் அப்படின்னு. படித்து அப்படின்னா ஊ வந்தா என்னது அது வந்து வினையச்சம் அப்படின்னு. படித்தவர் அப்படின்னு இருக்கு, படித்தது அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல நம்ம சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துல எது நமக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வேர்ச்சொல்லின் இல்ல நமக்கு எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல ரெண்டு வருது, படித்தவர் படித்தது. இப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒருமையில வருது, அக்ரிணில வருது. அப்ப ஒருமை அக்ரிணில வரும்போது அதை நம்ம எடுக்க முடியாது அப்படிங்கிறது. ஆனா நம்ம எதை எடுக்கலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உயர்து நிலை வரணும். இப்ப படித்தவர் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல படித்தல் அப்படின்ற வினையை செய்யக்கூடிய ஒரு நபர் இருக்காரு, படி அப்படின்றது வினை, அந்த வினையை செய்யக்கூடிய நபர் இருக்காரு, அவருக்கு பெயராகி வந்தாலும் படித்தவர் அப்படின்னு சொல்லலாம். படித்தது அப்படின்னு கூட வினையால் அணையும் பேர் சொல்லலாம். ஆனா அது வந்து அக்ரிணில இருக்கு, இது வந்து உயர்ந்த நிலையில இருக்கு அப்படின்னு. சோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா படித்தவர் சொல்லி ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு சரியான விடையா இருக்கு. அதை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் அப்படின்னு. சோ ரெண்டுமே பொருத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா படித்தவர் அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலக்கண மரபுப்படி வந்து நம்ம வினையால் அணையும் பேரா நம்ம கொண்டு போவோம். படித்து உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஊ அப்படின்ற விகுதி வந்திருக்கு, அது வந்து வினையச்சம். படித்தது அப்படின்னும் போது அது ஒன்றன் பால் வினைமுற்று அக்ரிணை வினையால் அணையும் பேரா இருக்கு. அக்ரிணை வினைப்பால் அப்படின்னு வினையால் அணையும் பேரை வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு. அப்ப முதன்மையா நம்ம எதை எடுத்துக்கலாம்னா படித்தவர் தான் எடுத்துக்க முடியும். அப்ப டி வந்து நமக்கு ஆன்சரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நமக்கு படித்தவர் அப்படின்ற அந்த உயர்தினை தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. சோ அதனால நமக்கு வந்து ஆப்ஷன் சியா டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் டி தான். சரி, ஆப்ஷன் சி தான். டி வந்து படித்தது, படித்தவர் வந்து ஆப்ஷன் சி அப்படிங்க. அடுத்து மூன்றாவது சொல், வட சொற்களை கண்டறியும் விதிகள் தவறானதை தேர்ந்தெடு. தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்கேன். வட சொற்களை கண்டறியும் விதி, தமிழ் எழுத்துக்களின் வடிவம் இல்லா சொற்கள் அப்படிங்க. தமிழ் எழுத்துக்களின் வடிவம் இல்லாத சொற்கள் இருக்கு அப்படியும் இப்ப இஸ் அப்படின்னு நம்ம போடுறோம். அது தமிழ் எழுத்துக்கள் கிடையாது அப்படிங்கிறோம். நம்ம தெரியும் உயிரெழுத்து தெரியும், மெய்யெழுத்து தெரியும். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ரெண்டும் சேரும் போது உயிர் எழுத்துக்கள் 216. இது இல்லாத எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து என்ன சொன்னா வடமொழி சொற்கள். அப்ப கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். தமிழில் மொழி முதல் வரா எழுத்துக்களின் தொடங்குவன. அப்ப தமிழ்ல மொழிக்கு முதலில் வராது அப்படின்னு நம்ம லிஸ்டே போட்டு பார்த்துட்டோம் வகுப்புல.
அப்ப அதுல தொடங்குச்சு அப்படின்னா அது வந்து சமஸ்கிருத சொல், அதுவும் கரெக்ட். கேட்டிருக்கிறது தவறானதை தேர்ந்தெடுத்து கேட்டிருக்கேன். அதனால முதல் இரண்டுமே சரியானதா இருக்கு. மூன்றாவது, தமிழ் மொழியில் இறுதியில் வரா சொற்கள். அப்ப தமிழில் மொழி இறுதியில் வரா சொற்கள் வந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கார்த்திக் இக் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து மொழி இறுதியில வராதுன்னு பாக்குறோம். சோ அப்ப அந்த இடத்துல வந்து அது வந்து வடமொழி அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து வடமொழி சொற்களை தான் நம்ம அப்படி எழுதுவோம் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப அதுவும் சரியா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். தனி குற்றெழுத்தை அடுத்து ரகர ஒற்று அமைந்திருப்பன அப்படின்னு பாக்குறோம். சோ இது வந்து தவறு. தனி குற்றெழுத்து மற்றும் இருக்கு. இப்ப மான்றது தனி குற்றெழுத்து வந்து இம்மு குட்டலா. அப்ப அந்த தனி குற்றெழுத்து இருக்கு, அதை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா ரகர ஒற்று இருக்குன்னா இரு இருக்கு. அப்ப அது வரும், அப்படி வந்தா தமிழ் சொல். ஆனா அப்படி அமைந்திருப்பன அப்படின்றது வந்து தவறானது கிடையாது. ரகர ஒற்று தமிழ் தனி குற்றலை எடுத்து ரகர ஒற்று அமைந்திருப்பன அப்படின்றது வந்து சொல்றது வந்து தவறானதா இருக்கு. சோ அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து நமக்கு ஆப்ஷன் வந்து டி அப்படி பார்க்கிறோம். அப்ப வட சொற்களை கண்டறியும் விதிகளில் தவறானதை தேர்ந்தெடு அப்படிங்கிறோம். அப்ப என்ன வந்திருக்குன்னா தனி குற்றலத்தை அடுத்து ரகர ஒற்று சின்னரா அப்படின்றது ஒற்று அமைந்திருப்பன. ஏன்னா ரகர ஒற்று வராது வந்து எனக்கு நல்லா கவனிச்சுன்னா தெரியும். தனி ஒற்றெழுத்து வந்து இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா வந்து தனி குரலை அடுத்து வரக்கூடிய எழுத்து வந்து என்னவா இருக்கும்னா வந்து நமக்கு கசட தப்பரல வல்லினத்துல வரக்கூடிய ராவடைய வரிசை இரு அப்படின்ற மெய் எழுத்து தான் நமக்கு வந்து இருக்கும். அதுதான் இங்க தவறா இருக்கு. தனி குற்றெழுத்தை அடுத்து ரகர ஒற்று ரா சின்னரான்னு சொல்லுவோம்ல, அதாவது எங்க வரணும்னா இடையினத்துல வரக்கூடிய ரா. சோ அந்த ரா வந்தால் மட்டுமே அது வடசொல் பிறமொழி சொல்லா வந்து இருக்கும். சோ அப்ப இந்த இடத்துல வந்து வடசொல் பிறமொழி சொல்லா இருக்கணும் அப்படின்னா தனி குற்றெழுத்தை அடுத்து நமக்கு ரகர ஒற்று அமைந்திருப்பன அப்படின்னா இது வந்து வடசொல் கிடையாது, தமிழ் சொல் தான். ஏன்னா இரு வந்து பெரிய இரு போட்டீங்கன்னா அது தமிழ் சொல்லுங்க. அதே சின்ன இரு அப்படின்னா வந்து இடையினத்துல வரக்கூடிய எரள வளல வரக்கூடிய ரா அப்படின்றது மெய்யெழுத்து இரு இருக்குல்ல, அது வந்துச்சுன்னா தான் நமக்கு என்ன ஆகுது இந்த வடமொழி சொல்லா வந்து இருக்கும் சொல்லிக்கலாம். சோ அப்ப இரு அப்படின்றது வந்து தனி குற்றல் எடுத்து வந்தது அப்படின்னா வந்து உதாரணத்துக்கு அர்ஜுனன், தர்மம், கர்மம், வர்ணித்து இது தமிழ் சொல்லே கிடையாது. ஏன்னா நமக்கு பெரியரா தான் வரணும். பெரியரானா கசட தப்பரல வர ரா, அதனுடைய மெய்யெழுத்து இரு தான் நமக்கு வரணும் அப்படின்றதா பாயிண்ட். அப்ப கேள்வி என்ன அப்படின்னா வந்து வட சொற்களை கண்டறியும் விதியில் தவறானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னா வந்து தனி குற்றலத்தை அடுத்து ரகர ஒற்று அமைந்திருப்பன அப்படின்றது வந்து வட சொல்லுக்கான விதி கிடையாது, தமிழ் சொல்லுக்கான விதியா தான் இருக்கு. வட சொல்லுக்கான விதினா சின்னரா வந்து வரணும் அப்படிங்கிறோம். ஆன்சர் வந்து டி. பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. இப்ப பிறமொழி சொற்களற்ற வாக்கியம் பரீட்சை வந்து தமிழ் சொல் கிடையாது. பிரச்சனையா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சொல் கிடையாது. தேர்வு அச்சம் சிக்கலா வந்து அப்ப தேர்வு அச்சம், தேர்வு பரீட்சைக்கு வந்து தேர்வு, பயம்னா அச்சம், பிரச்சனைனா சிக்கலா. அப்ப தேர்வு அச்சம் சிக்கலா அப்படின்றதுதான் அந்த தமிழ் சொல் அப்படின்னு பிறமொழி சொற்கள் அற்ற வாக்கியம் அப்படின்னா வந்து அது பி மட்டும்தான். தினசரினா நாள்தோறும் நம்ம சொல்லுவோம். அப்ப சிகிச்சைக்கு சிபாரிசு, நாள்தோறும் சிகிச்சைக்கு பரிந்துரை. அப்ப சிகிச்சைக்கு அப்படின்றது வந்து நமக்கு என்ன அது வந்து மருத்துவம் சொல்லிட்டு தமிழ் சொல்லா வந்து இருக்கணும். அப்ப தமிழ் சொல் இருக்கக்கூடியது பிறமொழி சொற்கள் அற்ற தொடர் எதுன்னு கேட்டானா ஆப்ஷன் பி மட்டும் தான் நமக்கு வரும் அப்படிங்கிறோம். இதை நம்ம அட்டவணையில பார்ப்போம். பரீட்சைனா தேர்வு, பயம்னா அச்சம், பிரச்சனைனா சிக்கல், தினசரினா நாள்தோறும், சிகிச்சைனா மருத்துவம், சிபாரிசுனா பரிந்துரை. இதுதான் வந்து தமிழ் சொல் அப்படிங்கிறோம். இணையான தூய தமிழ் சொற்கள் அப்படிங்கிறோம். இது பிறமொழி வடமொழி சொற்கள் அப்படிங்கிறோம். அடுத்து ஐந்தாவது, வேர் சொல்லை கொண்டு தமிழ் பெயரை உருவாக்குக. வந்து இப்ப வேர் சொல்ல வச்சு நடி அப்படின்னும் போது இப்ப நடித்தான் அப்படின்னா வந்து என்னது வினை முற்று முடிஞ்சிருச்சு நடித்தான் அப்படின்ட்டு. நடித்து அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்னன்னா அது வினை எச்சம் வந்து அப்ப நடித்து முடித்தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா வந்து வினையச்சம் வினை முற்றை கொண்டு முடியுது அப்படின்னு. நடித்தல் அப்படின்னா அதுதான் தொழிற்பெயர் அப்படின்னு. நடித்த அப்படின்னா அது வந்து பெயரச்சம் அப்படின்னு. அப்ப நடித்த பையன், நடித்த மாணவன் அப்படின்னு. சோ அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா வந்து பெயர் சொல்லை கொண்டு முடியறதுனால அது வந்து பெயரச்சமா இருக்கு. நடித்தல் தான் நமக்கு தொழிற்பெயரா வந்து இருக்கு. ஆப்ஷன் வந்து பி வந்து சரியானது. 5க்கு நடித்தல் ஆகுது. தல் அல் அப்படின்ற விகுதி வந்துச்சுன்னா தொழிற்பெயர் அடிக்கலாம். நடித்தார்னா வினைமுற்று வழிமுறை. ஏன்னா இதுல வந்து வினைமுற்று அப்படின்னு ஆண் பால் வந்து காட்டுது வந்து அதே மாதிரி வந்து இதில் திணை பால் எண் மற்றும் காலம் இருந்து நடித்தார்னா முடிஞ்சிருச்சு. அப்ப இறந்த காலத்தை காட்டுது வழிமுறை. அப்ப பாலையும் காட்டுது வழிமுறை. நடித்து அப்படின்னும் போது நமக்கு ஊ அப்படின்ற விகுதி வந்து வந்திருக்கு வழிமுறை. அப்ப இதுக்கு என்ன நடித்து காட்டினான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது காட்டினான் அப்படின்னு வினைமுற்றை கொண்டு முடியுது. அப்ப அது வந்து வினையச்சம். நடித்த அப்படின்னா பெயரச்சம் சொல்றோம். ஏன்னா பெயர் சொல்லை கொண்டு முடியும். என்ன முடிஞ்சிருக்கு நடித்த நடிகர், நடிகர்ன்றதுன்னா அது பெயர் சொல் அப்படிங்கிறோம். அப்ப நடித்த வந்தாவே பெயரச்சம் போட்டுற வேண்டியதான். அடுத்து 6வது கொஸ்டின். கீழ்காணும் தொடரில் பிறமொழி சொற்கள் இடம்பெறாத தூய தமிழ் தொடரை தேர்ந்தெடு. அப்ப பிறமொழி சொற்கள் வரக்கூடாது, தூய தமிழ் சொற்கள் தான் வரணும். மாணவர்கள் கிளாஸ் ரூம் தப்பு. அடுத்து அலுவலகத்தில் இன்று மீட்டிங் தவறு. குழந்தைகள் தோட்டத்தில் மலர்களை பறித்தனர் கரெக்ட்.
அண்ட் அவர் தனது நண்பருக்கு போன் தவறு. அப்ப இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய சொற்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்னலாம் வந்திருக்குப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இந்த கிளாஸ் ரூமில் அப்படின்னு வரக்கூடாது, மீட்டிங் அப்படின்னு வரக்கூடாது, போன் அப்படின்னு வரக்கூடாது. அதனால நமக்கு ஆப்ஷன் சி அப்படி கூட நீங்க போயிடலாம், பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. அதோட குழந்தைகள் தோட்டத்தில் மலர்களை பறித்தனர். அப்ப நம்ம வந்து ஒரு கேள்வி வந்து சரியானதா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மற்ற ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி பண்றது இன்னும் அக்யூரேட்டா வந்து இருக்கும் அப்படின்னு. சோ அப்ப கிளாஸ் ரூம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆங்கில சொல் அப்படின்னு. சோ அப்ப பிறமொழி சொல் கலந்து இதுல இருக்கு அப்படின்னு. சோ அப்ப இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா வந்து வகுப்பறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிஸ்கஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், வந்து மீட்டிங்னா கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு போன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைபேசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்ப கைபேசி சொல்லலாம், டெலிபோனா தான் நம்ம தொலைபேசி சொல்லணும். கைபேசி அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா மொபைல் அப்படின்னு சொல்லலாம். போன் சொல்லிட்டாங்க, அதனால எதை வேணாலும் போடலாம் இங்க. அப்ப தொலைபேசி அப்படின்றது நம்ம போன் அப்படின்னு எடுத்துக்கலாம், மொபைல் தான் நம்ம கைபேசி அப்படின்னு நம்ம போடுற மாதிரி இருக்கும். சோ அப்ப வகுப்பறையில் அப்படின்றத கிளாஸ் ரூம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப கலந்துரையாடல் தான் நம்ம டிஸ்கஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அதனால தவறா இருக்கு. அப்ப ஆப்ஷன் வந்து சி அப்படிங்க. அடுத்து 7வது கேள்வி பார்ப்போங்க. கேள்வி என்ன, சரியான ஒன்று இனம் காண்க. அவன் சிகப்பு மேலாடை அணிந்து கொண்டு அலுவலகத்துக்கு பொறுக்கப்பட்டான். சிகப்பு அப்படின்றது தவறு, ஏன்னா சிவப்பு அப்படின்றதான் சரியானது. நம்ம வந்து பேச்சு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு சிகப்பா மாத்திட்டோம். அப்ப சிவப்பு மேலாடை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். சரி. ஷர்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேலாடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வந்து பாத்தீங்கன்னா அது ஆங்கிலத்துல ஷர்ட் இருக்கு, அப்ப வர தவறு. ஆபீஸ் அப்படின்றது தவறு. அதுக்கு அடுத்து அவன் சிவப்பு மேல் அங்கியை வந்து அணிந்து கொண்டு அலுவலகத்துக்கு புறப்பட்டான். அங்கியை வரக்கூடாது, நம்ம என்ன சொன்னா மேலாடை அப்படின்னு வரணும். அதுவும் பிறமொழி சொல்லா வந்து இருக்கு, அதனால தவறா இருக்கு. ஆபீஸ் அலுவலகம் கரெக்ட். இப்ப தொழிற்பெயர் பாடுனது பாடுதல், அவ்வளவுதான். தல் அப்படின்னு வந்தா நமக்கு தொழிற்பெயர். பாடினார் அப்படின்னு பாக்குறோம், அது வினைமுற்று. வந்து பாடுவான் அப்படின்றது வந்து நம்ம எதிர்காலத்தில் வரக்கூடியது. அதே மாதிரி நமக்கு பாடுகிறான் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நிகழ்காலத்தில் வரக்கூடியது அப்படின்னு. சோ அப்ப பாடுவான் அண்ட் பாடுகிறான் அப்படின்றது இது வந்து நிகழ்காலத்தையும் அது எதிர்காலத்தையும் குறிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப பாடுகிறான் அப்படின்னும் போது இறந்த கால வினைமுற்றா இருக்கு. பாடுவான் வந்து எதிர்கால வினைமுற்றா இருக்கு. பாடுகிறான் அப்படின்னு நிகழ்கால வினைமுற்றா இருக்கு. அப்ப பாடு அப்படின்னும் போது பாடுதல் அப்படின்றது நமக்கு என்ன ஆகுது, நம்ம தொழிற்பெயரா இருக்கு, தள்ளல் அப்படின்னு. பிறமொழி சொல் நீக்கம் வந்து ஐதிகம் தான் சொல்லணும், ஐதிகம் கிடையாது. ஐதிகம் வந்து தீ வந்து குறியில் தான் பார்க்கணும், தீ கிடையாது. இப்ப ஐதிகம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லணும், அது உலக வழக்கு நம்ம வகுப்புல பார்த்தோம். இருதயம் அப்படின்னா நெஞ்சகம் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்தினா சொத்து, உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல் அப்படிங்க. அப்ப ஆப்ஷன் வந்து ஏ 9வதுக்கு. 10வது வந்து வேறு சொல்லுக்கு வினையச்சம் இடம்பெறாத இணையை தேர்ந்தெடுக்க. வினையச்சம் இருக்காது. வா வந்து வந்து ஊ வந்துருச்சா, அப்ப அது வினையச்சம். வந்து கண்ட ஆ வந்தானே அது வந்து பெயரச்சம், வினையச்சம் கிடையாது. அப்ப பெயரச்சமா இது வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பி தான் அப்படிங்கிறோம். அப்ப கொல் அப்படின்னா கொண்டு ஊ வந்திருக்கு, நின்று ஊ வந்திருக்கு, அப்ப அது வந்து வினையச்சம் அப்படிங்கிறது. அப்ப கேள்வி என்னன்னா வினையச்சம் இடம்பெறாதது அப்படின்னா வந்து ஆப்ஷன் பி கண்ட பெயரச்சமா இருக்கு அப்படிங்கிறோம். அதற்கு அடுத்து 11வது வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க. நட அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வேர்ச்சொல், அதுல எதிர்மறை தொழிற்பெயரை அறிமுகம். வந்து நம்ம தொழிற்பெயருடைய விகுதிகள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே லிஸ்ட் போட்டு பார்த்தோம். அதுல மை அப்படின்றது தொழிற்பெயர் விகுதியா வந்து வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இங்க கொடுத்திருக்க நடத்தல்லாம் தொழிற்பெயர், ஆனா எதிர்மறை தொழிற்பெயர்னு கேட்டாங்க. அப்ப நடந்த பெயரச்சம், நடந்தவன் வினைமுற்று அறிமுகம். அப்ப அது பெயரச்சம், அது வினைமுற்று, இந்த நடத்தல் தொழிற்பெயர். அப்ப நடவாமை அப்படின்றது என்னன்னா எதிர்மறையா இருக்கக்கூடிய தொழிற்பெயர். ஏன் தொழிற்பெயர் சொல்றோம், மை இருக்கு. ஏன் எதிர்மறை சொல்றோம், நடவா எதிர்மறை. அப்ப எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னா ஆப்ஷன் வந்து சி அப்படின்னு 11க்கு. அதேதான் நம்ம இங்க கொடுத்திருக்க விளக்கமா. நடவாமை அப்படின்றது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். நடத்தல்னா உடன்பாட்டு தொழிற்பெயரா வந்து இருக்கு. ஏன்னா நடத்தல் அப்படின்னா உடன்படுறது. அப்ப காரணம் நட என்ற வேர் சொல்லணும், தல் என்ற விகுதி சேர்ந்து நடத்தல் அப்படின்னு வருது. இது நேர்மறையான உடன்பாட்டு தொழிற்பெயர் அப்படின்னு. நடந்த பெயரச்சு நம்ம தெரியும், ஆ வந்திருக்கு. வந்து ஒரு பெயர் சொல்ல போடணும், நடந்த பையன். வந்து நடந்தவன் அப்படின்னும் போது வினையால் அணையும் பெயரா வந்து மாறுது. அப்ப நடந்தவன் வினையால், நடக்கிறவருக்கு பெயரா வந்து மாறுது. அப்ப நடந்தவன் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் அப்படின்னு. ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர், வினைமுற்று கிடையாது. சாரி, நடந்தவன் அப்படின்னும் போது நடக்கிறவருக்கு பெயரா மாறிடுச்சு, ஆனால் வினையால் அணையும் பெயரா வந்து டி வந்து இருக்கு. அடுத்து 12 வந்து பிறமொழி சொற்கள் தொடரை வந்து என்ன அப்படின்னு. பிறமொழி சொற்களற்ற தொடர் என்கிற சொற்களற்றது. அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதம். விவாதம் என்னது, தமிழ் சொல் கிடையாது அப்படின்னு. அப்ப விவாதம் அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கலந்துரையாடல் அப்படின்றதான் தமிழ்ல சொற்போர் அப்படின்னு சொல்லலாம். அந்த விவாதம் அப்படின்னு. அடுத்து அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது, அது வந்து சரி, சரியான சொல். அவர்கள் இருவருக்கும் இடையே சம்பாஷணை, பார்த்தாவே தெரியுது தமிழ் சொல்ல இங்க இல்ல அப்படின்னு வந்து. அதே மாதிரி அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன் வந்து ஆங்கிலம் அப்படின்னு. அப்ப இதுவும் வராது வந்து. அப்ப நமக்கு உரையாடல் நடந்தது அப்படின்னு சரியானது. சம்பாஷணைன்னா உரையாடல், விவாதம் அப்படின்னா கலந்துரையாடல் சொற்போர் அப்படின்னு. கான்வர்சேஷனா உரையாடல் அப்படின்னு. அதற்கு நிகரான தமிழ் சொல். ஆடு என்னும் பேர் சொல்லி வினையால் அணையும் பேர் என்ன வந்து. அப்ப ஆடு அப்படின்னும் போது அது வினையால் அணையும் பேர்னா அந்த ஆடுதலுக்கு யார் ஆடினாங்களோ அவங்களுக்கே பெயராகி வர்றது அப்படின்னு.
அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஆடுதல் அப்படின்னா தொழிற்பெயர் தெரியும். ஆடி அப்படின்னு பாக்குறோம். வந்து என்ன சொல்லுவோம் வினையச்சம் அப்படின்னு பாக்குறோம். ஆடினான் அப்படின்னும் போது வந்து வினைமுற்று வந்து இப்ப ஆடியவன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவருக்கு ஆடினவருக்கு பெயரா மாறிடுச்சு, ஒரு ஆண் பால் வந்து குறிக்குது. அப்ப ஆடியவன் வந்து அப்ப ஆடிய செயலை செய்த ஆண் நபரை குறிக்கிறது. எனவே இது வினையால் அணியும் பெயரா இருக்கு. ஆடுதல்னு தொழிற்பெயர், ஏன்னா தல் அல் விகுதி வந்துருச்சுன்னா தொழிற்பெயர் முட்டுறோம். ஆடி அப்படின்னும் போது விகுதி வந்திருக்கு, அதனால வினையச்சம் வந்து அது ஆடினான் அப்படின்னும் போது அது வினைமுற்றா வந்து இருக்கு. அப்ப இத்தனை பால் எண் இடம் காலம் ஆகியவற்றை காட்டுச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்றோம் வினைமுற்று அப்படின்னு சொல்றோம். அடுத்து 14வது கேள்வி, பிறமொழி சொற்களை நீக்கி தூய தமிழில் உள்ளதை எழுதுக. பிறமொழி சொற்களை என்ன பண்ணணும் நீக்கணும், தூய தமிழில் உள்ளதை எழுதணும். வந்து நீதான் என் அத்தியந்த சிநேகிதன் அப்படின்னும். அப்ப அத்தியந்திய சிநேகிதன் அப்படின்னும் போது தெரியுது சமஸ்கிருதம், அப்ப தமிழ் கிடையாது. வந்து நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான். வந்து முழுக்க முழுக்க தமிழ்ல தான் இருக்கு. இருந்தாலும் அடுத்த தொடர் பார்ப்போம். நீதான் என் அத்தியந்திய நண்பன், அதுவும் வராது. அத்தியந்திய நண்பன் திருப்பியும் அதுவும் வராது. சந்தோஷம் தமிழ் சொல் கிடையாது. சந்தோஷப்பட்டான் தமிழ் சொல் கிடையாது. அப்ப இதெல்லாம் இல்ல. அப்ப ஆப்ஷன் பி தான் கன்ஃபார்மா வரும். அப்ப அத்தியந்தனா நெருங்கிய உயிரானன், வந்து சிநேகிதனா நண்பன் தோழன், சந்தோஷம்னா மகிழ்ச்சி, சந்தோஷித்தான்னா மகிழ்ச்சி அடைந்தான் மகிழ்ந்தான் அப்படின்னு. அடுத்து 15வது கேள்வி, வேறு சொல்லில் தொழில் பேர் காண்க. ஓடு அப்படின்னும் போது என்னன்னா நமக்கு ஓடுதல் அப்படின்றத அதனுடைய தொழில் பேரா இருக்கு. வந்து ஓடிய அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் பெயரச்சம் வந்திருக்கு. ஓடி அப்படின்னா வந்து என்ன சொல்லுவோம் வந்திருக்கு, அப்ப அது வினையச்சம் அப்படின்னா. ஓடியவன் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல ஓடினான் அப்படின்னா வந்து வினைமுற்று. ஓடியவன் அப்படின்னும் போது நானா வினையால் அணையும் பேரா வந்து இருக்கு அனுப்பிட்டோம். அவ்வளவுதான். இப்ப ஓடிய பெயரச்சம் நம்ம சொல்லுவோம், காரணம் வந்துருச்சு. ஓடியவன் அப்படின்னா வினையால் அணையும் பெயர், அந்த செயலை செய்யக்கூடிய நபருக்கு பெயராகி வந்துருதுனால அது வந்து ஓடியவன் வினையால் அணையும் பெயர். ஓடி அப்படின்னா வினையச்சம் அப்படின்னு. அடுத்து கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையால் அணையும் பெயரும். வந்து இப்ப கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது அப்படின்னு பாக்கிறோம். இத வச்சு நம்ம என்ன பண்றோம்னா இதுல தொழிற்பெயர் என்ன வரும், வினையால் அணையும் பெயர் என்ன வரும். இப்ப பாடல் அப்படின்னும் போது என்னன்னா அது வந்து தொழிற்பெயரா வந்து இருக்கு. கேட்டவர் அப்படின்னும் போது என்னன்னா வினையால் அணையும் பெயரா இருக்கு. அப்ப முறையே வந்து தொழிற்பெயரும் வினையாலும் அணையும் பெயர் அப்படின்னு பார்க்கும்போது இதுல என்ன வரலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாடல் அப்படின்றது வந்து பாடுதல் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பாடுதல் ஆகிய பாடல் தான் வரும். அப்ப அது வந்து தொழிற்பெயரும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து கேட்டவர் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா அந்த கேட்கிறவருக்கு ஒரு பெயரா மாறி வருது, ஆனால் வினையால் அணையும் பெயரா இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பி. இப்ப பாடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வந்து பெயரச்சம். வந்து பாடல் அப்படின்ற ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியுது அப்படின்னு. இப்ப கேட்டவர் கரெக்ட் தான் வினையால் அணையும் பெயர், ஆனா பாடி அப்படின்னது பெயரச்சம் தொழிற்பெயர் கிடையாது. வந்து இப்ப கேட்டவர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர், வந்து பாடிய அப்படின்னா வந்து பெயரச்சம், அப்ப இதுவும் வராது. பாடல் அப்படின்னும் போது ஒரு பெயர் சொல், வந்து பாடிய அப்படின்னா வந்து பெயரச்சமா வந்து இருக்கு. அப்ப நம்ம இந்த பேர் பார்க்கும்போது எது பெஸ்ட் பேரா இருக்கு, எது வந்து சிறந்த இணையா இருக்கு, நம்ம கேள்விக்கு தகுந்த மாதிரி தான் பி தான். பாடல் அப்படின்னும் போது தொழிற்பெயர், பாடுதல் அப்படின்னு தான் பாடலா இருக்கு, அப்ப தொழிற்பெயர். வந்து கேட்டவர் அப்படின்னும் போது கேட்கவருக்கு பெயராகி வருது, அதனால வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறோம். அப்ப பாடல் தொழிற்பெயர், பாடு என்னும் வினை சொல் பாடல் உருவாகியுள்ளது, பாடும் செயலை பெயராக குறிக்கிறது, எனவே தொழிற்பெயர். கேட்டவர் வினையால் அணையும் கேள் என்ற வினை சொல்லிருந்து கேட்டவர் உருவாகியுள்ளது, இது கேட்ட செயலை செய்த நபரை குறிக்கிறது எது, எனவே இது வினையால் அணையும் பெயரா இருந்திருக்கு. பாடியன்னா நமக்கு தெரியும் பெயரச்சா வீதி வந்திருக்கு, அவ்வளவு முடிஞ்சு. அடுத்து 17 உன் என்னும் வேறு சொல்லின் தொழிற்பெயரை காண்க. மூணு சொல்லி போட்டுக்கணும் அந்த இன்னும். அப்ப உன் அப்படின்னும் போது உண்ணல், உண்டால், உன், அப்புறம் உண்டான். வந்து இப்ப இதுல தொழில் பெயர் கேட்டாங்க. அப்ப தொழில் பெயர் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்ப உண்டான் அப்படின்னா வினை முடிஞ்சிச்சு, சாப்பிட்டாங்கன்னு அர்த்தம். வந்து அதே உன் அப்படின்றது என்னது, அது வந்து வேர் சொல் தான், அடிச்சொல் தான், அது தொழில் பெயர் நம்ம சொல்ல முடியாது. ஆனா உண்ணல் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு தல் அல்னு வந்தா நம்ம போடலாம் தொழில் பெயர் சொல்லலாம். அப்ப அல் வந்திருக்கு, அப்ப தொழில் பெயரா இருக்கு சொல்லி பார்க்கலாம். ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து தொழில் பெயர்னா உண்ணல். வந்து அப்ப உண்டால் இறந்த கால வினைமுற்று, உண்டான் இறந்த கால வினைமுற்று, உன் வேர் சொல் ஏவல் வினையா இருக்கு, அடிச்சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம். வந்து 18 வாக்கிங் போகும்போது மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம், சரியாக மொழிபெயர்க்கப்பட்ட வாக்கியத்தை கண்டறிக. அப்ப வாக்கிங் போகும்போது மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம் சொல்றாங்க. அப்ப நடைபயிற்சி போகும்போது அலைபேசியை பயன்படுத்த வேண்டாம். அப்ப முதல் செல்பேசின்றோம். அப்ப மொபைல் அப்படின்றதுக்கான சரியான தமிழாக்கம் என்னன்னா அலைபேசி தான் சொல்லணும், செல்பேசி சொல்லக்கூடாது. ஏன்னா CLL தான் செல்லுன்னு சொல்லணும். அப்ப செல்போன் அப்படின்னும் போது வந்து அங்க பேசி அப்படின்னா போன் வந்துருச்சு. அதுக்கு நடைபயிற்சி போகும்போது தொலைபேசி டெலிபோனுக்கு தான் வரும். அப்ப செல்பேசி அப்படின்றது ஆங்கிலம் இருக்கு, தொலைபேசி அப்படின்றது என்னது நமக்கு டெலிபோனுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் தொலைபேசி நம்ம சொல்லுவோம். அப்ப மொபைல் அப்படின்னும் போது அலைபேசி தான் நம்ம சொல்லுவோம்.
நடைபயிற்சியும் போது இணையதளம் பயன்படுது. இணையதளம் இன்டர்நெட்டுக்கு தான் இணையதளம் வந்து. சோ அப்ப அதுவும் தவறா இருக்கு. அப்ப சரியானது பி தான் அப்படின்னு பார்க்கிறோம். 18க்கு வந்து செல்பேசி அப்படின்னும் போது அது வந்து பொருள் சரியாக இருந்தாலும் தமிழ் சொல் அல்ல. அலைபேசி தான் தமிழ் சொல். தொலைபேசினா டெலிபோனுக்கானது. இந்த இணையதளம் அப்படின்னும் போது வந்து இன்டர்நெட்டுக்கு தான், அது மொபைலுக்கு கிடையாது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து ரொம்ப அருமையான வார்த்தை என்னன்னா ஞாலம். ஞாலம் அப்படின்றது வேர் சொல் என்னன்னா ஞால் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஞால் அப்படின்ற வேர் சொல்ல இருந்தா ஞாலம் வரும். ஞாலம்னா தெரியும், நம்ம பூமி உலகம் நம்ம தெரியும். அதுக்கு பொருள் என்னன்னு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். ஞால் என்னும் வினைவேர் சொல்லுக்கு தொங்குதல் அல்லது தொங்க விடப்படுதல் என்பது பொருளாகும். பூமி எப்படி இருக்குன்னா அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அப்ப வானத்துல பூமி என்ன பண்ணு தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப தொங்குதல் தொங்க விடப்படுதல் ஞால். அப்ப அதுக்கு வந்து என்னன்னா பெயரா ஞாலம் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு பெயராகும் போது ஞால் வந்து என்னன்னா ஞாலமா மாறுது. அப்ப விண்வெளியில் எவ்வித பற்றுக்கோடும் இன்றி தொங்குவது போல மிதந்து கொண்டிருக்கும் காரணத்தால் பூமிக்கு ஞாலம் என்று தமிழில் பெயரிட்டு அழைத்தனர் அப்படிங்கிறான் தமிழர்கள். அப்ப ஞால் அப்படின்றது என்னன்னா வினைவேர் பகுதி, அப்படின்றது விகுதி. ஞாலம் அப்படின்றது பெயர் சொல்லாம மாறுது பூமிக்கு. இதே வினைவேரில் இருந்து ஞாலுதல், தொங்குதல், ஞால்பு, தொங்குவது, தாழ்வு போன்ற சொற்களும் பிறக்கின்றன. அப்ப நாளுதல் ஞால்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நாளுதல்னா தொங்குதல், ஞால்பு அப்படின்னா தொங்குவது, தாழ்வு அப்படின்னு. இப்ப நாள் கூட்டல் அப்படின்றது ஞாலமா வந்து மாறுது. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்ம இல்லும் ஆவும் ஒன்னா சேருது. அந்த இல்லும் ஆவும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியுமே, இலக்கண விதிப்படி அது என்னவா மாறும், லாவா மாறும். அதான் லா வந்து ஞாலம் அப்படின்ற பெயர் சொல் வந்து உருவாகுது. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பொருள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப ஞாலம் அப்படின்றது வந்து அதுக்கான பொருள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டோம். அதான் ஞால் அப்படின்னு வருது. அதான் ஞாலமா பெயர் சொல்ல மாறுது. எச்சொல் வேர்ச்சொல் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப அடி, இரு, அரி அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே என்னன்னா ஏவலா இருக்கு அப்படின்னு கட்டளையில வரக்கூடியதா இருக்கு. அப்படி வந்ததுன்னா அதுதான் வேர்ச்சொல். இனிது அப்படின்றது என்ன அப்படின்னா இனிமை அப்படின்றத குறிக்கக்கூடியது. அப்ப இனிமை என்ற கருத்தை வெளிப்படுத்தும் பண்பு சொல்லாக இருது அப்படின்னு. அப்ப அது அடிப்படை வினை வேர் சொல்லாக அமையாது. அதே அடி அப்படின்னும் போது அது வேர் சொல்லலாம், அந்த கட்டளை வடிவில் இருக்கு அப்படிங்கிறோம். சதவீதம் இரு அப்படின்னும் போது அது கட்டளை வடிவில் இருக்கு, வேர் சொல்லலாம் அப்படிங்கிறோம். அப்ப இருந்தான், இருத்தல், இருந்து அப்படின்றதுலாம் அதனுடைய சொற்களின் வேர் சொல்களாக இருக்கும் அப்படிங்கிறோம். அதே மாதிரி அரி அப்படின்னும் போது அதுவும் வேர் சொல்லலாம், கட்டளையா தான் இருக்கு. அறிந்தான், அறிதல், அறிந்து அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறோம். சோ அப்ப இதுல இருந்து பார்க்கும்போது இனிது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வேர் சொல் அல்ல அப்படிங்கிறோம். சோ அது மேலும் பிரிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வந்து பாத்தீங்கன்னா. அதே நேரத்துல அது வந்து இனிமை, இனி அப்படின்னு பொருள் தரக்கூடியதா இருக்கு. மரக்கலத்திற்கு தமிழ் வழங்கும் பெயர்களில் உண்டு. மரக்கலம் அப்படின்னா தமிழ்ல வேற என்ன பேர் வழங்குறாங்க அப்படின்னா, இப்ப வாரணம் அப்படின்னும் போது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா யானையை குறிப்போம். பறவைனா கடலை குறிக்கும். திமிழ் அப்படின்னு தான் என்னன்னா மரக்கலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா வந்து இருக்கு. அப்ப நமக்கு சிறிய நீர்நிலையில் கடக்க பயன்பட்ட மரக்கலங்களோட பெயர்கள் வந்து தமிழ் என்னென்னலாம் இருந்திருக்கு சங்க காலத்துல அப்படின்னு படிப்போம். இது கேட்பாங்க. தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம், திமில், அம்பி வந்து இதெல்லாமே சங்க காலங்கள்ல பரதவர்கள் வந்து கடலில் மீன்பிடிக்க பயன்படுத்திய சிறிய மரக்கலம் அப்படின்னு சொன்னா அது திமிழ். அப்ப சிறிய நீர்நிலைகளை கடக்கிறதுக்கும் அதே நேரத்துல சிறிய அளவுல செய்யப்பட்ட படகுகள் வந்திருக்குல்ல, இப்ப இருக்கிற சிறிய சைஸ் வந்து கப்பல்லாம் பெருசு, போட்டுனா சிறியது, அதுக்கு பெயர் என்ன வச்சிருக்காங்க, தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம், திமில், அம்பி வந்து. அதே வந்து பெரிய அளவுல மரக்கலங்கள் இருந்ததுன்னா அதுக்கு என்ன சொல்றோம், களம், மங்கம், நாவாய் அப்படின்னு பார்க்கணும். அப்ப பெரிய அளவுல இருந்தா களம், மங்கம், நாவாய் வந்து பெரிய அளவுல இருக்கு அப்படின்னு. சோ அப்ப வாரணம்னா யானையை குறிக்கும். அதே மாதிரி நம்ம மத்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பறவை அப்படின்னா கடலை குறிக்கும், புணரி அப்படின்றதையும் கடலை குறிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப நம்ம சொற்பொருளும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லிக்கிறோம். சோ அப்ப பறவை அப்படின்றது கடலை குறிக்கக்கூடிய, புணரி அப்படின்றதும் கடல் என்பதை குறிக்கும் மற்றொரு தூய தமிழ் சொல் ஆகும். வேர் சொல்லை வினையச்சமாக மாற்றுக. பெரு அப்படின்றது வேர் சொல், இது வினையச்சமா மாத்து அப்படின்னும் போது விகுதி வந்தா போதும் நமக்கு. பெற்று வந்துருச்சு, பெறுதல்னா தொழில் பெயர். பெற்றவன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வினையால் அணையும் பேரா வந்து மாறுது. வந்து பெற்றான் அப்படின்னும் போது அது வந்து வினைமுற்று அப்படின்னு, இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய வினைமுற்று. அப்ப பெற்றவன்னா பெறுகின்றவனுக்கு பெயராகி மாறிச்சு, பெற்றவன் அப்படின்னு வினையால் அணையும் பேர். பெறுதல் தொழில் பேர், நம்ம தல் அல்லு வந்துருச்சு, தல் வந்துருச்சு. பெற்றான் வினைமுற்று வந்து அது இறந்த காலத்தை காட்டக்கூடிய வினைமுற்றா இருக்கு. 21 தமிழ் சொல்லை கண்டறிக வந்து தமிழ் சொல். அனுமதி, இசைவு நம்ம பார்த்தோம் கிளாஸ்ல. ஈசன்னா இறைவன் நம்ம பார்த்தோம். குபேரன்னா செல்வம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப ஆன்சர் என்னது, மணிமுடி தான் வந்து சரியான தமிழ் சொல் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அனுமதி அப்படின்னா வட சொல் அப்படின்னு பார்க்கிறோம். இசைவு அல்லது ஒப்புதல் வந்து ஈசன் அப்படின்னு வட சொல், இறைவன் அல்லது தலைவன் வந்து. குபேரன் அப்படின்னா செல்வன் அல்லது பெருஞ்செல்வன் அப்படின்னு. சோ ஆன்சர் என்னப்பா அப்படின்னா வந்து நமக்கு மணிமுடி தான் தமிழ் சொல் வந்து. 24 பிறமொழி சொற்களை நீக்குதல். நமஸ்காரம் என்று சாஸ்தாங்கமாக விழுந்தவனை ஆசீர்வதித்தேன் அப்படின்னு. அப்ப பிறமொழி சொற்கள் நீக்கி நம்ம தமிழாக்கம் பண்ணணும். வணக்கம் என்று பணிந்தவனை வாழ்த்தினேன் அப்படின்னு. சாஸ்தாங்கமாக விழுந்தவனை அப்படின்னு பார்க்கும்போது பணிந்தவன் அப்படின்னு வருமானா வராது. அப்ப இது தவறு. வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை ஆசீர்வதித்தேன். ஆசீர்வதித்தேன் அப்படின்னா தமிழ் சொல் கிடையாது, அப்ப இதுவும் வராது. வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை
வாழ்த்தினேன். இது சரியா இருக்கு. இது வந்து தமிழ் சொல் அப்படிங்கிறோம். வணக்கம் என்று விழுந்தவனை ஆசீர்வதித்தேன். விழுந்தவனை அப்படின்னு வராது, அதே மாதிரி ஆசீர்வதித்தேன்னு வராது. அப்ப ரெண்டுமே தவறா இருக்கு. அப்ப ஆப்ஷன் என்ன? சீதாம் அப்படிங்கிறோம். நமஸ்காரம் அப்படின்றதுக்கு வந்து நமக்கு வடமொழி சொல்லுக்கு தமிழ்ல வந்து வணக்கம். சாஷ்டாங்கமாக விழுந்தவனை அப்படின்னா வந்து நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை அப்படிங்கிறோம். ஆசீர்வதித்தேன் அப்படின்னா வாழ்த்தினேன் அப்படிங்கிறோம். அடுத்து 25 வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. இப்ப உறங்கு அப்படின்னு வேர்ச்சொல், அதனுடைய வினைமுற்று என்னப்பா அப்படின்னா வந்து உறங்கினாள் அப்படின்னு இருக்கு. அப்ப உறங்குகிறார், உறங்கியவள், உறங்கிய. உறங்கிய அப்படின்னா என்ன தெரியும் நமக்கு? பெயரெச்சம் நமக்கு தெரியும். இந்த இப்ப உறங்கியவள் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா வினையால் அணையும் பெயரா வந்து இருக்கு. உறங்குகிறார் அப்படின்னும் போது அதுவும் வினையால் அணையும் பெயரா இருக்கு. அப்ப உறங்கினால் அப்படின்றதா வந்து பாத்தீங்கன்னா நானது அந்த தூங்கிட்டா வினைமுற்று வந்து, அப்ப இறந்த கால வினைமுற்றா வந்து இருக்கு. சோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஏதான் வரும். அப்ப உறங்கியவள் வினையால் அணையும் பெயரா இருக்கு, வந்து பெண்பாலுக்கு வருது. உறங்குகிறாள் அப்படின்னும் போது வந்து பலர்பால் மரியாதை வினைமுற்றா வந்து இருக்கு. இது வந்து உறங்குகிறார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உறங்குகிறார் அப்படின்னும் போது உறங்குவருக்கு பெயராகியும் வருது. இந்த பலர்பால் வினைமுற்றாவும் இது வந்து இருக்கு. அதே உறங்கிய அப்படின்னா வந்து பெயரச்சமா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப உறங்கினால் அப்படின்றதுதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து இறந்த கால வினைமுற்றா வந்து இருக்கு. அதே வந்து உறங்கியவள் அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அது வினையால் அணையும் பேரா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அடுத்து இது கூட நம்ம அதாவது வந்து உறங்குகிறவர் அப்படின்னு வந்துச்சுன்னா தான் வந்து நம்ம என்ன சொன்னா வினையால் அணையும் பேருன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட் உறங்குகிறவர் அப்படின்னு வந்துச்சுன்னா உறங்குகிறார் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காரு, நிகழ்காலமா வருது, வினைமுற்றா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அது வந்து மரியாதை நிமித்தமா பலர்பால் வந்து சொல்றோம். உறங்கினால் அப்படின்னும் போதுதான் நமக்கு வினைமுற்றா வந்து இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன? ஏ அப்படிங்கிறோம். அடுத்து பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்கை பொறுத்துக. மீனாட்சி அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லணும்னா அங்கேயர்கண்ணி அப்படின்னு தான் மீனாட்சி. மீனாட்சியோட இது வந்து பொருள் என்ன? அங்கேயர்கண்ணி தமிழ்ல அப்படிங்கிறோம். அதுக்கடுத்து மதுரவசனி அப்படின்றது தேன்மொழி பாவை அப்படிங்கிறோம். அண்ட் கட்க நேத்திரி அப்படின்றது நீல் நெடுங்கண்ணி வந்து. விஷாலாட்சி அப்படின்னா வால் நெடுங்கண்ணியா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து 1 4 3 2 அப்படிங்கிறோம். அடுத்து பிறமொழி சொல்லற்ற தொடர் என்ன அப்படின்னா கேட்டிருக்கேன். கண்ணன் அம்மாவிடம் உத்தரவு பிறமொழி சொல். அடுத்து நாளுக்கு நாள் விஞ்ஞானம், அதுவும் பிறமொழி சொல். கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றான், அது கரெக்ட். மாதவி அழகாக அலங்காரம் செய்தால், அலங்காரம் பிறமொழி சொல். அப்ப உத்தரவு அனுமதி, விஞ்ஞானம் அறிவியல், அலங்காரம் ஒப்பனை புனைவு அப்படின்னு அதான் தமிழ் சொல். அடுத்து 28 பாரணும் வேர்ச்சொல்லின் பெயரச்ச வடிவம் தருக அப்படின்னு பாருனா உலகம் சொல்லுவோம். அதனுடைய பெயரச்ச வடிவம் என்னப்பா அப்படின்னு கேட்டிருங்க. இப்ப பார் அப்படின்னா பெயரச்சம் ஆணு முடியணும். பாருங்க பார்த்து அப்படின்னும் போது வினையச்சம், பார்த்ததான் பெயரச்சம் சரியானது. பார்த்தான் அப்படின்னும் போது வினைமுற்று இறந்த காலம் வந்து பார்த்தது அப்படின்னு வருது. சோ அப்ப பார்த்தது அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா பார்த்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சோ இந்த இடத்துல நம்ம கேட்டிருக்கிறது வந்து பெயரச்ச வடிவம் அப்படின்னு பாக்குறோம். சோ வந்து பார்த்த அப்படின்னு வருது. வாங்க பார்ப்போம். பார்த்து அப்படின்னும் போது வினையச்சமா வந்து இருக்கும். ஏன்னா அதுல அப்படின்ற விகுதி வந்து இருக்கு. பார்த்தானா வினைமுற்று, பார்த்தது அப்படின்னும் போது நமக்கு அக்ரிணி வினைமுற்றா போய் முடியுது. காரணம் என்ன? பார்த்தது அது அப்படின்னு வரும்போது அக்ரிணியில இருக்குதான். அப்ப பார்த்தது அப்படின்னும் போது அக்ரிணி வினைமுற்று அப்படின்னு சொல்ல இறந்த காலத்துக்கு சொல்றோம். அடுத்து 29 பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. பிறமொழி சொற்கள் கலவாது. சினிமா தியேட்டர் பிறமொழி சொல்லி இருக்கு, அப்ப தவறு. திருநெல்வேலி சமஸ்தானம் பிறமொழி இருக்கு. விழாவிற்கு முக்கியஸ்தர்கள் வந்துள்ளனர், அது பிறமொழியா இருக்கு. வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம், இதுதான் வந்து பிறமொழி கலவாத சொல்ல வந்திருக்கு. ஆப்ஷன் டி வந்து சினிமா தியேட்டர்னா திரையரங்கம், சமஸ்தானம்னா அரசு பாளையம் வந்து, முக்கியஸ்தர்னா முதன்மை நபர் பிரமுகர் வந்து, ஏரோப்ளேன்னா வானூர்தி. அடுத்து 30 பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னும் போது கண்ணன் காலையில் நாஸ்தா சாப்பிட்டான். நாஸ்தா அப்படின்றது வந்து பிறமொழி சொல்ல வராது. அடுத்து அலுவலகத்தில் அனுமதி பெற்று உள்ளே வரணும், அது சரி. கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது. பெரியவர்களிடம் மணமக்கள் ஆசீர்வாதம் பெற்றனர் வந்து நம்ம இதுல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஆசீர்வாதம் அப்படின்றது ஏற்கனவே பிறமொழி சொல் அப்படின்னு பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோவில் தெய்வத்திற்கு வழிபாடு தெய்வம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இறைவன் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி கோவில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கோயிலில் வரும். வழிபாடு நடந்தது வந்து இதெல்லாம் நம்ம பிறமொழி கலவாதது அப்படின்னு எடுத்துக்கும் போது ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானதா வந்து இருக்கும் அப்படின்னு. ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா என்னன்ட்டு நீங்க வேணா கமெண்ட்ல போடுங்க. நான் பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் அடுத்த டிஸ்கஷன்லயே நான் உங்களுக்கு வந்து திருப்பி ஒரு விளக்கம் கொடுக்குறேன். வேர்ச்சொல்லில் தொழில் பேர் காண்க. பெரு அப்படின்னா பெறுதல் நமக்கு தெரியும், அதான் வேர்ச்சொல் வந்து. பெற்றவன் பெற்று அப்படின்னு. பெற்றனா பெயரச்சம், பெற்று அப்படின்னா வந்து வினையச்சம் அப்படின்னு. சோ பெற்றவன் அப்படின்னா வினையால் அணையும் பெயர், யார் பெற்றாலும் அவங்களுக்கு பெயரா மாறி இருக்கு அப்படின்னு. அடுத்து அதுதான் எக்ஸ்பிளனேஷன்ல இருக்கு. அலை என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பேரை கண்டறிக. அழைத்தல், அவ்வளவுதான். அழைத்தனா பெயரச்சம் வந்து, அழைத்துனா வினையச்சம். அழைத்தான் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா வினைமுற்றா வந்து முடியுது ஆரம்பிக்கலாம். அழைத்தான் இறந்த காலத்து முடியுது. அடுத்து
நைந்தான் அப்படின்றது வந்து வேர்ச்சொல் கண்டுபிடிக்கணும். நைதான் வந்து நைந்தான் அப்படிமுக்கம் வந்து அப்ப ஆன்சர் வந்து பி அப்படிமுக்கம் வந்து. சோ வேர்ச்சொல் நை அப்படின்றது கட்டளை பொருள் இருக்கு. வினைமுற்றுனா நைந்தான் நைந்தால் வந்து, வினையச்சம்னா நைந்து, வினையச்சம்னா நைந்த, தொழிற்பெயரா நைதல் நைவு அப்படின்றது வந்து ஊ அப்படின்றது வந்துச்சுனாலும் அது தொழிற்பெயரா இருக்கும். தல் அல் அப்படின்றது வந்துச்சுனாலும் அது வந்து தொழிற்பெயர் வந்து. நைந்து அப்படின்னும் போது தூ வருதுல, அதுதான் வந்து நம்ம வினையச்சமா வந்திருக்கும். அடுத்து 34 பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டுருங்க. பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் மாணவர்கள் அங்கத்தினர் வந்து, அங்கத்தினர் அப்படின்றது உறுப்பினர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து பிறமொழி சொல். தேர்வு நேரத்தில் அந்நியர் யாரும் நுழையக்கூடாது அப்படின்னு. சோ அப்ப அந்நியர் அப்படின்றது வந்து பிறமொழி சொல், அயலர் தான் வரணும். அலுவலகத்தில் உத்தரவு பெற்று உள்ளே வரணும். உத்தரவு அப்படின்றது வந்து பிறமொழி சொல் வந்து ஆணை இசைவு அப்படின்னு. அப்ப அலுவலகத்தில் கையிட்டு வாங்கக்கூடாது, அதுதான் சரியானது, ஆப்ஷன் டி அப்படின்னு. அங்கத்தினா உறுப்பினர், அந்நியர்னா அயலார் வேறுபட்டவர் வந்து, உத்தரவு ஆணை இசைவு கட்டளை வந்து, லஞ்சம் அப்படின்னா கையிட்டு அப்படின்னா தூய தமிழ் தொடருங்க. அடுத்து 35 பின்னொருற்றில் பிறமொழி கலவாத தமிழ் சொல்லை தேர்க. அயலார் அப்படின்னா பிறமொழி கலவாதது சொல்லிக்கிறோம். குமாரன் அப்படின்றது பிறமொழி தான். உத்தரவு கிராமம், கிராமம்னா சிற்றூர்னு சொல்லுவோம். குமாரன் அப்படின்னா மகன் இளைஞன் சொல்லுவோம். உத்தரவுனா ஆணை கட்டளைன்னு சொல்லுவோம். சோ ஆப்ஷன் என்னப்பா அப்படின்னா வந்து ஆப்ஷன் வந்து நமக்கு பி அப்படி பார்க்கிறோம் 35க்கு. 36 வேர் சொல்லை வினையச்சமாக்கு வந்து, இப்ப வேர் சொல்லுனா வா, வா அப்படின்றது வினையச்சமாக்குனா வானா வந்து ஊ அப்படின்னு வரணும். அது வந்த அப்படின்னா பெயரச்சம் வந்து, அப்ப வினையச்சமா மாத்தினா வந்துதான் வரணும் வந்து. அடுத்து வந்தான் அப்படின்றது வினைமுற்று வந்து. சோ வந்தவன் அப்படின்னா வினையால் அணையும் பெயரா வந்து இருக்கு, அவனுக்கு பெயராகி வந்து நிக்குது அப்படின்னு. அடுத்து 37 பிறமொழி சொற்களற்ற வாக்கியங்களை தேர்வு செய்க. அலமாரி, ஜன்னல், சாவி, திறந்த வெளி திடல். திறந்த வெளி திடல் தான் நமக்கு பிறமொழி சொல்லலாம். ஆனா அலமாரி அப்படின்னா அதுக்கான தமிழ் சொல் என்னன்னா நமக்கு தூய நெடும்பெட்டி, நெடும்பே அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து போர்த்துகீஸ் சொல்லா இருக்கு. அலமாரி அங்கதான் வருது சொல். அடுத்து ஜன்னல் அப்படின்னு போர்த்துகீஸ் சொல்லலாம் வந்து. இது தூய தமிழோட என்னது பலகனி, சாளரம் அப்படின்னு சொல்லுவோம். சாவி அப்படின்னா திறவுகோல் சொல்லுவோம், அது போர்ச்சுகீசிய சொல்லா வந்து இருக்கு. மைதானம் அப்படின்னு பாரசீக சொல்லா இருக்கு அப்படின்னு, அது திறந்த வெளி திடல் அப்படின்னு. சோ அப்ப நம்ம இது வந்து மற்ற மொழியிலிருந்து பெறப்பட்ட மொழி, எந்த மொழி போர்த்துகீசி மொழி அது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அலமாரி, ஜன்னல், சாவி போர்த்துகீசிய சொல்லா வந்து இருக்கு. மைதானம் வந்து பாரசீக சொல், அதுக்கு நிகரான தூய தமிழ் சொல் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து 38 பிறமொழி சொல்லற்ற தொடர் எது கண்டறிக. திரைக்கடல் ஓடியம் திரவியம் தேடு. திரவியம் வந்து தமிழ் சொல் கிடையாது, அவையாறு பாடினதுதான், ஆனா சமஸ்கிருத சொல் அப்படின்னு. அப்ப திரவியம் அப்படின்றது சமஸ்கிருத சொல்லுக்கு இணையான தூய தமிழ் சொல் என்ன செல்வம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப திரைக்கடல் ஓடியம் கடல் கடந்து போய் இன்னது செல்வத்தை கொண்டு வா அப்படின்ற தேடினும். நாம் எழுதுவதற்கு காகிதங்களை பயன்படுத்தணும். காகிதம் அப்படின்றது பிறமொழி சொல்ல வந்து இருக்கு அப்படின்னு. மாறனுக்கு அரசு வேலை கிடைத்தனால் பெருமிதத்துடன் ஊரை வளம் வந்தான் வந்து. அடுத்து நீங்க தான் வந்து உங்களுக்கு அரசு வேலை கிடைத்ததனால் பெருமிதத்துடன் ஊரை வளம் வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நீங்க உங்களோட பேரை நீங்க போட்டுக்க வேண்டியதான். அடுத்த அரசு வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. நீதிக்கு தலைவணங்கு என்பது ஆன்றோர் வாக்கு அப்படின்னு வந்து. சோ அப்ப நமக்கு ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஆப்ஷன் டி நீதி அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து நம்ம வாக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆகிய வட சொற்கள் இருக்குன்னு அப்படின்னு. அப்ப நீதினா என்ன அறநெறி அப்படின்னு வந்து. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் இறை, மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அப்ப முறைனா என்னன்னா நீதி, வள்ளுவர் சொல்லக்கூடியது. அப்ப முறை வந்து நீதியை வந்து குறிக்கும். அறநெறி அப்படின்றது நீதியை வந்து குறிக்கும் அப்படின்னு. அதே வந்து உரை, வாக்கு அப்படின்னா உரை அப்படின்னு. அதனால வந்து நமக்கு ஆப்ஷன் டி வராது, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 39 பிறமொழி சொல்லை நீக்கி வாக்கியத்தை தேர்வு செய்க. தோழிக்கு சம்பிரதாயப்படி மேரேஜ் நடந்தது. சம்பிரதாய மேரேஜ் ரெண்டுமே வந்து பிறமொழி சொல். தோழிக்கு மரபுப்படி திருமணம் நடந்தது. தோழிக்கு சம்பிரதாயப்படி பிறமொழி சொல் வந்து திருமணம் நடந்தது. தோழிக்கு மரபுப்படி மேரேஜ், அதுவும் வந்து பிறமொழி சொல் கலந்துருக்கு அப்படின்னு. சம்பிரதாயம் அப்படின்னா வடமொழி மரபு முறைமை அப்படின்னு. மேரேஜ்னா ஆங்கிலம் திருமணம் அப்படின்னு. அடுத்து 40 வேர் சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டுபிடி வந்து. அப்ப வினைமுற்று வேர் அப்படின்றது போ அப்படின்றது தான் வேர் சொல் வந்து. அதுக்கு வினைமுற்று என்னப்பா அப்படின்னா போனான் அப்படின்னு. போகிற அப்படின்னா என்னது பெயரச்சம் ஆரம்பிச்சுனா. போகின அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு போகுவார் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப போகிற வந்து பெயரச்சம் நமக்கு தெரியும், விகுதி வந்திருக்கு வந்து. போகின வந்து போகின அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்றோம்னா ஆனா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பன்மையில வந்து குறிக்கின்றதா வந்து பாத்தீங்கன்னா போகின அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா என்ன பன்மையில வரக்கூடியது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து போகின அப்படின்றது போகுவார் அப்படின்னா போவார், அது ஒரு வினைமுற்று. போகின அப்படின்னும் போது அதுவும் வினைமுற்று தான், ரெண்டுமே வினைமுற்றுல தான் போய் முடியும். இதுல வந்து நமக்கு ஓகே, இது ரெண்டுமே வந்து தமிழ் சொல் கிடையாது, அதாவது முறையான தமிழ் சொல் வந்து கிடையாது. அப்ப போகின அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நம்ம எதை சொல்லலாம் போவான அப்படின்னு நம்ம சொல்லலாம் வந்து. அப்ப மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு
போகின்றன அப்படின்னு நம்ம சொல்லலாம். வந்து இல்லைன்னா போவன அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா போகுவார் அப்படின்னும் போது போவார் அப்படின்றதுதான் நமக்கு என்னவா மாறுதுன்னா அந்த இடத்துல போகுவார் மாறி இருக்கு. அப்ப இதுவும் முறையான தமிழ் சொல்லா இல்ல. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா போகின்றன அப்படின்னு வந்தாதான் முறையான தமிழ் சொல்ல இருக்கு. அப்போ முறையான தமிழ் சொல் இல்லாத காரணத்தினால நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து வினைமுற்றா வந்து நம்ம போடுறோம் அப்படி வந்து அதை போகின்றன அப்படின்னு வந்திருந்ததுன்னா கரெக்ட். வந்து போவார் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனா போகுவாரும் போகின அப்படின்னு தவறா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வினைமுற்றா போனான் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவுக்கு வரோம் அப்படி. சோ நம்ம தமிழ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம புது அறிவியல் வந்து பார்க்க போறோம். அது பயாலஜில வந்து காற்றுள்ள சுவாசமானது காற்றில்லா சுவாசத்தை விட 19 மடங்கு அதிகமான ஆற்றலை ஒரே அளவு குளுக்கோஸ் வந்து வெளிப்படுத்தும். கரெக்ட் தான். ஏன்னா நம்ம காற்றுள்ள சுவாசம் அப்படின்னா 38 ATP வந்து உருவாக்கும் ஃப்ரெண்ட். அதே காற்றில்லா சுவாசம்னா 2 ATP தான் உருவாக்கும். அப்ப ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடுனா 2 × 19 போடினா தான் உங்களுக்கு 38 வரும். அப்ப 19 மடங்கு அதிகமான காற்றில்லா சுவாசம் அப்படின்னா வெறும் 2 ATP தான் உருவாக்குது. அப்ப கம்பேர் பண்ணும்போது 19 மடங்கு. அப்ப சரி வந்து அடுத்து பொதுவாக அனைத்து உயிரினங்களும் வந்து காற்றுள்ள சுவாசத்தின் போது ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் 38 மூலக்கூறுகளை உருவாக்க முடியும். அதுவும் சரி அப்படிங்கிறோம். அப்ப சரியானது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நிமிஷம் பொதுவாக அனைத்து உயிரினங்களும் காற்றுள்ள சுவாசத்தின் போது ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் 38 மூலக்கூறுகளை உருவாக்கும் அப்படிங்கிறோம். வந்து அதற்கு அடுத்து காற்றுள்ள சுவாசம் காற்றில்லா சுவாசம் 19 மடங்கு அதிக ஆற்றலை ஒரே அளவு குளுக்கோஸ் இருந்து வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறோம். அப்ப ரெண்டு வாக்கியத்தை நம்ம கவனிக்கும் போது வந்து முதல் வாக்கியம் அப்படின்னு வந்து சரியா இருக்கு அப்படிங்கிறோம். அனைத்து உயிரினங்களும் காற்றுள்ள சுவாசத்தின் போது ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் 38 மூலக்கூறுகளை உருவாக்கும் அப்படிங்கிறோம். ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் விளக்கம் மட்டும் பார்த்தலாம். அதாவது இது ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட். என்னன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நிகர உற்பத்தி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா 36 வரும். 38க்கு பதிலா 36 வரும். அதாவது நிகர உற்பத்தி. ஏன்னா ரெண்டு என்ன பண்ணணும்னா அந்த மைட்டோகாண்ட்ரியால வந்து உற்பத்தி செய்யப்பட்டு சைட்டோபிளாசத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து செலவு பண்ணிடும். அப்ப நிகர உற்பத்தின்னு கேட்டா 36, மொத்த உற்பத்தி அப்படின்னு கேட்டா 38. அப்ப பொதுவாக அனைத்து உயிரினங்களும் காற்றுள்ள சுவாசத்தின் போது ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கும் 38 மூலக்கூறுகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது சரின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனா நம்ம புத்தகத்திலேயே வந்து எப்படி இருக்குன்னா 38 ATP அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மொத்த உற்பத்தி, 36 தான் நிகர உற்பத்தி. நம்ம டேபிள்ல கொடுக்கும் போது 36 ATP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ராங்கன்னு போட்டிருக்காங்க. சோ அதே நேரத்துல இதை வந்து சரின்னு கூட சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிகர உற்பத்தின்னு கேட்டாதான் நம்ம 36 சொல்லணும். மொத்த உற்பத்தின்னு கேட்டானா 38. அந்த உற்பத்தி செய்யறதுக்கே 2 ATP ஆற்றல் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு மைட்டோகாண்ட்ரியா. அப்படி எடுத்துக்கிறதுனால நிகர உற்பத்தி 36. அப்ப நம்ம கொஸ்டினை பொறுத்து தான் இந்த ஆப்ஷன் ஏவும் வரும் ஆப்ஷன் டியும் வரும். ரெண்டுமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. சோ இது நம்ம நிகர உற்பத்தி மொத்த உற்பத்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு. சோ அந்த மாதிரி கேள்வி கேட்டா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து. சோ நம்ம இதுக்கு முன்னாடி முந்தைய ஆண்டுல கேட்கப்பட்டது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 36 ATP ஆற்றல் உற்பத்தி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம போட்டுடலாம். சோ காற்றில்லா சுவாசம் அப்படின்னு 2 ATP அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம போட்டலாம். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ கூட போட்டலாம். அது 42 நமது உடலின் பின்வரும் பாகங்கள் எவை இயக்கத்திற்கு உதவுகின்றன. இயக்கம் அப்படின்னாவே நமக்கு என்ன தேவைப்படும், எலும்பு தேவைப்படும், தசை தேவைப்படும், அப்புறம் நரம்புகள் வந்து தேவைப்படும். அப்ப நரம்புகள் மூலியமா தான் நம்ம என்ன பண்றோம், அந்த தசைகளுக்கு இந்த இயக்கத்தை வந்து கடத்தப்படுகிறது. அந்த தசைகள் வந்து எலும்புகளோட சேர்ந்து வேலை செய்யுது. அப்ப இதுல இருக்க ஆப்ஷன்ல என்ன வரும், எலும்பு வந்துருச்சு, தசைகள் வந்துருச்சு. உறுப்புகள் வந்து இயக்கத்துல செயல்படுமா அப்படின்னா செயல்படாது. ஸ்கின் தோல் செய்யப்படும் செயல்படாது. சப் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மற்றும் 3 தான் நமக்கு சரியானது சொல்லிமுக்கிறோம். அதுதான் வந்து நமக்கு இயக்கத்துக்கு காரணமா இருக்கு. விளக்கமும் நம்ம தெளிவா வந்து கொடுத்துருக்கோம். படிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியரா வந்து புரியும் சொல்லிமுக்கிறோம். தசைகள், தோல் என்ன பண்ணுது, உறுப்பு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து பொறுத்துக்க மீள்தன்மை அற்றது, கிரானியம் மீள்தன்மை கொண்டது, தோள்பட்டை வளையம் வந்து இப்ப கொடுத்திருக்கல வந்து பாத்தீங்கன்னா மீள்தன்மை அற்றது அப்படின்னு கிரானியம்னா தெரியும். கிரானியம் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மூளையை பாதுகாக்கக்கூடிய மண்டை ஓடு தான் நம்ம என்ன சொல்லணும்னா கிரானியம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வந்து 4 2க்கு வழிமுறை. அப்புறம் மீள்தன்மை உடையது அப்படின்றது மீள்தன்மை கொண்டனா எலாஸ்டிக் நேச்சர் அப்படின்னா என்னது, இந்த சவ்வுன்னு சொல்லுவோம். அந்த சவ்வு அப்படின்னும் போது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த லிகமெண்ட் தசைநார் அப்படின்றத வந்து மீள்தன்மை கொண்டது. அது வந்து கரெக்டா தான் இருக்கு, மீள்தன்மை கொண்டது வழிமுறை. அடுத்து மீள்தன்மை அற்றது அப்படின்றது எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டெண்டான் தசைநார் அப்படின்றதான் வந்து மீள்தன்மை அற்றதா வந்து இருக்கு வழிமுறை. வந்து சதைக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தோள்பட்டை வளையம் அப்படின்றது என்னன்னா பெக்டோரல் வளையம் சொல்லுவோம். தோள்பட்டை வளையம் அந்த கழுத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வளையம், அதான் பெக்டோரல் வளையம் சொல்லி பார்க்கிறோம். சோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து
நமக்கு சி 1 4 3 2 அப்படிங்கிறோம். சோ அப்ப மீள்தன்மை உடையது அப்படின்னா தசை சாரி மீள்தன்மை உடையதுன்னா தசை நார் வந்து மீள்தன்மை அற்றதுன்னா தசை நான் அப்படி பார்க்கிறோம். அப்ப நார் நான் அப்படின்னு வித்தியாசம் இருக்கு. கிரானியம் மூளையை பாதுகாக்கக்கூடியது அப்படிங்கிறோம். சோ அது தோள்பட்டை வளையம்னா பெக்டோரல் வளையம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறோம். இதை தெளிவா நம்ம உடல்ல எங்க இருக்கு பாகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா கொடுத்திருக்கோம். இதை படிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் எளிமையா சுலபமா உங்களுக்கு புரிஞ்சிடும். எத்தனை சரியான இணைகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்கேன். how many correct paths வந்து ஆய்ஸ்பேகாஸ் அப்படின்றது வந்து என்ன சொன்னா உணவு குழல். மொத்தமா உணவு குழல் நம்மளுடைய சிறுகுடல் பெருகுடல் எல்லாம் எடுத்துட்டோம்னா எவ்வளவு நீளம் முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 மீட்டர் படிச்சிருப்போம். வெறும் உணவு குழல் மட்டும் அப்படின்னா வந்து 22 சென்டிமீட்டர் வந்து கரெக்ட். ரெனின் அப்படின்றது என்னன்னா இது பால் புரதம் ஆகிய கேசினை உரைய வைக்கிறது மற்றும் புரதம் செரிமானம் அதிகரிக்கிறது. அப்ப லிக்விடா இருக்கிறது வந்து நமக்கு உறைஞ்சு அது தினமா வந்து மாறும் போது செரிமானத்துக்கு அது வந்து வகை வகிக்கிறது. அப்ப ரெனின் அப்படின்றது வந்து குழந்தைகள்ல இந்த பால்ல இருக்கக்கூடிய புரதத்தை வந்து பாத்தீங்கன்னா செரிக்க உதவுகிறது. அப்ப அதுவும் கரெக்ட் வந்து. அதுக்கு அடுத்து வந்து இறப்பை உணவு குழலுக்கும் சிறுகுழலுடைய டி போன்ற வடிவத்தில் இது தவறு. என்ன வடிவம் இருக்கு? ஜே வடிவத்தில் இருக்குன்னு பாக்குறோம். அப்ப இறப்பை எந்த வடிவத்தில் இருக்குப்பா அப்படின்னா ஜே வடிவத்தில் இருக்கு அப்படிங்கிறோம். சோ அதனால மூணாவது தவறு. 1 ரைட்டு 2 ரைட்டு வந்து. ஆன்சர் என்ன? 2 இணைகள் வந்து சரி அப்படிங்கிறோம். சோ அதான் இங்க நம்ம விளக்கம் டீட்டெயிலா கொடுத்துருக்கோம். படிச்சு பாருங்க, ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறோம். சோ ஆன்சர் அடுத்து 45. சிறுநீரகத்தின் முதன்மை செயல்பாடுகளில் ஒன்று என்ன? ரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்தல். ரத்த அழுத்தம் சவ்வூடு பரவல் அழுத்தத்தை ஒழுங்குபடுத்தும். ரத்த அழுத்தத்துக்கும் சிறுநீரகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா சிறுநீரகத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தத்துக்கு காரணமா இருக்கும். அது என்னன்னு பார்ப்போங்க. அடுத்து நமது உடலில் நீரையும் மின்பகு பொருளையும் சமநிலைப்படுத்தும். இது சரி, சிறுநீரகம் அதான் பண்ணுது. சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் மினரல்ஸ் இருக்குல்ல, அதை சமநிலைப்படுத்துறது. அடுத்து ரத்த சிவப்பணுக்களை உருவாக்குவது சிறுநீரகம் கிடையாது, இது எலும்பு மஜ்ஜை தான் உருவாக்கும் அப்படிங்கிறோம். அது தவறு. நுரையீரலிருந்து கழிவுகளை வடிகட்டவும் வந்து. நுரையீரலிருந்து கழிவுகள் எப்படி வடிகட்டும்? கழிவுகள் அங்க வடிகட்டப்படும். சிறுநீரகத்துல வடிகட்டும். நுரையீரல கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படும். அப்ப அதுவும் தவறு அப்படிங்கிறோம். சோ ஆன்சர் என்னன்னா பி மட்டும்தான் அப்படிங்கிறோம். சோ அப்ப நமது உடல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நீரையும் மின்பகு பொருளையும் சமநிலைப்படுத்துற வேலை யாருன்னா சிறுநீரகத்துடைய வேலை அப்படிங்கிறது. அதே மாதிரி ரத்தம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிறிதளவு காரத்தன்மை கொண்டது 7.4 அப்படின்னு மெயின்டைன் பண்றது யாருன்னா சிறுநீரகத்தோட வேலையா இருக்கு. அதே சவ்வூடு பரவல் அழுத்தம் அப்படின்றது அதையும் மெயின்டைன் பண்றது யாருன்னா சிறுநீரகம். அப்ப நம்ம உடல்ல மின்பகு பொருட்கள் சமநிலை அடையவும் வந்து. அதே மாதிரி நம்மளுடைய pH மதிப்பு வந்து 7.4 மெயின்டைன் பண்றதுக்கும் வந்து அமிலக்கார சமநிலை. சவ்வூடு பரவல் அழுத்தம் அப்படின்றது மெயின்டைன் பண்றதுக்கு யார் காரணமா இருக்குன்னா சிறுநீரகம். வளர்ச்சிதை மாற்ற கழிவுப் பொருட்கள் வெளியேற்றப்படுது. யூரியா, யூரிக் அமிலம் வந்து நைட்ரஜன், கிரியாட்டின், அமோனியா அப்படின்றது வெளியேற்றப்படுவது எங்க அப்படின்னா சிறுநீரகத்துல வெளியேற்றப்படுகிறது. அதுவும் கரெக்டான. ரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துறது. ரத்த சிவப்பணுக்கள் உருவாகுவது சிறுநீரகம் கிடையாது வந்து. சிறுநீரகம் ரத்த சிவப்பணுக்கள் எங்க உருவாகும் அப்படின்னா எலும்பு மஜ்ஜையில உருவாகும் அப்படிங்கிறது. அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் வந்து. சிறுநீரகத்தின் நாளமில்லா சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இந்த ரத்த அழுத்தத்தை மெயின்டைன் பண்ணுது. சிறுநீரகம் கிடையாது வந்து. நுரையில இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும் அப்படிங்கிறது. அடுத்து முதுகெலும்பின் இதய அறைகள் பற்றி தவறான இணையை கண்டறிங்க. தவறானது கேட்டிருக்காங்க. முதல்ல எத்தனை அறை? 4 அறை வரும். 2 அறைகள் வந்து வராது அப்படின்னு பார்க்கிறோம். 4 அறை அப்படின்னு வந்திருக்கணும் வந்து. அடுத்து ஊர்வன அப்படின்னு பார்க்கும்போது வந்து 3 அறைகள் ரெப்டைல்ஸ் அப்படின்னு அது சரி வந்து. அடுத்து பறவைகள் பாலூட்டிகள் 4 அறைகள் அதுவும் சரி வந்து. சோ அப்ப கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மாத்தி சொல்றேன். ஆமா ஃப்ரெண்ட், இருவாழ்விகள் அப்படின்றத வந்து ரெப்டைல்ஸ் இருவாழ்விகள். ஊர்வன வந்து 2 அறைகள் தான் வரும். சாரி 2 அறைகள். அது இருவாழ்விகள் அதுலதான் என்னன்னா 3 அறைகள். தவளைக்கு வந்து 3 அறை வந்து. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3 மட்டும் தான் சரியா இருக்கு. 1 2 தவறா இருக்கு அப்படிங்கிறோம். ஓகே. அடுத்து முதலை வந்து 4 அறைகளை கொண்டது. 2 அறைகளை கொண்டது அப்படின்னும் போது மீன்களுக்கு மட்டுமே. ஊர்வன அப்படின்னு பார்க்கும்போது வந்து இதே வகைப்பாடு வந்து பாத்தீங்கன்னா முழுமையற்ற 4 அறைகளை கொண்ட இதயம் கொண்டது. அதே 3 அறைகளை கொண்ட இதயம் வந்து பாத்தீங்கன்னா இருவாழ்விகளுக்கு வந்து இருக்கு சொல்லிக்கிறோம். இப்ப இந்த இடத்துலயும் ஒரு கரெக்ஷன் இருக்குது. சாரி, அதாவது முதலை வந்து பாத்தீங்கன்னா 4 அறைகளை கொண்டது, இது கரெக்ட். இருவாழ்விகள் வந்து 3 அறைகள் வந்து. முழுமையற்ற 4 அறைகள் அப்படின்றதான் வந்து யாருக்கு வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஊர்வனுக்கு வரும். சாரி, முழுமையற்ற 4 அறைகளை கொண்டது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஊர்வன அப்படிமுக்கிறோம். 3 அறைகள் வந்து இருவாழ்விகள் தான். 4 அறைகள் வந்து பறவைகள் பாலூட்டிகள் அப்படிமுக்கிறோம். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 தவறா இருக்கு, 1 சரியா இருக்கு அப்படிமுக்கிறோம். அதுக்கு அடுத்து ரத்த மாதிரிகள் எடுக்க தமனிகளை விட சிறைகளே சிறந்தவை. ஏன்?
அப்படின்னு பாத்தீங்கன்னா சிரையில் ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். சரியான விளக்கமும் கூட. இப்ப தமனிகள் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா ஆக்சிஜன் மிக்க ரத்தத்தை எடுத்துட்டு போறோம். உடலின் ஆழமான பகுதியில் இருக்கும், எலும்புக்கு பக்கத்துல இருக்கும். அங்க எலும்புக்கு பக்கத்துல இருக்கிறத பற்றி நம்ம கண்டுபிடிச்சு ரத்தம் எடுக்கிறது கஷ்டம். அப்படியே நம்ம ரத்தம் எடுத்தாலும் என்னன்னா ரத்தம் எடுத்து ஊசி வெளியே எடுக்கும் போது ரத்தம் பீச்சிட்டு அடிக்கும். ஏன்னா ஹை பிரஷர்ல போகும். இதயத்துல இருந்து அதிக அழுத்தத்துல வெளியேற்றப்படும் தமனி வழியா. சிரை அப்படின்றது என்னன்னா திசுக்கள்ல இருந்து ரத்தம் திருப்பி வந்து எங்க வரும் அப்படின்னா இதயத்துக்கு வரும். அப்ப பிரஷர் கம்மியா இருக்கும். அப்ப அது வழியா நம்ம ஊசி குத்தி அந்த சிறையில இருந்து அந்த தோலுக்கு அடியில இருக்க அந்த சிறையில இருந்து என்ன பண்ணலாம், சிறை குழாயில இருந்து நம்ம ரத்தத்தை வெளியே எடுக்கிறோம் அப்படின்னும் போது என்ன அந்த ஊசி வெளியே எடுக்கும் போது பஞ்சை வச்சு நம்ம அழுத்தினாவே போதும், ரத்தம் அந்த குழாயில இருந்து உறைஞ்சிடும். அப்ப பிரஷர் கம்மியா இருக்கு. அப்ப ரெண்டுமே சரி, ரெண்டும் சரியான விளக்கமும் கூட. இன்னும் டீடைலா நம்ம பாயிண்ட்ஸ், அடிஷனல் பாயிண்ட்ஸ் தமனி மற்றும் சிறையில பத்தி நம்ம கொடுத்திருக்கோம். அழகா படிச்சீங்கன்னா தமனினா என்ன, சிறைனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எங்க போகும், எவ்வளவு பிரஷர் இருக்கும், எங்க பிரஷர் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கலாம். இதய துடிப்பின் தூண்டுதல் எங்க இருந்து உருவாகிறது அப்படின்னு பார்த்தோம். SA நாட் அப்படின்னு பாக்குறோம், SA கணு அப்படின்னு பாக்குறோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மயோஜெனிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காரணம் என்னன்னா இதயத்திலே இதய துடிப்பு தூண்டுதல் இருக்கும். மற்ற உயிரினங்களுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா மூளையிலேயோ அல்லது வேற ஏதாவது பகுதியில இருந்து இதயத்தை துடிக்க வைக்கக்கூடிய அந்த துடிப்பு அப்படின்றது இயக்கம் இருக்கும் அப்படின்னு. அப்ப சைனோ ஏட்ரியல் அல்லது சீனோ ஏட்ரியல் சொல்லக்கூடிய SA கணுதான் என்னது தசை திசு இயக்கம் மயோஜெனிக் தன்மை கொண்டது அப்படின்னு. அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அப்ப அந்த SA அப்படின்றத இதயம் துடிக்க காரணமா இருக்கக்கூடியது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து 49 ஹீமோகுளோபின் தொடர்பாக பின்னோட்டல் எது சரியல்ல அப்படிங்கிற. இது சிவப்பு நிறம் கொண்டது சரி. இது நுரையீரலிருந்து உயிரினருக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்கிறது, அதுவும் சரி. இது சற்று அமிலமானதுன்னு சொல்றாங்க, அது தவறு. ஏன்னா காரத்தன்மை கொண்டது அப்படின்னு தெரியும். ரத்தம் அப்படின்றது சிறிதளவு காரத்தன்மை கொண்டதா இருக்கும். இது திசுக்களில் இருந்து நுரையீரலுக்கு கார்பன் டை ஆக்சைடை கொண்டு செல்கிறது, அதுவும் சரி அப்படிங்கிறோம். ஆப்ஷன் சி தான் பாத்தீங்கன்னா சரியல்ல, தவறானது அப்படிங்கிறோம். ஏன்னா இது சற்று அமிலமானது அப்படின்றது தவறானது அப்படின்னு பாக்குறோம். காரணம் என்ன அப்படின்னா ரத்தம் அப்படின்றது 7.4 அப்படின்னு பாக்குறோம். அது என்னன்னா 7.4 அப்படின்றது 7க்கு மேல போயிடுச்சு. அப்ப நம்ம சிறிதளவு காரத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லணும். அப்ப ஆன்சர் அது தவறானது அப்படின்னு சரியல்ல அப்படின்னு. அடுத்து 50 பின்வரும் ப்ரோகேரியோட்டிக் செல்கள் பற்றி கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு. தெளிவான உட்கரு கிடையாது, கரெக்ட். ஏன்னா தெளிவான உட்கரு இருக்காது ப்ரோகேரியோட்டிக் செல் பார்த்தோம். நியூக்ளியோலஸ் காணப்படுகிறது, அது தவறு. ஏன்னா நியூக்ளியோலஸ் காணப்படாது அப்படின்றத பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோகேரியோட்டிக் பண்புகள் பார்க்கிறோம். மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் செல் பிரிவு நடைபெறாதுன்னு வரணும், அதுவும் தவறு அப்படின்னு. மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லி நேர்முக செல் பிரிதல் மட்டும் தான் நடக்கும். சவிலால் சொல்லப்பட்ட செல் உறுப்புகள் கிடையாது, அது கரெக்ட். அப்ப நமக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா 1, 4 சரி அப்படின்னு பார்க்கிறோம். 1 மற்றும் 4 சரியானவை அப்படின்னு பார்க்கிறோம். சோ கீழே நம்ம அதுக்கான விளக்கம் டீடைலா நம்ம கிளாஸ்ல பார்த்த மாதிரி இங்க கொடுத்திருக்கோம். இந்த அடிஷனல் பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு, பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட், இம்பார்ட்டன்ட். அடுத்து பின்வரும் கூற்றுகளில் பின்வரும் வாக்கியங்களை கவனிக்க. மனித உடலின் இயல்பான செயல்பாட்டிற்கு வைட்டமின் பெருமளவில் இது தவறு. வைட்டமின் குறைந்த அளவு தான் தேவைப்படும், பெருமளவில் தேவைப்படாது அப்படிங்கிறோம். ஏன்னா நமக்கு புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட் தான் பெருமளவில் தேவைப்படும் அப்படிங்கிறோம். உணவில் கொழுப்பு சத்து போதுமான அளவில் இல்லை என்றால் உடல் எடை குறைவு ஏற்படும் கண்டிப்பா. ஏன்னா உடல் எடை குறைவு அப்படின்னு கொழுப்பு சத்து இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம தோலுக்கு அடியில் இருக்கிறது அடிப்பு திசுக்கள் இருக்கிற கொழுப்பு எல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 சரி, 1 தவறு. ஏன்னா பெருமளவில் நமக்கு வைட்டமின் தேவைப்படாது அப்படின்னு. மிக குறைந்த அளவு தான் வைட்டமின் நமக்கு உடலுக்கு தேவைப்படும் அப்படின்னு. அதை பத்தின டீடைலா வைட்டமின் பத்தின குறிப்புகள் நம்ம கொடுத்திருக்கோம். சோ மிக குறைந்த அளவில் நுண்ணூட்டச்சத்துக்களா வைட்டமின்கள் இருக்கு. அது மாதிரி அதிக அளவில் தேவைப்படுறது புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட் தேவைப்படும் அப்படின்னு. அதே மாதிரி கொழுப்பு கம்மியா இருந்தது நம்ம சாப்பிடுற உணவுல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெயிட் லாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு. கொழுப்பு ஏன் அவசியம் அப்படின்னா கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் ADEK அப்படின்றது கொழுப்புல தான் கரையும், அதனால அது அவசியம் அப்படின்னு. அப்ப உணவில் போதிய அளவு கொழுப்பு சத்து இல்லைன்னா அந்த வைட்டமின் எல்லாம் கரையாது அப்படிங்கிறோம், கலக்காது அப்படிங்கிறோம், எடுத்துக்க முடியாது உடலால் அப்படிங்கிறோம். 52 இயற்கையாக தோன்றும் நச்சுப்புறான ப்ரூசிக் அமிலம் எந்த உணவில் உள்ளது? ப்ரூசிக் அமிலம் அப்படின்னு இதுல இருக்குன்னா ஆப்பிளோட விதைகள்ல காணப்படுகிறது அப்படிங்கிறோம். அது நமக்கு இம்பார்ட்டன்ட். எப்படி இது இருக்கு அப்படின்னு ஆச்சரியமான உங்களுக்கு அந்த தகவல் பாத்தீங்கன்னா நம்ம விளக்கமா கொடுத்திருக்கோம். சோ வாங்க பார்ப்போம். ஆப்பிள் விதைகள் முழுதாக விழுங்கும் போது எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனா ஆப்பிள் விதையை நம்ம மெல்லும் போது என்ன ஆகும்னா அதுல இருக்கக்கூடிய இந்த அமிக்டாலின் அப்படின்ற வேதிப்பொருள் பாத்தீங்கன்னா சிதைக்கப்பட்டு அது என்னவா மாறுது அப்படின்னா ப்ரூசிக் அமிலமா மாறுது. அந்த ப்ரூசிக் அமிலம் என்ன, ஹைட்ரஜன் சைனைடு அப்படின்னு. சைனைடு ஆபத்தானது, அப்ப நச்சுத்தன்மை வாய்ந்தது, வெளியேறுது அப்படின்னு. அப்ப அமிக்டாலின் அப்படின்ற வேதிப்பொருள் சிதைக்கப்பட்டு அதுதான் ப்ரூசிக் அமிலமா மாறுது அப்படின்னு. அப்ப ஆப்பிளோட விதையில இது நச்சுப்பொருள் காணப்படுகிறது, ப்ரூசிக் அமிலம். அடுத்து கால்சியம் அப்படின்றது அதனோட இணை ஆஸ்டியோபொராசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதனால பாதிப்பு ஏற்படும் கால்சியம் குறைபாட்டுனால. கரெக்ட். தவறானது எதுன்னு கேட்டிருக்கேன், இது சரியானது ஏ. அடுத்து அயோடின் முன்கழுத்து கலனை ஏற்படும், அதுவும் சரியானது.
பொட்டாசியம் தசைப்பிடிப்பு கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிக்கணும், சோடியம் தான் தசைப்பிடிப்பு, பொட்டாசியம் வந்து நரம்பு தூண்டலுக்கு காரணமா இருக்கும். அப்ப நமக்கு மூணாவது தவறா இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், அந்த பொட்டாசியம் வந்திருக்க கூடாது, சோடியம் வந்திருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப சோடியம் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு சரியானது அப்படின்னு. இரும்பு வந்து அனீமியா, அது கரெக்ட். அப்ப ஆப்ஷன் வந்து 3 வந்து தவறானது அப்படின்னு. அதுக்கான விளக்கமும் நம்ம கொடுத்துருக்கோம், பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் என்ன அப்படின்றத வந்து நீங்க பாத்துடலாம். படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா எளிமையா புரியும் வகையில விளக்கம் இருக்கு. இந்த விளக்கத்தை பயன்படுத்திக்கோங்க. பின்னவற்றில் எவை பாலிசாக்கரைடுகள் அல்ல. வந்து இப்ப பாலிசாக்கரைடு, அமிலோஸ் அப்படிங்கிறது பாலிசாக்கரைடு, ஸ்டார்ச் பாலிசாக்கரைடு, கிளைகோஜன் லாக்டோஸ் என்னது டைசாக்கரைடு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்ப இது வந்து டைசாக்கரைடு அப்படின்னு. அப்ப ஆன்சர் வந்து பி. வந்து காரணம் என்னன்னா இது வந்து டைசாக்கரைடு அப்படின்றதா ஆன்சர் அப்படிங்கிறோம். சோ அப்ப டைசாக்கரைடு என்று அழைக்கப்படுவது, இரட்டை சர்க்கரை என்று அழைக்கப்படுவதுனா லாக்டோஸ் அப்படிங்கிறோம். சோ அதனால அது வந்து தவறா இருக்கு அப்படிங்கிறோம். ரொம்ப அழகா அதுக்கான விளக்கமும் நம்ம இங்க கொடுத்திருக்கோம். லாக்டோஸ்னா நம்ம ஆன்சர் வந்து ஏன் தவறானது அப்படின்னா இது வந்து டைசாக்கரைடு, இரட்டை சர்க்கரை அப்படிங்கிறோம். பாலூட்டிகளில் பாலில் காணப்படுவது அப்படிங்கிறோம். அதுல பால் சர்க்கரை, மில்க் சுகர்னு நம்ம சொல்லுவோம் பாலூட்டிகள். இது குளுக்கோஸ் கேலக்டோஸ் சொல்லிட்டு ஆகிய இரு சர்க்கரைகளால் ஆனது. எதனால் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அதையும் நீங்க அழகா சொல்லலாம். அது மாதிரி வந்து கிளைகோசிடிக் பிணைப்பால் இணைக்கப்பட்டுள்ளது. மற்றது வந்து அமிலேஸ் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நீரில் கரையக்கூடிய கிளைகளற்ற நேரியல் ஹோமோ பாலிசாக்கரைடு. அந்த பாலிசாக்கரைடு அப்படின்னா பல சர்க்கரைகளா வந்து இருக்கிறது அப்படிங்கிறோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ச், இதுவும் பல சர்க்கரை அப்படிங்கிறோம். கிளைகோஜன் அப்படின்றது வந்து விலங்குல காணக்கூடிய பாலிசாக்கரைடு அப்படிங்கிறோம். இது சேமிப்பு பொருள், பல குளுக்கோஸ் ஒன்னா சேமிச்சு வைக்கப்படும். அடுத்து 55 கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் ADEK நம்ம சொல்லுவோம். கரெக்ட். வந்து அடுத்து கொழுப்பில் கரையும் வைட்டமின்களை தேவைக்கு அதிகமாக உட்கொண்டால் ஏற்படும் குறைபாட்டிற்கு பொதுவாக ஹைப்பர் வைட்டமினோசிஸ் என்று பெயர். அதுவும் கரெக்ட். ஆனா இது அது விளக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ரெண்டுமே சரி, ஆனா விளக்கவில்லை அப்படின்றதான் உண்மை அப்படின்னு. சோ ஆப்ஷன் வந்து பி அப்படின்னு. சோ இதை பத்தி நம்ம டீடைலா கொடுத்திருக்கோம். பல புதிய தகவல்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இந்த எக்ஸ்பிளனேஷன் படிச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமூட்டும் தகவல்கள் வந்து பல இருக்கு. இப்ப ADEK-னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீரில் கரையும் வைட்டமின் அப்படின்னா வந்து எளிதில் சிறுநீர் வழியா வெளியேறணும். கொழுப்பில் கரையும் வைட்டமின் வந்து கொழுப்புல கரைஞ்சு நீண்ட நாளுக்கு இருக்கும் அப்படின்னு. எங்க சேமிக்கப்படும், கல்லீரல் மற்றும் கொழுப்பு திசுவில் சேமிக்கப்படுகின்றன வந்து பாத்தீங்கன்னா. சோ அப்ப நம்ம வந்து போதிய அளவு வந்து கொழுப்பு நம்ம உட்கொள்றது அப்படின்னு அவசியம். இப்ப நமக்கு வைட்டமின் அதிகமா போச்சுனாலும் வைட்டமின் உடலிலே தேங்கி நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த பாதிப்பு வந்து நம்ம சொன்னா ஹைப்பர் வைட்டமினோசிஸ் என்று பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுதான் அதுக்கான விடையும் கூட. இப்ப நீர் வெறுக்கும் ஹைட்ரோபோபிக் அப்படின்னா ADEK வந்து சொல்லலாம். வேதியியல் கட்டமைப்பே அதுக்கு காரணமா வந்து இருக்கு. சோ அதை பத்தின தகவலை நம்ம இங்க கொடுத்திருக்கோம், அதையும் படிச்சுக்கலாம் கூடுதலா. அடுத்து 56 கொழுப்பு செரிமானத்தின் முதல் படி என்ன அப்படின்னா வந்து பால்மமாதல், எமால்சிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பால்மமாதல் அப்படின்னா வந்து அந்த கெட்டி ஆகிறது அப்படின்னு. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் நிலையா வந்து இருக்கு அப்படின்னு. அதுல அடுத்தடுத்த நிலைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சரி இந்த கொழுப்பு வந்து உடைஞ்சு அது வந்து என்னன்னா சிறு சிறு துகள்களா மாறுறத வந்து எமால்சிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், பால்மமாதல் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப சிறிய சிறிய துகள்களா உடையும் போது அது வந்து செரிமானம் செய்யறதுக்கு வந்து வசதியா இருக்கு அப்படின்னு பார்க்கறது. சோ அது வந்து இங்க வந்து நடக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த ரெனின் அப்படின்றத வந்து என்ன பண்ணணும்னா பாலை வந்து பாத்தீங்கன்னா கெட்டியா வந்து மாத்தோம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கெட்டி ஆதல் அப்படின்னு பார்க்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உடைஞ்சு சிறு துகள்களாக மாறுறது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப கொழுப்பு நீரில் கரையாத தன்மை கொண்டு ஆனால் அவற்றை சிதைக்கும் செரிமான நொதிகள் வந்து லிபேஸ் வந்து. சோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நீரில் கரையக்கூடிய ஹைட்ரோபிலிக் தன்மை கொண்டவை. இதனால் பெரிய கொழுப்பு துளின் மீது சிறிய செரிமான நொதிகளால் நேரடியாக செயல்பட முடியாது. உடனே என்ன பால்மமாதல் அப்படின்ற நிலை வந்து ஏற்படுது. இதை வந்து என்ன பண்ணா பித்த உப்புகள் பெரிய கொழுப்பு துகளின் பரப்பு இழுவிசையை குறைத்து அந்த பித்த நீர் சுரக்குதுல அதுல இருக்க உப்புகள் தான் என்ன பண்ண இழுவிசையை குறைச்சு அதை சிறிய சிறிய துகள்களா உடைச்சிரும். அதுக்கப்புறம் தான் என்னன்னா செரிமானத்தின் அடுத்த செயல்பாடு நொதி செயல்பாடு ஆரம்பிக்கிறோம். என்சைம் ஆக்ஷன் அப்படின்னு படிப்படியா பான்கிரியாட்டிக் லிபேஸ் அப்படின்ற நொதி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கணை நீர்ல இருக்க அந்த ஸ்டெப்சின் அப்படின்றது அதோட வினைபுரிய ஆரம்பிக்கும். அடுத்து லாக்டில்கள் வெளியே உட்கிரகத்தில் அப்படின்றது நடக்கும். அப்புறம் உறிஞ்சப்படும். அப்புறம் எங்க போனா செல்லுக்கு வந்து போகும். அடிப்போஸ் திசுக்களுக்குள்ள இருக்க செல்லுக்கு வந்து போயிட்டு அது வந்து ஸ்டோர் ஆகும் உடல்ல வந்து. சோ இந்த நிலை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டமா கொடுத்திருக்கும். அழகா அதை அப்படியே படிச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பால்மமாதல் அப்படின்றது வந்து முதல் நிலையா இருக்கு கொழுப்பு பொறுத்தவரையும் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நொதி செயல்பாடு வந்து இரண்டாவது நிலை சொல்லிக்கிறோம். என்சைம் ஆக்ஷன் வந்து சிறிய துகள்கள் உடைஞ்சதுக்கு நொதி செயல்படும். மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா லாக்டில்கள் வழியே உட்கிரகப்பத்தல் அந்த ரத்த தந்துதிகள் சொல்லுவோம், குடல் உறிஞ்சிகள் சொல்லுவோம், எங்கன்னா சிறுகுடல் அது வழியா உறிஞ்சப்படுகிறது. நான்காவது வந்து எங்க போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா அடிப்போஸ் திசுக்கள்ல கொழுப்பு வந்து சேகரம் ஆகிறது. அடுத்து 57 புரதத்தின் கலோரி மதிப்பு மற்றும் உடற் செயலின் எரிதின மதிப்பு. புரதம் அப்படின்னா அது எரிச்சோம்னா நமக்கு எவ்வளவு ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னா 5.65 கிலோ கலோரி வந்து கிடைக்கும் பெர் கிராமுக்கு. அதே உடற் செயலில் எரிதிறன் மதிப்பு அப்படின்னா அது வளர்ச்சிதை மாற்றம் அந்த செரிமானத்தின் போது அது வந்து வேஸ்ட் ஆகிறது போக மீதி எவ்வளவு கிடைக்கும்னா 4 கிலோ கலோரி வந்து கிடைக்கும். சோ அப்ப நம்ம ஒரு புரதம் அப்படின்னும் போது ஒரு புரத மூலக்கூறு வந்து நம்ம எரிக்கப்பட்ட ஆற்றலா மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா அது வெளியே வரக்கூடிய அந்த கலோரி மதிப்பு 5.6
கிலோ கலோரி அப்படிங்கிறோம். உடற்செயல் எரி மதிப்பு அப்படின்னு போதுனா அதுல அந்த செரிமானம் மற்றும் வளர்ச்சி மாற்ற அந்த ஆற்றல் இழப்பு போக மீதி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா வந்து நமக்கு 4 கிலோ கலோரி வந்து கிடைக்கும் அப்படின்னு அது நமக்கு தெரியும். அடுத்து 58 கீழ்கண்ட வாக்கியங்கள் வைட்டமின் டி பற்றி சரியானது இது. மனிதனின் தோலின் மீது சூரிய கதிரில் விழும்போது வைட்டமின் டி உற்பத்தி ஆகிறது. கரெக்ட். தோலுக்கடியில் என்ன இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது இம்பார்ட்டன் வந்து தோலுக்கடியில வந்து டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்ற பொருள் வந்து இருக்கு. அதுதான் என்னவா மாறுனா வைட்டமின் டி வந்து மாறுது. இப்ப வைட்டமின் டி கால்சியம் உறிஞ்சுவதால் எலும்பின் பலத்தை குறைக்கிறது. இது தவறு, அதிகரிக்கிறது. அப்ப அதிகரிக்கதான் செய்யும் அப்படிங்கிறோம். அப்ப அதிகரிக்கிறது அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருந்திருக்கும். ஆனா குறைக்கிறது அப்படின்னு தவறு. அப்ப நமக்கு ஆப்ஷன் வந்து 3 வந்து தவறு. 1 2 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சரியா இருக்கு. ஆன்சர் என்ன 1 2 வந்து சரி. 3 அதிகரிக்கிறதுன்னு வந்திருக்கணும். அது இல்லாதனால நம்ம அதை வந்து தவறு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் இங்க கீழே விளக்கத்திலையும் நம்ம வந்து கொடுத்திருப்போம். பலத்தை அதிகரிக்கவே செய்கிறது அப்படின்னு. அது வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து 59 கால்சியம், பொட்டாசியம், இரும்பு, அயோடின், சோடியம் கொடுத்திருக்காங்க. இல்ல நுண்ணிய தனிம சத்துக்கள் எவை? நுண்ணிய தனிம சத்துக்கள் நம்ம கம்மியா தேவைப்படுறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிகமா தேவைப்படுறது எதுனா கால்சியம் பொட்டாசியம் வந்து பாத்தீங்கன்னா பெருமூட்ட தனிமங்கள் சொல்லுவோம். அது அதிகமான பெருமளவில் வந்து தேவைப்படுகிறது. அதே மாதிரி நமக்கு சோடியமும் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவில் தேவைப்படுது. நுண்ணிய அளவில் தேவைப்படுறது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா நம்ம அயன் மட்டும் இரும்பு தான் சொல்லுவோம் அப்படின்னு. அப்ப நுண்ணிய அளவில் தேவைப்படுது. அப்ப நமக்கு 3 4 தான் வந்து நுண்ணிய அளவில் தேவைப்படக்கூடாது. பெருமளவில் தேவைப்படுறது வந்து இந்த 3 கால்சியம் சோடியம் பொட்டாசியம் அப்படின்றது வந்து நமக்கு பெருமளவில் தேவைப்படக்கூடியது அப்படின்னு. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எது பெருமூட்ட தனிமங்கள், எது நுண்ணூட்ட தனிமங்கள் அப்படின்னு நமக்கு இம்பார்ட்டன்ட். பெருமூட்ட தனிமங்கள் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா 100 மில்லிகிராமுக்கு மேல நமக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அது வந்து பெருமூட்ட தனிமங்கள். அதை வந்து நம்ம பாடி வெயிட்ல 0.05% வந்து டெய்லி நம்ம எடுத்துக்கணும். எதுனா இந்த 3மே கால்சியம் பொட்டாசியம் சோடியம் அப்படின்னு. மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னா 0.05க்கு கீழே இருக்கணும். அப்ப லெஸ் தென் 100 மில்லிகிராமுக்கு கீழே இருக்கிறது வந்து நமக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நுண்ணூட்ட தனிமங்கள் அப்படின்னு. அது நம்ம இங்க விளக்கம் கொடுத்திருக்கோம். 100 மில்லி கிராமுக்கு மேல எடுத்துக்க வேண்டியது வந்து நமக்கு பேரூட்ட தனிமங்கள் இல்ல பெருமூட்ட தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருப்பா அப்படின்னா கால்சியம் பொட்டாசியம் சோடியம் அப்படின்னு. கால்சியம்னா எலும்புக்கு தேவை, பொட்டாசியம்னா நரம்பு துண்டலுக்கு தேவை, சோடியம்னா தசை இயக்கத்துக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு ஏற்கனவே வந்து பார்த்ததுதான். நுண்ணூட்ட தனிமங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்னது இரும்பு வந்து ரத்த சோகை வராம பாத்துக்கும், ஹீமோகுளோபினுக்கு தேவை. அயோடின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தைராய்டு அப்படின்னு ஹார்மோன் வந்து சரியா சுரக்கிறதுக்கு அவசியம் அப்படின்னு. 100 மில்லிகிராமுக்கு கம்மியா இருந்தா போதும் அப்படின்னு. அடுத்து பின்வரும் கொழுப்பு பற்றிய வாக்கியங்கள். 60 ஆற்றல் தரும் ஒரு உணவு. ஆற்றல் தரும் கண்டிப்பா தரும் வந்து நமக்கு 3மே ஆற்றலா மாற்றப்படும். இது கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு அப்படின்னு ஆற்றல். கார்போஹைட்ரேட் விட குறைவான ஆற்றல் அது தவறு. கார்போஹைட்ரேட் அதிகமான ஆற்றல் கிடைக்கும். ஆனா கார்போஹைட்ரேட் தான் நம்ம எளிய சர்க்கரையா வந்திருக்கும். அது இமீடியட்டா ஆற்றல் தரக்கூடிய உடனடியாக ஆற்றல் தரது கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் அதிக அளவு ஆற்றல் வந்து இருக்கும். 9 கிலோ கலோரி அப்படின்னு. நமது உடலையும் செல்களையும் பாதுகாக்கின்றது. அது கரெக்ட். கொழுப்பு உள்ள உணவுப் பொருட்கள் வெண்ணெய் நெய் பன்னீர் பாலாடைகள் அதுவும் கரெக்ட். ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 1 3 4 வந்து சரி, 2 தப்பு. ஏன் அப்படின்னா கார்போஹைட்ரேட் அதிக அளவு ஆற்றல் வந்து அதுல வந்து இருக்கு அப்படின்னு. எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 கிலோ கலோரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து 4 கிலோ கலோரி வந்து ஆற்றல் வந்து வெளியிடும் வந்து கார்போஹைட்ரேட் வந்து. அதே வந்து கொழுப்பு வந்து பாத்தீங்கன்னா 9 கிலோ கலோரி ஆற்றல் வெளியிடும். புரதம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 5.6 கிலோ கலோரி வந்து ஆற்றல் வந்து வெளியிடக்கூடியது அப்படின்னு. அப்ப புரதத்தை கார்போஹைட்ரேட் புரதம் அதிகம், புரதத்தை விட நமக்கு கொழுப்பு வந்து அதிகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அப்ப அதிக அளவு ஆற்றல் எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னா 1 கிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம கொழுப்பு சொல்லலாம். அது குறைந்த அளவு ஆற்றல் வந்து 1 கிராம்ல கார்போஹைட்ரேட் சொல்லலாம். ஆனா நமக்கு உடல்ல ஆற்றலை உடனடியா தர்றது பெருமளவு நம்ம எடுத்துக்கூடிய உணவுப் பொருள் எதுன்னு கேட்டா கார்போஹைட்ரேட் தான், கொழுப்பு கிடையாது. அடுத்து 61 இன்டர்ஃபெரான்கள் பற்றிய தவறானதை தெரிவு செய்ய. தவறானது கேட்டாங்க. இன்டர்ஃபெரான் வந்து இது வந்து வைரஸ் எதிர்ப்பு புரத கிருமி நாசினி. இது வைரஸால் தாக்கப்பட்ட செல்லில் சுரக்கிறது. ஒரு செல் வந்து வைரஸால பாதிக்கப்பட்டுச்சுன்னா உடனே அந்த செல் என்ன பண்ணணும், இன்டர்ஃபெரான் அப்படின்னு சுரந்து மற்ற செல்களுக்கு தகவல் அனுப்பிடும். தகவல் அனுப்பி நீங்க உஷாரா இருங்க, வைரஸ் வந்து உங்களுக்குள்ளேயும் வந்து உங்களை வந்து கொண்டுட போகுது, ஏன்னா நான் ஆல்ரெடி வைரஸால பாதிக்கப்பட்டேன், நான் இறக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல் என்ன பண்ணுன்னா மற்ற செல்லுக்கு அலர்ட் பண்ணக்கூடிய ஒரு மெசேஜ் தான் என்ன இன்டர்ஃபெரான் அப்படின்ற ஒரு புரதம் அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து வைரஸ் எதிர்ப்பு புரதம் கரெக்ட் வந்து. இது தொட்டில்லா செல்லில் வைரஸ் எதிர்ப்பை தூண்டுகின்றன அதுவும் கரெக்ட் வந்து. இது லிப்போ புரத மூலக்கூறுகளாம் அது தவறு. இது வந்து கிளைகோ புரத மூலக்கூறா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அப்போ 1 2 வந்து பாத்தீங்கன்னா சரி, 3 மட்டும் தான் தவறு. தவறானது கேட்டிருக்கேன், 3 தவறு. ஏன்பா தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது லிப்போ புரதம் கிடையாது, அது வந்து என்னது கிளைகோ புரதம் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும் அப்படிங்கிறோம். அது வந்து என்ன புரதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து கிளைகோ புரதம் அப்படிங்கிறோம். கிளைகோ புரதம்னா லூக்கோசைட்டுகள் மற்றும் புரோபிளாஸ்டுகளால் சுரக்கப்படுகிறது. லூக்கோசைட் யாரு? அந்த லூக்கோசைட் அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே படிச்சோம் வந்து இது ரத்த வெள்ளையணுக்கள் அப்படின்னு பார்த்தோம். அந்த ரத்த வெள்ளையணுக்களால் சுரக்கப்படக்கூடியதான் அந்த கிளைகோ புரதம் அப்படிங்கிறோம். அடுத்து 62 சலைவா
மலேரியா ஒட்டுண்ணியின் ஸ்போரோஸ்வாய்டில் டேஷில் காணப்படுகிறதுங்க. அப்ப ஸ்போரோஸ்வாய்டு அப்படிங்கிறது மலேரியா ஒட்டுண்ணியுடைய ஒரு நிலை வந்து ஸ்போரோஸ்வாய்டுகள் அப்படின்னு ஒரு நிலை. இது எங்க இருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அனாபிலஸ் பெண் நோய் தொற்றிய பெண் அனாபிலஸ் கொசு உமிழ்நீர்ல வந்து இருக்கும் அப்படிங்கிறோம். இது என்ன நடக்கும் ஒரிஜினலா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த கொசுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மலேரியா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் அப்படின்ற நம்ம நோய் கிருமி தான் காரணம் சொல்லுவோம். அந்த பிளாஸ்மோடியம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கொசுவோடைய உடலுக்குள்ள வந்து என்டர் ஆயிடும். வந்து இப்ப அந்த ஸ்போரோஸ்வாய்டு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த கொசு வந்து மனிதரை கடிக்கும் போது அதனுடைய ரத்தத்துல வந்து மலேரியா அப்படின்ற ஸ்போரோஸ்வாய்டு இருந்ததுன்னா அப்ப மலேரியால பாதிக்கப்பட்ட மனிதர்கிட்ட இருந்து கொசுக்கு போகும். அப்ப கொசுவுடைய குடலுக்கு போன உடனே அங்க என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அதனுடைய எண்ணிக்கை வந்து பெண் பிளாஸ்மோடியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய எண்ணிக்கை வந்து பல்கி பெருகும் கொசுவோடைய இதுல. அப்படி பல்கி பெருகினதுக்கு அப்புறம் எங்க அது வந்து சேகரமாகும்னா உமிழ்நீர்ல வந்து சேகரமாகும். அப்ப உமிழ்நீர்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அப்ப இந்த கொசு போயிட்டு இன்னொரு மனிதரை கடிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த கொசு வந்து துளையிடும் போது ரத்தம் வந்து உறையாம தடுக்கிறதுக்காக கொசுவோடைய சலைவா அது எச்சில் வந்து உமிழ்நீர் அந்த உமிழ்நீர் என்ன பண்ணும்னா மனித உடலுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணும். அப்ப கொசு கடிக்கும் போது அதனுடைய உமிழ்நீர் வந்து நம்ம மனித உடலுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி அந்த இன்ஜெக்ட் பண்ணது மூலியமா ரத்தம் உறையாம தடுத்து ரத்தத்தை வந்து உரியும். அப்ப அந்த உமிழ்நீர் வந்து இன்ஜெக்ட் பண்ணது போனதுதான் திருப்பி கொசுக்கு வராது. ஆனா ரத்தம் மட்டும் என்ன பண்ணா கொசுவோடைய உடலுக்கு வந்து போயிடும். காரணம் என்னன்னா நம்ம உடல்ல ரத்தம் வந்து கொஞ்சம் அழுத்தத்துல வந்து இருக்கு அப்படிங்கிறது. அப்ப நம்ம தோலுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தம் வந்து அழுத்தத்தில் இருக்கிறதுனால இது சுலபமா கொசுவுடைய உடலுக்குள்ள ரத்தம் வந்து போயிடும். கொசுவுடைய உமிழ்நீர் வந்து போதுன்னா நம்ம மனித உடலுக்குள்ள என்டர் ஆயிடும். அப்ப என்டர் ஆன ரத்தத்துல மிக்ஸ் ஆகும். ரத்தத்துல மிக்ஸ் ஆகணும் எங்க போனா கல்லீரல் போகும். கல்லீரலுக்கு போயிட்டு பல்கி பெருகும் அப்படிமுக்கிறோம். சோ அந்த நிலை வந்து மனிதன்ல ஏற்படும் அப்படிமுக்கிறோம். இதை பத்தின விளக்கம் ரொம்ப அழகா மலேரியா தொற்று எப்படி நம்ம உடலுக்குள்ள பரவுது, அது என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்துது, கொசுவோட உடலுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீடைலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா விளக்கம் வந்து கொடுத்திருக்கோம். படிச்சு பாத்தீங்கன்னா மலேரியானா என்ன அப்படின்னு தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படி மலேரியா பெண் கொசுவின் வந்து பாத்தீங்கன்னா குடலில் நடைபெறும் பாலின பெருக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போரோகோனி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த பெண் கேமெட்டுகள் இணைந்து கருவுற்ற முட்டையான சைக்கோட்டை வந்து உருவாக்குகின்றன. இது கொசுவின் குடல் சுவரில் துளைத்து சென்று ஊசைட் எனப்படும் நிலையை அடைகிறது அப்படிங்கிறோம். இந்த ஊசைட்டுகள் பிளவடைந்து ஆயிரக்கணக்கான கதிர்வரையும் ஸ்போரோஸ்வாய்டுகளாக மாறுகிறது. அதுதான் எங்க போகுதுன்னா உமிழ்நீர் சுரப்பிக்கு வந்து போகுது. மனிதனை கடிக்கும் போது மலேரியா கொசு இருக்கக்கூடிய அந்த அனாபிலஸ் கொசு உமிழ்நீரை மனித உடல்ல செலுத்தும். ஏன்னா ரத்தம் முறையாம இருக்கிறதுக்காக. அதுல இருக்க ஸ்போரோஸ்வாய்டு வந்து மனித உடலுக்குள்ள என்டர் ஆயிடும். அப்படி என்டர் ஆனது ரத்த ஓட்டத்துல கலக்கும், கல்லீரலுக்கு போகும். அப்ப கல்லீரல்ல போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஹெப்பாட்டிக் அப்படின்ற செல்ஸ் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. அப்ப நோய் தொற்றிய பெண் அனாபிலஸ் கொசுவின் உமிழ்நீரில் காணப்படுறது என்னன்னா ஸ்போரோஸ்வாய்டு. அதான் நம்ம கேள்வியை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறோம். ஆன்சர் பார்த்தாச்சு. 63 வந்து சரியான நிலையில் தெரிவு செய்ய வீரியம் இழந்த உயிருள்ள தடுப்பு மருந்து MMR அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது சரியானதுதான். அப்ப நம்ம இத வேக்சின் சொல்லுவோம். MMRனா மீசல்ஸ், மம்ஸ், ரூபெல்லாம் சொல்லிட்டு 3 விதமான வைரஸுக்கு எதிரான தடுப்பூசியா நம்ம இதை பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு. அது கரெக்ட். வந்து கொல்லப்பட்ட தடுப்பு மருந்துகள் அப்படின்னு ஹெப்பாட்டிஸ் பி தடுப்பூசி. ஹெப்பாட்டிஸ் பி தடுப்பூசியிலே வந்து என்னன்னா கொல்லப்பட்டது இருக்காது. வந்து அதனால வந்து இது வந்து தவறு அப்படின்னு. கில்டு வேக்சின் கிடையாது, அதுவும் மந்தமாக்கப்பட்ட உயிரில தான். வந்து அடுத்து வந்து டாக்சைடு வேக்சின், நச்சு அல்லது வேதிப்பொருள் தடுப்பு மருந்துகள் அப்படின்னு பார்க்கணும். நச்சு அல்லது வேதிப்பொருள் தடுப்பு மருந்துகள் எது இருக்குன்னா டிபிடி அப்படின்னும் போது டிப்தீரியா, பெர்டியூசிஸ், டெட்டனஸ் சொல்லிட்டு எதுக்கு எதிராக போடுவோம் அப்படின்னா பாக்டீரியாக்கு எதிராக. வந்து மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வைரஸுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு தடுப்பூசி. வந்து கீழே இருக்கிறது வந்து 3மே வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியாக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய தடுப்பூசி. 2மே வந்து குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா போடக்கூடிய தடுப்பூசி தான். இதுல கொல்லப்பட்ட அப்படின்னு வார்த்தை மட்டும் தான் நமக்கு தவறா இருக்கு. அப்ப ஆன்சர் என்னன்னா 1, 3 வந்து சரி அப்படின்னு. அது நம்ம டீட்டெயிலா விளக்கம் வந்து கொடுத்திருக்கோம். விளக்கம் எல்லாமே சிறப்பா இருக்கு. படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா வந்து புரியும். ஈவன் நீங்க அதை புத்தகத்துல அப்படியே நீங்க எழுதிக்கலாம். வந்து நம்மளுடைய புதறியல் புத்தகத்துல வீரியம் இழந்த உயிரில தடுப்பு மருந்து MMR அப்படின்னு பார்க்கிறோம். இதை வந்து யாருக்கு எதிராக போடுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மீசல்ஸ் அப்படின்னா வந்து தட்டமை, மம்ஸ் அப்படின்னா பொண்ணுக்கு வைங்க, ரூபெல்லா அப்படின்னா ரூபெல்லா தான். இது வந்து பாத்தீங்கன்னா மற்றும் பிசிசி காசநோய் தடுப்பு ஆகிய வீரியம் இழந்த உயிரில தடுப்பு மருந்துகளா இருக்கு. காசநோய் வேற, ஆக்சுவலா இது வேற, ஆனா எல்லாமே வந்து வீரியம் இழந்த அப்படின்னு பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னா வந்து டியூபர்குலோசிஸ் சொல்லுவோம், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு பார்க்கிறோம். அதுவும் வந்து நமக்கு பாக்டீரியா வந்து எதிராக வந்து போடக்கூடிய தடுப்பூசி. இதுவும் வீரியம் குறைந்த உயிருள்ள தடுப்பு மருந்து தான். MMR வீரியம் குறைந்த உயிருள்ள தடுப்பு மருந்து. கொல்லப்பட்ட அப்படின்றது வந்து தவறு. ஹெப்பாட்டிஸ் பி ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இதெல்லாம் முழுமையாக கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகளை கொண்ட தடுப்பூசிகள் கொல்லப்பட்ட தடுப்பு மருந்துகள் எனப்படும். ஆனா இது வந்து என்ன கிடையாதுன்னா சால்க் போலியோ தடுப்பூசின்னு சொல்லி போலியோ தடுப்பூசி வந்து சொல்லலாம். ஆனா அதுக்கு வந்து டைஃபாய்டுக்கு வந்து சொல்லலாம், காலராக்ஸ் சொல்லலாம்.
ஆனா ஹெப்பாடைட்டிஸ் பி கிடையாது. அப்ப ஹெப்பாடைட்டிஸ் பி அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இரண்டாம் தலைமுறை தடுப்பூசின்னு சொல்லுவோம். வந்து இது மரபு பொறியியல் மூலம் ஈஸ்ட் செல்களை கொண்டு தூய்மைப்படுத்தப்பட்ட மேற்பரப்பு ஆன்டிஜன் மட்டும் பயன்படுத்தி தயாரிக்கப்படும் ஒரு துணை அலகு வந்து தடுப்பூசி. அப்போ ஒரு துணை அலகு தடுப்பூசி நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா வந்து பிசிஜியை சொல்லலாம். சரி, இது நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா ஹெப்பாடைட்டிஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பூசி வந்து சொல்லலாம் அப்படின்னு. சோ அப்ப துணை அலகு தடுப்பூசி அப்படின்னா நம்ம ஹெப்பாடைட்டிஸ் பி வந்து சொல்லலாம். வந்து இப்ப கொல்லப்பட்ட தடுப்பூசினா வந்து போலியோக்கு எதிராக போடக்கூடியது சால்ட் போலியோ தடுப்பூசி. வந்து அது டைபாய்டு காய்ச்சலுக்கு எதிராக போடக்கூடிய தடுப்பூசி டேப்னு சொல்லுவோம். வந்து காலரா தடுப்பூசி அப்படின்னு இதெல்லாம் வந்து கொல்லப்பட்டது அப்படின்னு. சோ அப்ப நம்ம இதை அப்படியே நோட்ஸ் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். வந்து நச்சு அல்லது வேதிப்பொருள் தடுப்பு மருந்துகள் வந்து டிபிடி நம்ம சொல்றோம்ல. சோ அது வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம வெளிப்புற நச்சு பொருட்கள் ஃபார்மலின் மூலம் அவற்றின் நச்சுத்தன்மை நீக்கப்பட்டு ஆன்டிஜன் தன்மை மாறாமல் உடலின் நோய் எதிர்ப்பு ஆற்றலை தூண்டுவது அப்படின்னு. இதை வந்து என்ன சொல்லணும்னா வேதிப்பொருள் தடுப்பு மருந்துகள் டாக்சைடு எனப்படும். இது வந்து யாருக்கு எதிராக போறோம்? டிப்தீரியா தொண்டை அடைப்பான், அது பெட்டுசிஸ் கக்குவான் நிரமல், டெட்டனஸ்னா ரணஜன்னி அப்படிங்கிறோம். இது வந்து முக்கூட்டு தடுப்பூசி அப்படிங்கிறோம். ஏற்கனவே எழுதுனா பாக்டீரியாக்கு எதிராக இருந்து போடுறோம். நச்சு அல்லது வேதிப்பொருள் தடுப்பு மருந்துக்கு உதாரணமா இருக்கு. அடுத்து 64 பின்னோட்டில் எதை வைடால் சோதனை மூலம் உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னா வைடால் சோதனை வந்து டைபாய்டுக்கான சோதனை அப்படிங்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். அப்ப டைபாய்டுக்கு நம்ம வைடால் அப்படின்ற சோதனை வந்து பண்றோம் அப்படிங்கிறோம். இதுல நமக்கு வந்து மலேரியா அப்படின்னும் போது வந்து வைரஸ் சோதனை டைபாய்டுக்கு நம்ம பண்ணக்கூடிய சோதனை. டைபாய்டு எதன் மூலியமா போறோம்னா நீர் மற்றும் உணவு மூலியமா பரக்கூடியது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து கொடுத்துருக்கோம். மலேரியா அப்படின்ற நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு ரத்த பூச்சி பரிசோதனை அப்படின்றத நம்ம செய்யறோம் அப்படின்னு. இதுல வந்து அந்த பிளாஸ்மோடியம் ஒட்டுண்ணி இருக்கா இல்லையா அப்படின்னு மைக்ரோஸ்கோப் மூலியமா கண்டுபிடிக்கணும். அப்ப ரத்த பூச்சி பரிசோதனை மைக்ரோஸ்கோப் மூலமாக நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? மலேரியாவை கண்டுபிடிக்கிறோம். எய்ட்ஸ் அப்படின்றத வந்து எலிசா டெஸ்ட் அப்படின்னா முதல் கட்ட சோதனை. அதுல பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அடுத்து இரண்டாவது சோதனை வந்து வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்ற சோதனை வந்து நம்ம எய்ட்ஸ்க்கு வந்து பண்ணக்கூடியதா வந்து இருக்கு. அடுத்து 65 வந்து ரைனோ வைரஸ்கள் மனிதரில் ஏற்படும் பின்வரும் எந்த நோய்களுக்கு காரணமாகின்றது அப்படின்னா வந்து சாதாரண சளி அப்படிங்கிறோம். இது வந்து ரைனோ வைரஸ் அப்படின்னு பாக்குறோம். அது ஒரு வாரத்துல அதுவே தன்னால சரியாயிடும். காமன் கோல்டுனா ரைனோ வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சோ அதான் ஆன்சரா இருக்கு அப்படின்னு. சோ மற்றது சாதாரண சளி கொடுத்து ரைனோ வைரஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மூச்சுக்குழாய் அலர்ஜி அப்படின்னும் போது வந்து சுவாச பாதையில ஏற்படுத்துறது இன்ஃபுளுன்சா போன்ற வைரஸ்கனால இது வந்து ஏற்படும். ஆஸ்துமா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சுவாச பாதையில ஏற்படக்கூடிய ஒரு ஒவ்வாமை தான் அப்படின்னு அலர்ஜின்னு சொல்லலாம். சுற்றுப்புற பாதிப்புனால இது வந்து ஏற்படும். வீக்கம் சார்ந்த பாதிப்பு அப்படின்னு வந்து ரைனோ வைரஸ் கிடையாது. நிமோனியா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாக்டீரியாவால ஏற்படக்கூடியது. ஸ்டெஃபலோகாக்கஸ் நிமோனியா அப்படின்ற பாக்டீரியா. அந்த பாக்டீரியானால நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். நம்ம அடினோ வைரஸ் வந்து ஆர்எஸ்பி வைரஸ் அல்லது மைக்கோபிளாஸ்மா போன்ற நுண்ணுயிரிகளாலும் நமக்கு நிமோனியா அப்படின்ற பாதிப்பு ஏற்படுகிறது. வந்து அதிகமாக ஆல்கஹால் உட்கொள்வதால எந்த நோய் ஏற்படுத்துகிறது அப்படின்னா வந்து கல்லீரல் சிதைவு சிரோசிஸ் அப்படின்ற சிதைவு அப்படின்னு ஏற்படும். ஏன்னா ஆல்கஹால் வந்து செரிக்கக்கூடிய பகுதி எங்கன்னா கல்லீரல் தான். வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கும் போது வந்து அதனால பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது. இதை பத்தி ரொம்ப தெளிவா கல்லீரல்ல என்னென்ன பாதிப்பு இருக்கு, மஞ்சகாமல என்ன, கல்லீரல் சிதைவு நோய்னா என்ன, தழும்பு திசுக்கள் உருவாக்குறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா கொடுத்துருக்கோம். மதுபானம் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும், தொடர்ச்சியா குடிச்சாங்கன்னா அங்க கல்லீரல் கொழுப்பு சிதைக்கும் அளவு பாதிக்கப்படுகிறது. அப்ப அந்த செல்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா கொழுப்பு கல்லீரலில் உருவாகிறது சிதைக்க முடியாம. அது வந்து தழும்பு திசுக்கள் உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கு. அதான் கல்லீரல் சிதைவா போய் மாறுது அப்படிங்கிறோம். ஹெப்பாடைட்டிஸ் அப்படின்றது வைரஸ் தொற்றுனால கல்லீரல் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு. மஞ்சக்காமாலை அப்படின்றது என்னன்னா கல்லீரல் கோளாறுகளின் முக்கிய அறிகுறி தான் மஞ்சக்காமாலை அப்படிங்கிறோம். ஏன்னா கல்லீரல சுரக்கக்கூடிய அந்த நீர் வந்து பித்த நீர் அப்படின்னு நம்ம சொல்லும் போதுன்னா பிலிருப்பின் அப்படின்றதா அதுல இருக்க நிறமி. அந்த நிறமி வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல் முழுவதும் தேங்கிறதுனால தோல் மற்றும் கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மஞ்சள் நிறமா வந்து தோன்றுகிறது அப்படிங்கிறோம். சோ அதை பத்தி நம்ம தெளிவா கொடுத்துருக்கோம். கல்லீரல் புற்றுநோய் அப்படின்னும் போது என்னன்னா அந்த வைரஸ் வந்து ஹெப்பாடைட்டிஸ் வைரஸ் வந்து ரொம்ப காலமா இருந்து அதுதான் நமக்கு புற்றுநோயா ஏற்படுத்துது அப்படிங்கிறோம். அதான் ஹெப்டோசெல்லுலார் கார்சினோமா புற்றுநோய் அந்த பாதிப்பு ஏற்படுத்துது. 67 சுவாச நோய்கள் அப்படின்னும் போது இன்ஃபுளுன்சா கரெக்ட் தான். தோல் நோய் வந்து சின்னமை அப்படின்னு கரெக்ட். அடுத்து உள்ளுறுப்பு நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது டெங்கு காய்ச்சல சொல்லலாம். ஏன்னா ரத்தத்தில் ஏற்பட்டதா உள்ளுறுப்பு நோய்கள் நம்ம சொல்லுவோம். அதே வந்து நரம்பு நோய்கள் அப்படின்னா நரம்பு தன்னுவிடத்தை பாதிக்கிறது போலியோன்னு சொல்லலாம். இப்ப இது ரெண்டு அப்படியே மாத்தி போட்டீங்கன்னா போதும். அப்ப 1, 2, 4, 3 அப்படின்றதா நமக்கான ஆன்சரா இருக்கு. ஆப்ஷன் வந்து பி அப்படி பார்க்கிறோம். ஆன்சர் வந்து கரெக்ட். அதுக்கு அடுத்து வந்து 68 வந்து நிஃபா வைரஸ் எந்த வகையான நோய்க்கு காரணமா இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு ஜீனோட்டிக் நோய் அப்படின்னு பார்க்கிறோம். நிஃபா அப்படின்றது வந்து ஏன்னா விலங்குகிட்ட இருந்து நமக்கு பரவுது அப்படின்னு பார்க்கிறோம். பூஞ்சை நோய்னா பூஞ்சையில இருந்து வரக்கூடிய சொல்லலாம். காற்றில் பரவக்கூடிய நோய்கள் வந்து இப்ப எக்ஸாம்பிள் சாதாரண சளி வந்து சொல்லலாம். கொரோனா வைரஸ் சொல்லலாம். புரோட்டோசோவா நோய்கள் அப்படின்னும் போது புரோட்டோசோவாக்கள் அப்படின்னா இப்ப பிளாஸ்மோடியம் நம்ம பார்த்தோம்னா மலேரியா புரோட்டோசோவா நோய்னு சொல்லலாம்.
ஆனா நிஃபா அப்படின்ற வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா விலங்கு கிட்ட இருந்து மனிதனுக்கு வந்து பரவச்சு அப்படின்னு பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும் கூட நிஃபா வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரளால பாதிக்கப்பட்ட அந்த நர்ஸ் அவங்கள பத்தின ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். பாதிப்பு அப்படின்றது நம்ம விலங்குகள் வைல்ட் அனிமல்ஸை தொடும் போது அது கிட்ட இருந்து நமக்கு வரும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பழந்தின்னு ஒவ்வால்கள் வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது சாப்பிட்ட எஞ்சிய அந்த பழங்களை வந்து நம்ம சாப்பிட்டாலும் இல்ல அந்த ஒவ்வால் வந்து பாத்தீங்கன்னா அதை தொடும் முயற்சி தொட்டாலும் நமக்கு இந்த பாதிப்பு ஏற்படும், சுவாச பாதிப்பு ஏற்படும். அடுத்து 69 மார்பின் என்பது அறுவை சிகிச்சையின் பொழுது பயன்படுத்தப்படும் வலிமையான வலி நீக்கி மருந்தாகும் கழிமுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். இது உடலின் செயல்பாடுகளை குறைக்கும், மன அழுத்த ஊக்கியாக செயல்படுகின்றது, அதுவும் கரெக்ட். ஆனா மேல இருக்கிறது விளக்குதா, அறுவை சிகிச்சை பத்தி விளக்குதா அப்படின்னா இல்ல அப்படிமுக்கிறோம் வந்து. சரியா விளக்கல, ஆனா ரெண்டுமே சரி அப்படிமுக்கிறோம் வந்து. ஆன்சர் வந்து பி அப்படிமுக்கிறோம் வந்து. அதுக்கு அடுத்து மார்பின் பத்தியும் கொடுத்திருக்கோம் வந்து, நோயாளிகள் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏன் வந்து விளக்கமல்லன்னு கொடுத்துருக்கோம். அடுத்து எய்ட்ஸ் வைரஸில் காணப்படுவது என்னன்னா ஒற்றை இலை RNA அப்படிமுக்கிறோம். அது தெரியணும். எய்ட்ஸ் அப்படின்றது ரெட்ரோ வைரஸ்னால ஏற்படுகிறது அப்படிமுக்கிறோம். அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அது RNA-வா DNA-வான்னு கேட்டா RNA தான், அது ஒற்றை இலை தான் அப்படிமுக்கிறோம். அது நமக்கு IAS எக்ஸாமோட இது ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், அதை கரெக்டா பார்த்துருந்தா ஆன்சர் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்து ரெட்ரோ வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எய்ட்ஸோட வைரஸ் வந்து டி மார்டினர் கேலோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து அமெரிக்கால தான் முதல்ல பிரிச்சு எடுத்திருப்பாங்க. எப்படி பரவுது அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த போதை மருந்து எடுத்துக்கும் போது அந்த ஊசியை ஒருத்தர் பயன்படுத்தும் போது பலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எய்ட்ஸ் அப்படின்னு HIV தொற்று அப்படின்றது ஆந்திர மாநிலத்திலும் கர்நாடக மாநிலத்திலும் பலருக்கு வந்து எய்ட்ஸ் நோய் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு போதை பழக்கத்தினால இது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. ஃபைலேரியாசிஸ் அப்படின்னா நோய்க்கான காரணம் வந்து உச்சரேரியா ஃபேன்காப்டி அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா யானைக்கால் வியாதி. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ்னா மலேரியா நமக்கு தெரியும். அது நமக்கு தெரியும் வந்து. அதுக்கு எடுத்து பார்ப்போம், எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போங்க. மற்றதுக்கும் நமக்கு டீட்டெயிலா கொடுத்துருக்கோம். உச்சரேரியா ஃபேன்காப்டி யானைக்கால் நோய் எப்படி வருது, எப்படி பாதிக்குது, கொசு கடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த உச்சரேரியா ஃபேன்காப்டி அப்படின்ற நுண்கிருமி வந்து பாத்தீங்கன்னா உடலுக்குள்ள என்ட்ராது. அது வந்து புழுக்களா மாறி நிண்ணீர் மண்டலத்துல அடைப்பு ஏற்படுத்துது. அதனால நம்ம கால் பகுதியெல்லாம் வீங்க ஆரம்பிக்குது. அப்ப யானைக்கால் அப்படின்ற வீக்கம் அப்படின்னு ஏற்படுகிறது. அதுக்கு அடுத்து கடத்தப்படும் விதம் அப்படின்னும் போது கியூலக்ஸ் அப்படின்னா பெண் கொசு, அனாபிலஸ் வந்து பாத்தீங்கன்னா மலேரியா, நமக்கு கியூலக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபைலேரியா அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நமக்கு யானைக்கால் வியாதிக்கு காரணமான கொசுவோட பேர் அப்படிங்கிறோம். இது நமக்கு இம்பார்ட்டன்ட், நம்ம கேட்கறது வாய்ப்பு இருக்கு. படிச்சு பாருங்க, ரொம்ப அழகா எளிமையா இந்த நோய் எப்படி பரவுது, நம்ம எப்படி காப்பாத்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியும். அது மாதிரி அஸ்காரிஸ் லூம்பிரிகாய்டு அப்படின்றது மனித குடலில் ஒட்டி வாழக்கூடிய ஒரு புழு, உருளை புழு அப்படிங்கிறோம். இது டேனியா சோலியம் அப்படின்றது ஒரு நாடா புழு அப்படிங்கிறோம். அது வந்து பன்றி இறைச்சி மூலியமாக தான் இந்த டானியா சோலியம் அப்படின்றது பரவுது, நாடா புழு வந்து பரவுது. அடுத்து 72 எகில் எந்த ஒரு பாக்டீரியம் உணவை நஞ்சாக்குவதில் பங்கு பெறுகிறது அப்படின்னா வந்து கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலினம் அப்படின்னா பாக்டீரியா தான் உணவு நஞ்சாக காரணமா இருக்கு அப்படிங்கிறோம். லாக்டோபோலிசிஸ் வந்து பாலை வந்து தயிரா வந்து மாத்துறதுக்கு வந்து யூஸ் ஆகும். வந்து பேசிலஸ் துஞ்சினிசிஸ் அப்படின்றது வந்து பூச்சி எதிர்ப்பு தன்மை வந்து பயிர்களுக்கு வந்து தரக்கூடியது. ரைசோபியம் மெலிட்டோலைட் அப்படின்றது வந்து நைட்ரஜன் நிலைநிறுத்தா பயன்படக்கூடியது. அப்ப ஆப்ஷன் வந்து டி தான் வந்து நமக்கு வந்து உணவு நஞ்சாதலுக்கு காரணமா இருக்கு. எப்படி உணவு நஞ்சாதுன்னு ரொம்ப அழகா வந்து கொடுத்திருக்கோம். அதுவும் வந்து நமக்கு தீவிரமான பாதிப்பு ஏற்படுத்தும் கழிமுக்கிறோம். அப்ப சரியா பதப்படுத்தல அப்படின்னா உணவு நஞ்சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கழிமுக்கிறோம். அதனால ரொம்ப கவனமா டப்பாக்கள் அடைக்கப்பட்ட உணவுகள்ல உணவு நஞ்சாகிறத தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் திருட. அதே மாதிரி நம்ம யாகர்ட் அப்படின்னு தயாரிக்க அது காரணமா இருக்குது. லாக்டோபேசிலஸ் அப்படின்னு யாகர்ட் தயாரிக்க. பேசிலஸ் துருஞ்சினிசிஸ்னா நமக்கு தெரியும் வந்து என்ன அப்படின்னா பிடி காட்டன் இருக்குல்ல, அதுல நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பாக்டீரியா ஜீன் அடிமுகம். ரைசோபியம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நைட்ரஜன், வளிமண்டல நைட்ரஜன் நிலைநிறுத்த காரணமா இருக்கு அடிமுகம். அது இம்பார்ட்டன்ட். அடுத்து 73 காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு எது அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நுரையீரல் அடிமுகம். நுரையீரல் தான் பாதிக்கப்படுது அடிமுகம். அதுக்கு அடுத்து நம்ம ஆப்ஷனும் அதுதான் டீட்டெயிலா கொடுத்துருக்கோம். காச நோயினால ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்றதா அந்த பாக்டீரியா நோய் கிருமி அப்படிங்கிறோம். அதுதான் வந்து நம்ம பாதிப்பு ஏற்படுத்துது. தும்மும் போது இருமும் போது அந்த டிராப்லெட்ஸ் வந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறோம். இந்த பாதிப்பு அப்படின்றது உடல்ல முதல்ல வந்து நுரையில பாதிக்கும், அப்புறம் மற்ற உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாதான் இருக்கு. எலும்புகள், மண்ணீரல், கல்லீரல் பாதிக்கும். ஆனா முதன்மையா நுரையீரல தான் பாதிக்கும். காலரா அசார் கருங்காய்ச்சல் கீழ்கொண்டல் எவட்டால் உண்டாகிறது அப்படின்னா லீஸ்மோனியா டோனாவானி அப்படின்னு. அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அது நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலரா அண்ட் காலரா சார் சொல்லிட்டு லீஸ்மோனியா டோனாவானி நம்ம ஹியூமன் டிசீஸ் அப்படின்ற டாபிக்லயும் இதை பத்தி நம்ம படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி. அது இம்பார்ட்டன்ட். அதை பத்தின விளக்கம் வந்து கீழே டீட்டெயிலா கொடுத்துருக்கோம். வந்து எப்படி வந்து பரவுது இந்த ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது கண்டுபிடிச்சது வில்லியம் லீஷ்மேன் அப்படின்றது கண்டுபிடிக்கிறாரு. டோனாவான் சொல்லிட்டு அவருடைய பேர் என்ன பண்றாங்க இதுக்கு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு. இது வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா மணல் ஈக்கல் இருக்குல்ல, சாண்ட்ஃபிளை, அதன் கடிக்கிறது மூலியமா தான் நமக்கு வந்து பரவுது அப்படின்னு. இந்த மனித உடல் புகுந்த ஒட்டுணிகள் கசலையற்ற அமாஸ்டிகேட் அப்படின்ற உடலங்களை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்துது. இதனால நமக்கு என்ன ஏற்படுதுன்னா
காய்ச்சல், கடுமையான ரத்த சோகை, உடல் மெலிவு, கல்லீரல், மண்ணீரல் வீக்கம் அப்படின்னு பாதிப்பு ஏற்படுது. காலாசர் அப்படின்னும் போது இந்த கருப்பு நோய் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு. லீஸ்மோனியா டிராபிகா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தோல் லீஸ்மோனியாசிஸ் அப்படின்னு தழும்புகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு அப்படின்னு. பிரேசிலியன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது சளிச்சவு மூக்கு பகுதியில வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. ட்ரிப்னோசோமா குருசி அப்படின்றது வந்து சாகஸ் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இது ரெட்வீட் அப்படின்ற பூச்சினால் ஏற்படுகிறது. மெயினா நம்ம லீஸ்மோனியா டோனாவானி அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் கவனிக்கிறோம். அடுத்து பின்வரும் வாக்கியங்களை கவனிக்க கவனிக்கிறோம். இது வந்து கேனபினாய்டுகள் என்பவை மைய நரம்பு மண்டலத்தின் செயல்பாடை தூண்டும் திறனை பெற்றுள்ள அதிக ஆற்றல் மற்றும் மகிழ்ச்சி உணர்வை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறோம். கரெக்ட் தான். அதுக்கு அடுத்து வந்து கேனபினாய்ட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம மாரிஜுனா, கஞ்சா மற்றும் சாரஸ் போன்றவற்றின் முக்கிய மூலாதாரமாக விளங்குவது இயற்கையான கேனபினாய்டுகள் ஆகும். அதாவது ட்ரக்ஸ் வந்து அந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கும் போது நமக்கு என்னன்னா மைய நரம்பு மண்டலத்தை பாதிக்குது, உணர்வற்ற நிலை அப்படின்றது ஏற்படுது. அதனாலதான் ட்ரக்ஸ் அப்படின்றது வந்து அடிமையாகிறாங்க. ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 சரி கவனிக்கிறோம். அதுக்கு அடுத்து 76 சரியாக பொருத்தப்பட்ட இணை வந்து வைட்டமின் B3 அப்படின்னு பெரிய கொடுத்துருக்காங்க. B1 தயமின் அப்படின்னு நமக்கு தெரியும் வந்து பாத்தீங்கன்னா, B2 ரிபோஃப்ளோவின் நமக்கு தெரியும், B3 அப்படின்றது வந்து பைரிடாக்சின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து பெரிய அப்படின்னு நோய் வந்து அப்ப அது தவறா இருக்கு. வைட்டமின் B6 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், அது கரெக்ட், டெர்மாட்டிட்டிஸ் அப்படின்னு நோய் ஏற்படுத்தும். B2 வந்து ரிபோஃப்ளோவின், அதுவும் கரெக்ட். B12 வந்து பாத்தீங்கன்னா பெர்னிசியஸ் அனிமியா அப்படின்னு சொல்லி அதுவும் கரெக்ட். சோ 3 பேர் வந்து கரெக்டா இருக்கு, 1 மட்டும் தான் தப்பா இருக்கு அப்படின்னு வந்து. அப்ப B3 பெரிய தப்பு, ஏன்னா நமக்கு B1 தான் பெரிய அப்படின்னு பிரச்சனை வரும். B3 வந்து பாத்தீங்கன்னா பெலாகரா அப்படின்ற பிரச்சனை வரும், நியாசின் நம்ம சொல்லுவோம். B6 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெர்மாரிடிஸ் அப்படின்ற பாதிப்பு ஏற்படுத்தும். இது வந்து பைரிடாக்சின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வந்து பாத்தீங்கன்னா. B12 அப்படின்றது நமக்கு சைனோகோபாலமைன் அப்படின்னு சொல்லுவோம், பெர்னிசிஸ் அனிமியாவை ஏற்படுத்தும். B2 வந்து ரிபோஃப்ளோவின், அது கரெக்ட். சோ அதான் நமக்கு ஆப்ஷன் பார்க்கும்போது 3 பேர் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு. சோ B1 அப்படின்னா தயமின் வரணும். அதே மாதிரி அதனுடைய குறைபாடு தான் நமக்கு என்னன்னா பெரிய அப்படின்றது ஏற்படும். அதுக்கு அடுத்து B3 நியாசின் சொல்லுவோம், அதனுடைய குறைபாடு என்னப்பா அப்படின்னா வந்து பெலாகரா அப்படின்னு நோய் ஏற்படுத்தும். வந்து B6 வந்து நமக்கு என்ன சொல்றோம், பெரிடாக்சின் நம்ம சொல்லுவோம், அதனுடைய குறைபாடுனால டெர்மாட்டிட்டிஸ் அப்படின்னு நோய் ஏற்படும். வந்து அதே B12 அப்படின்றது வந்து சைனோகோபால் அமைன் அப்படின்னு சொல்லுவோம். சோ அது வந்து நமக்கு பெர்னிசிஸ் அனிமியான உயிரை போக்கக்கூடிய ரத்த சோகையை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து சைனோகோபால் அமைன் அப்படின்னு தான் அதனுடைய அறிவியல் பெயர் அப்படின்னு பார்க்கணும். சோ அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அறிவியல் பெயர் என்ன, நோய் என்ன அப்படின்னு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து இந்த வகையான பிளாஸ்மோடியம் வீரியம் மிக்கதா இருக்கு. இந்த பிளாஸ்மோடியத்துல 4 வகை இருக்கும். அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம். இதான் வந்து நம்ம உயிரை எடுக்கக்கூடிய பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இது புரோட்டோசோவா இருக்கு அப்படின்னு. மலேரியா நோய் அப்படி பார்க்கலாம். சோ மலேரியா நோய் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் நோய் கிருமினால ஏற்படுகிறது. அதுல பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் மிக ஆபத்தானது சொல்லிக்கலாம். எப்படி ஆபத்தானது அப்படின்னா வந்து இந்த மலேரியா அனாபிலஸ் பெண் கொசு கடிக்கும் போது உள்ள வந்த உடனே இது வீரிய முக்கிய மூவினை காய்ச்சலை ஏற்படுத்துகிறது சொல்லி பார்க்கலாம். எப்படி அப்படின்னா வந்து இந்த ஒட்டுண்ணி மிக அதிகமாக நோய் காரணி திறனும் ரொம்ப ஆபத்தானதாகவும் இருக்கு சொல்லி பார்க்கலாம். என்ன பண்ணுது, என்னோட விளைவுகள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து உள்ளுறுப்புகளை ரத்த ஓட்டத்து மூலியமா போகுது, அப்படி போய் ரத்த ஓட்டத்தை தடுக்குது. வந்து அப்ப மூளையில ரத்த ஓட்டத்தை தடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மூளையில நமக்கு செரிபரல் மலேரியா அப்படின்னு நிலை ஏற்பட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு மரணம் அடையலாம் அப்படின்னு வந்து அந்த நிலை வந்து அங்க ஏற்படுது. சிறுநீரகத்திலேயே என்ன அடைப்பு ஏற்படுத்தி அந்த கருநீர் காய்ச்சல் அப்படின்னு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு வந்து. சோ அப்ப பிளாஸ்மோடியம் அப்படின்றது வந்து மிக ஆபத்தான ஒரு கொடிய பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் அப்படின்னா ஆபத்தான கொடிய மலேரியாவுடைய ஒரு வகையா வந்து இருக்கு அப்படின்னு. சோ மத்ததை பத்தி வைவாக்ஸ், ஓவலே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி பிளாஸ்மோடியம் மலேரியான்னு கொடுத்திருக்காங்க. இதை கம்பேர் பண்ணும்போது பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் மிக ஆபத்தானதா இருக்கு. அப்ப கருநீர் காய்ச்சல் வந்து ஏற்படுத்தக்கூடியது. அதே மாதிரி மூளை மலேரியா அப்படின்னு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு ஏற்படுத்தி சிறுநீரக செயலிழப்பினாலும் உயிரிழப்பு நடந்துடும், மூளை செயலிழப்பினாலும் உயிரிழப்பு நடந்துடும். சோ அது ரெண்டுமே பண்றது யாருன்னா பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து 78 சரியான கூட்டணி தேர்வு செய்யும் அப்படின்னு பார்க்கிறோம். ஈமோபிலியா பொதுவாக ரத்த கசிவு நோய் என அழைக்கப்படுகிறது. கரெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஜெனடிக் டிசார்டர் வந்து மரபையில் வரக்கூடிய பொதுவாக பெண்களை விட ஆண்களில் அதிகமாக காணப்படுகிறது. அதுவும் கரெக்ட். வந்து காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் அடுத்து. அதுக்கு அடுத்து ரத்த கசிவு நோய் ஒடுங்கிய வயசு சார்ந்த மரபணுவால் ஏற்படுகிறது. இது தவறு, ஏன்னா எக்ஸ் குரோமோசோம் பாதிப்பினாலதான் இது வந்து ஏற்படும். அதனால இது வந்து தவறா இருக்கு. அதுக்கு அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட், ஈமோபிலியா ஒடுங்கு மரபணுவை கொண்ட நபரின் ரத்தத்தில் இயல்பான ரத்த உறைவு பொருள் திராமோபிளாஸ்டின் காணப்படுவதில்லை அப்படிங்கிறோம். அவர் ரத்தத்துக்கு காரணமான ஒரு பொருள் திராமோபிளாஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது காணப்படாது, அது கரெக்ட். அதனால சிறு காயம் ஏற்பட்டாலும் ரத்தப்போக்கு ஏற்பட்டு அவங்க இறப்புக்கு வழிவகுக்கிறோம் அப்படிங்கிறோம். பெண்களின் நோய் கடத்திகளாகும். ஆண் இயல்பாக இருக்கும் போது பிறக்கின்ற மகனின் 50% பேருக்கு நோய் கடத்தப்படுகிறது. இது கரெக்ட். அப்ப பெண்கள் கடத்திகளா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க XX குரோமோசோம் வச்சிருப்பாங்க, அதுல ஒரு குரோமோசோம் இந்த பாதிப்புல இருக்கும் அப்படின்னு. சோ அப்ப நமக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1, 3, 4 2 வந்து தவறா இருக்கு. ஏன் அப்படின்னா ரத்தம் உறைதலுக்கு தேவையான காரணி வந்து எங்க இருக்குன்னா உற்பத்தி செய்யும் மரபணு வந்து X குரோமோசோமில் தான் இருக்கு. அப்ப நம்ம இந்த Y குரோமோசோமில் இல்லை. வந்து
அப்ப Y சார்ந்த ஹோலோட்ரிக் மரபணுக்கள் தந்தையிடம் வந்து மகனுக்கு மட்டுமே நேரடியாக கடத்தப்படும். அது வந்து காது மடல முடி வளருதுன்னு பாக்குறோம். ஆனா எக்ஸ் குரோமோசோம்ல தான் இருக்கு அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த பாதிக்கப்பட்ட அந்த குரோமோசோம் இருக்கக்கூடியது வந்து யாருக்கு போகுதுன்னா மகனுக்கு போகுது. அப்ப தாயில ஒரு குரோமோசோம் பாதிப்பு இருக்கு, இன்னொரு குரோமோசோம் பாதிப்பு இல்லாதனால பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படாம இருக்கு. எக்ஸ் இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்ல பாதிப்பு இருந்தால் இன்னொரு எக்ஸ் பாதிப்பு இல்லாதனால அவங்களுக்கு அந்த வெளிப்படுறது இல்லை. ஆனா ஆண்கள் பொறுத்தவரையும் எக்ஸ் ஒய்னும் போது ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல பாதிப்பு இருந்தாலும் அது வந்து வெளிப்படுது. அதனால பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வருது அப்படின்னா மகன்களுக்கு வருது. அடுத்து 79 பொறுத்துக்க பன்றி காய்ச்சல் ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னா நமக்கு இன்ஃபுளுன்சா வைரஸ், அது கரெக்ட் வந்து. அடுத்து பாக்டீரியா வயிற்றுக்கடுப்பு அப்படின்றது வந்து பேசிலரி டிசென்ட்ரி அப்படின்றது சிஜலானால ஏற்படும், அதுவும் கரெக்ட் வந்து. காசநோய் அப்படின்னா வந்து மைக்கோபாக்டீரியம் அப்படின்னு பார்க்கிறோம், அது வந்து மாறி இருக்கு டியூபர்குலோசிஸ் அப்படின்னு பார்க்கிறோம். அண்ட் அடித்தொண்டை அலர்ஜி வந்து பரஞ்சிட்டிஸ் அப்படின்றது ஸ்டெப்லோகாக்கஸ் பயோஜினிஸ் அப்படின்னு பார்க்கிறோம். சோ ஆன்சர் என்ன அப்படின்னா 1 2 4 3 ஆப்ஷன் வந்து பி அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் 80வது கேள்வி வந்து கக்குவான் இருமலுக்கு காரணமான பாக்டீரியா எது அப்படின்னா போர்டெல்லா பெர்டுசிஸ் அப்படின்னு பார்க்கிறோம். கக்குவான் இருமல் தொண்டை அடைப்பான்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதான் டிபிடி அப்படின்னு பார்ப்போம். அப்ப டி அப்படின்னா வந்து டிப்தீரியா அப்படின்னு தொண்டை அடைப்பான்னு பார்க்கிறோம். கக்குவான் இருமல் அப்படின்னு நம்ம சொன்னோம். சோ அது வந்து பெர்டுசிஸ் அப்படின்னு பார்க்கிறோம். கக்குவான் இருமல்னா பெர்டுசிஸ் பி அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப ஆன்சர் என்னன்னா சி தான் வரும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அடுத்து கக்குவான் இருமலுக்கான பெர்டுசிஸ் அப்படின்னு பார்க்கிறோம். பரவும் விதம் இருமும் போது நீர்த்துளிகள் வந்து பரவுது அப்படின்னு பார்க்கிறோம். தடுப்பூசி நம்ம வந்து அந்த டிபிடி முத்தடுப்பூசில அந்த பி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கானது அப்படிக்கிறோம். அடுத்து 81 வந்து கரண்ட் அஃபேர்ஸ். வாங்க பார்ப்போம். சீமை கருவேல மரம் நமக்கு பெரிய தொல்லையா இருக்குன்னு நமக்கு தெரியும். நீர்நிலைகள் எல்லாத்தையும் அது ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணிருக்கோம்னா இப்ப கப்பல்களுக்கான பசுமை மெத்தனால் தயாரிக்கும் இந்தியாவின் முதல் ஆலை அப்படின்றது எங்க ஏற்படுத்தினா காண்ட்லா குஜராத்ல அப்படிங்கிறோம். அப்ப கப்பலுக்கு வந்து எரிபொருள் அப்படின்றது வந்து இந்த சீமை கருவேல மரங்கள்ல இருந்து உற்பத்தி பண்ண போறோம் அப்படி பார்க்கிறோம். ஏன்னா நம்ம எரிபொருள் கப்பலுக்கான எரிபொருள் இம்போர்ட் பண்றதுல நமக்கு 1/3 குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப எங்க முதல்ல வந்து இது வந்து கொண்டு வரப்படுறாங்க குஜராத்தின் காண்ட்லாவில் உள்ள தீன் தயாள் துறைமுக ஆணையத்தில் இது வந்து அமைக்கப்பட இருக்கு. சீமை கருவேல மரத்துல இருந்து உற்பத்தி. அதே மாதிரி வந்து இது வந்து மரக்கட்டையோட அந்த மரக்கட்டைகள் அதனுடைய தொகுப்பு வாயுவாக என்ன பண்ணா மெத்தனால் அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் கேசிபிகேஷன் பண்ணுவோம், அதை அந்த பண்ணி சின் கேஸ் அப்படின்றது மாற்றப்பட்டு மெத்தனாலாக சுத்திகரிக்கப்படுகிறது. இப்ப 95% அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து இதுல இருக்காது. நார்மலா வந்து பெட்ரோலியத்துல இருந்து நம்ம தயார் பண்ணக்கூடிய அந்த ஷிப் ஆயில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அதிகமா இருக்கு, இது இருக்காது. அப்ப எண்ணெய் இறக்குமதி வந்து பாத்தீங்கன்னா 3 ஒரு பங்கா குறைச்சிடலாம் கப்பலுக்கு தேவையான எண்ணெய் இறக்குமதி அப்படிங்கிறோம். அடுத்து 82 சவுத் கோஸ்ட் ரயில்வே ஜோன் எங்க உருவாக இருக்குன்னா விசாகப்பட்டினம் கரெக்ட். சவுத் சென்ட்ரல் அப்படின்றது வந்து செகந்திராபாத் வந்து ஆங்கிலத்துல இருக்கு, தமிழ்ல பார்த்தோம். தெற்கு கடற்கரை ரயில்வே அப்படின்றது விசாகப்பட்டினம் வந்து. தென் மத்திய ரயில்வே வந்து செகந்திராபாத் ஹைதராபாத் பக்கத்துல இருக்குது. தெற்கு ரயில்வேனா சென்னை, அது உங்களுக்கு தெரியும். வடமேற்கு ரயில்வே வந்து ஜெய்ப்பூர். அப்படியே ஆப்ஷன் நேரடியா தான் இருக்கு. 1 2 3 4 அப்ப மொத்தம் எத்தனை ரயில்வே ஜோன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 19 இருக்கு. 18வது சொன்னாலும் மொத்தம் 19 ரயில்வே ஜோன்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது. ரயில்வே ஜோன்ஸ் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது 19 அப்படின்னு பார்க்கிறோம். அது 19வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொல்கத்தா மெட்ரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சோ கொல்கத்தா மெட்ரோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 19வது ரயில்வே ஜோன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும், அது இம்பார்ட்டன்ட். அடுத்து consider the following statement regarding Chandrayaan 3 mission. சந்திராயன் திட்டங்களின் தரையிறங்கிய தளங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. சந்திராயன் 3 விண்கலம் விக்ரம் தான் லேண்டர் நமக்கு தெரியும் வந்து. சோ அது வந்து பாத்தீங்கன்னா இறங்கிய இடம் வந்து சிவசக்தி புள்ளி கரெக்ட் வந்து. சந்திராயன் 2 விண்கலத்தின் லேண்டர் நிலவின் மேற்பரப்பில் மோதிய இடம் வந்து ஜவஹர் புள்ளி கிடையாது. அது என்னன்னா ட்ரையாங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரையாங்கா தான் மோதியது. அப்ப 1 மட்டும் தான் சரி அப்படின்னு 2 வந்து தவறானது அப்படின்னு. காரணம் 2019 தான் சந்திராயன் 2 அப்படின்றது நம்ம அனுப்புறோம். சந்திராயன் வந்து 2008. அது திரங்கா அப்படின்ற புள்ளி வந்து பாத்தீங்கன்னா திரங்கா அப்படின்ற புள்ளியில தான் போய் மோதிச்சு, இம்பாக்ட் வந்து நடந்தது அப்படிங்கிறோம். அடுத்து 84வது கேள்வி 84 வந்து கிழக்கு லடாக்கில் சுமார் 17,000 அடி உயரத்தில் இந்தியாவின் முதல் புவி வெப்ப மின் நிலையம் எந்த பள்ளத்தாக்கில் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னா புகா பள்ளத்தாக்கு. புவி வெப்பம் அப்படின்னா பூமி கட்டியில இருக்க வெப்பத்தை வந்து பாறைக்கு வரும், பாறையில இருந்து அது மேல இருக்க நீருக்கு வரும், அந்த நீர்ல இருந்து ஆவியாகி வரும், அந்த நீராவி பயன்படுத்தி மின்சார உற்பத்தி வந்து பண்ணுவோம். அப்ப இந்தியாவின் முதல் புவி வெப்ப மின் நிலையம் வந்து எங்கன்னா புகா பள்ளத்தாக்குல லடாக்ல அமைச்சிருக்காங்க. சோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து 85வது வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கை உயர்வு பற்றி பின்வரும் கூட்டுகள் வந்து. உச்சநீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கை வந்து எவ்வளவு அதிகரிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 34 இருந்து 38 மாத்த போறாங்க. இது கரெக்ட் அப்படிங்கிறோம். இந்த நீதிபதிகளின் வந்து
மற்றும் இதர வசதி அவங்களோட செலவினங்கள் வந்து பொது கணக்குல இருந்து எடுக்கப்படும். அது தவறு. என்னது பொது கணக்கு வராது, வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் வருது. அதாவது வந்து நமக்கு இந்தியா, அதாவது கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு நம்ம சொல்லுவோம், வந்து அதுல இருந்து எடுப்பாங்க, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ மட்டும்தான், ஒன்று மட்டும் தான் சரி அப்படின்னு விளக்கம் பார்த்துரும். இந்த கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னும் போது வந்து அது என்ன சொல்லணும்னா நம்ம இந்தியாவின் தொகுப்பு நிதின்னு சொல்லுவோம். அந்த தொகுப்பு நிதி தான் எடுப்பாங்க, பொது நிதியில இருந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அடுத்து 86 சமீபத்திய புதிய திட்டங்கள் சட்டங்களை அவற்றுடன் தொடர்பு படுத்துங்க. நாட்டின் முதல் காகிதமற்ற மாநில நீதித்துறை எதுனா சிக்கிம், அது கரெக்ட். 2026 பொது சிவில் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்றது வந்து அஸ்ஸாம்ல, அதுவும் கரெக்ட். அடுத்து செயற்கை நுண்ணறிவு துறைக்கு தனி அமைச்சகம் தமிழ்நாடு, அதுவும் கரெக்ட். சுதந்திரத்துக்கு பிந்தைய இந்தியாவின் முதல் நவீன யூசிசி அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்லுவோம், பொது சிவில் சட்டத்தை இயற்றிய மாநிலம் எது அப்படின்னா உத்தரகாண்ட், அதுவும் கரெக்ட். பொது சிவில் சட்டம் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே இயற்றிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கோவா, சுதந்திரத்துக்கு முன்பே. சுதந்திரத்துக்கு அப்புறமா இயற்றிய மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்ப நம்ம பார்த்த அஸ்ஸாம் வரும், உத்தரகாண்ட் வரும். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா உத்தரகாண்ட் தான். அப்ப உத்தரகாண்ட் அப்படின்றது முதல் மாநிலம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இது அதுக்கு அடுத்து அதனுடைய வரிசையில யார் வருவா அப்படின்னா வந்து குஜராத் வருது. அதனுடைய வரிசையில வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் வருது. அதனுடைய வரிசையில அஸ்ஸாமும் வருது. அப்ப பொது சிவில் சட்டம் வந்து அமல்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சுதந்திரத்துக்கு பின்னா உத்தரகாண்ட், குஜராத், மத்திய பிரதேசம், அஸ்ஸாம். அதுக்கு முன்னாடி வந்து கோவால இருக்கு. ஆன்சர் வந்து ஏ. அடுத்து பார்த்தாச்சு, அதுதான் நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம் டீட்டெயிலா. 87 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்ட விதிகளுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டுள்ள புதிய சட்டம் பற்றி பின்வரும் கூட்டத்திலே ஆராய்க. இப்ப புதிய திட்டத்திற்கு வளர்ச்சியடைந்த இந்திய கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம், கரெக்ட். ஜிபிஜி ராம்னா விக்சித் பாரத், விக்சித் பாரத் அதனுடைய விரிவாக்கம் ஆங்கிலத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் அப்படின்றதான் சோ அதனுடைய பேரு அப்படிங்கலாம். அதான் வந்து விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரோ ஒருத்தருடைய பேர் நினைச்சு கூடாது. விக்சித் பாரத் அப்படின்னா வளர்ச்சியடைந்த பாரதம் அப்படிங்கலாம். சோ அந்த வளர்ச்சியடைந்த பாரதம், வளர்ச்சியடைந்த இந்தியா கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம் தான் விபிஜி ராம்ஜியோட மீனிங் அப்படி பார்க்கிறோம். இந்த திட்டம் வேலை உறுதி நாட்களை 100ல இருந்து 125 மாத்திட்டாங்க, அதுவும் கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட் அப்படி பார்க்கிறோம். ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து சி, இரண்டும் சரி அப்படி பார்க்கிறோம். இதுல கூடுதலா சில தகவல் கொடுத்திருக்கோம், அது உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கும். அது எங்க இருந்து அப்படி அமல்படுத்துறாங்கன்னா ஜூலை 1 முதல் அமல்படுத்தப்படுகிறது, நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படி பார்க்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 100% யார் வழங்கினாங்கன்னா நிதி வந்து மத்திய அரசு வழங்கினாங்க முன்பு வந்து. இப்ப என்னப்பா அப்படின்னா ஷேர் 60:40 அப்படின்ற ரேஷியோல இப்ப ஷேர்ல இருக்கு பார்க்கிறோம். அதே மாதிரி 60 நாட்கள் வரை இடைவெளி எப்பனா அறுவடை காலங்கள்ல நமக்கு 60 நாட்கள் வரை நிறுத்தி வைக்கப்படும் திட்டம் அப்படி பார்க்கிறோம். மற்ற காலங்களில் செயல்படுத்தலாம் அப்படி பார்க்கிறோம். அடுத்து 88 ஒரு மருந்து தரமற்றது என அறிவிக்கப்பட்டவுடன் விநியோக சங்கிலி முழுவதும் அதன் விற்பனை தானாகவே முடக்கும் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் தளத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் வந்து கர்நாடகா அப்படி பார்க்கிறோம். சோ அந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆபத்தானது, பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா உடனடியா அதை வந்து முடக்கக்கூடிய டிஜிட்டல் தளத்தை கொண்டு வந்த மாநிலம் எதுனா தானிய விற்பனை முடக்கம் அப்படின்னு கர்நாடகால அனுமதிக்கிறோம். இப்ப கண்காணிப்புக்கு வந்து ரொம்ப எளிமையா இருக்கும் அனுமதிக்கிறோம். அடுத்து 89 பௌத்த சமயத்தை சேர்ந்த சூலாமணி வர்ம விகாரத்தை கட்டுவதற்காக முதலாம் ராஜராஜ சோழன் வழங்கிய நில தானங்களை பதிவு செய்துள்ள சோழர் காலத்து ஆனைமங்கலம் செப்பேடுகள் அப்படின்னு இப்ப எந்த நாட்டுல இருந்து கொண்டு வந்தாங்கன்னா நெதர்லாந்துல இருந்து கொண்டு வந்தாங்க. இதான் முதல் முறை அந்த மாதிரி கொண்டு வந்தது. 200 வருஷமா அங்க பாதுகாக்கப்பட்டது அந்த ஆனைமங்கலம் செப்பேடு. அது வந்து லைடன் செப்பேடுகள் சொல்லுவோம். லைடன் பல்கலைக்கழகத்துல வந்து பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அதை வந்து திரும்ப பெறப்பட்டது. நெதர்லாந்துல இருந்து இந்தியாவுக்கு வந்துருச்சு. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி தான் நெதர்லாந்து சொல்லுவோம். சோ அங்க இருந்து வந்திருக்கு அனுமதிக்கலாம். இதை பத்தின கூடுதல் தகவல், ஆச்சரியமான தகவல்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா வந்து முதலாம் ராஜராஜ சோழன் வந்து ஆனைமங்கல கிராமத்தை தானமா வழங்கி அதன் மூலியமா சூடாமணி அப்படின்னு விகாரத்தை வந்து கட்டுறாங்க. சர்வதேச தொடர்பு என்ன அப்படின்னா இக்கோயில் வந்து ஜாவாவில இந்தோனேஷியால மன்னர் ஸ்ரீ மார விஜயோத்தங்க வர்மனின் வேண்டுகோளின்படி தான் என்னன்னா இந்த விகாரம் அப்படின்னு கட்டப்பட்டது. இது பண்டைய கடல்வழி தொடர்பை பத்தி சொல்லுது, மத தொடர்பை பத்தி பிரதிபலிக்குது. இந்த செப்பேடுகளோட விவரத்துல வந்து 27 பெரிய செப்பேடுகள் இருக்கு. அதே மாதிரி 3 சிறிய செப்பேடுகள் இருக்கு. அது சோழர் காலத்துடைய தான். சமஸ்கிருதம் தமிழ் 2 மொழியிலும் எழுதியிருக்காங்க. இதுல அந்த வளையங்கள் இருக்குல்ல, செப்பேடுகளோட வளையம், அது எப்படி இருக்குன்னா சோழர்களின் அரசு முத்திரையான புலி, பாண்டியனின் 2 மீன்கள் மற்றும் சேரலின் வில் ஆகிய சின்னங்களை கொண்ட வளையத்தால் இணைக்கப்பட்டுள்ளது. அவ்வளவு முப்பெரும் அரசர்கள் வந்து அவங்களுடைய சின்னங்கள் இதுல வந்து இருக்கு. முதல்ல வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து இதுதான் முதல் முறை. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பின்வரும் வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகளை அவற்றுடன் தொடர்புடைய இந்த நாட்கள் ஆண்டுகளுடன் சரியாக பொறுத்துக. மகாராஷ்டிரம் மற்றும் குஜராத் வந்து உருவாக்கம். இப்ப இந்தியாவின் முதல் அதிகாரப்பூர்வ தபால் தலை காகராப்பூர் தமிழகத்தின் நவீன கிராம நிர்வாக அலுவலர் விஓ பதவி. இது அப்படியே நேரடியாக தான் புரிந்து
மகாராஷ்டிரா குஜராத் வந்து 1960 உருவாக்குறாங்க. மகாராஷ்டிரால இருந்து குஜராத் பிரிச்சு உருவாக்குறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இந்தியாவின் முதல் அதிகாரப்பூர்வ தபால் தலை அப்படின்னு டலோசி பீரியட்ல மே 4 1854. காகராப்பூர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 1529 ஆரம்பிக்கிறோம். தமிழகத்தில் நவீன கிராம நிர்வாக அலுவலர் பதவி அப்படின்றது எம்ஜிஆர் காலத்துல 1983 மே 2 கொண்டு வரப்பட்டது. ஆப்ஷன் வந்து ஏ ஆரம்பிக்கிறோம். சோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த பேட்டில் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காகரா அப்படின்றது நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். வந்து பாபர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பீரியட்ல நடந்த ஒரு பேட்டில் அடிக்கிறோம். அந்த அவருடைய பீரியட் நடந்த அந்த போர் எல்லாமே வந்து முகலாயர்கள் பத்தி படிக்கும்போது நமக்கு இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டரி நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலா இங்க கொடுத்துருக்கோம், அதையும் நீங்க வந்து படிச்சுக்கிட்டா நான் இன்னும் கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து 91 மேக்ஸ். ஒரு குறிப்பிட்ட அசலானது ஒரு ஆண்டில் 625/256 மடங்கு ஆகிறது. காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஆண்டு வட்டி விகிதத்தை காண்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட அசல் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த அசல் வந்து என்னன்னா 625/256. அசல் என்ன அப்படின்னா பி வந்து இதுதான். மொத்த அமௌண்ட் எவ்வளவு கிடைக்குதுன்னா 625. வட்டி என்ன பண்ணுன்னா காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறோம். அப்ப ஆண்டு வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்ப ரொம்ப ஜென்ரலா இருக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரலா இருக்க பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம போட ஆரம்பிச்சலாம். எப்படி போடலாம்? இப்ப அசல் என்னப்பா அப்படின்னா 256, ஏ வந்து 625. ஓகே ரைட்டு. ஒரு வருஷம் 1 இயர். இது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிட போறீங்க, அதுவும் சரி. ஓகே, இப்ப நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்திருக்கிற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டு அதனுடைய கூடுதல் தான் வந்து இருக்கு. அப்ப 4 வருடம் அப்படின்னு பாக்குறோம். 4 வருடம் மடங்கா வந்து இருக்கு. அப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து இப்ப 256 625 அப்படின்னு எடுக்கும்போது ரூட் வந்து பாத்தீங்கன்னா 4th ரூட்டா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 4:5 நமக்கு வந்து கிடைக்கும். வந்து அப்ப என்னோட ரேஷியோ என்ன அப்படின்னு நம்ம போடுறோம். அப்படி போடும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா 4:5 போது மேல வந்து என்ன பண்ணலாம் 5 அப்படின்றது வந்து கூடுதல் ஏ வந்து அதுல 4 பிரின்சிபல் அமௌண்ட் கழிச்சிங்கன்னா நமக்கு 1 வரும். அப்ப 1/4 கணிக்கிறோம். அப்ப 1/4 இன்ட்டு 100 நம்ம போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கு 25% கிடைக்குது. அப்ப 4 குவார்ட்டர் வந்து 4 காலாண்டு இருக்கும் போது அந்த 25% அப்படின்னு 4 இன்புட்டா 100% வட்டி விகிதமா இருக்கு. இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி போட முடியும். இன்னும் புரியுற மாதிரி நம்ம மாத்த முடியுமா? மாத்தலாம் வாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து நமக்கு என்ன இருக்கு? 256 இருக்கு. அப்ப 256 அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல எவ்வளவு இருக்கும்? 4 பிரிச்சிங்கன்னா வந்து நமக்கு என்ன ஆகும்? 4 6 24 வரும். மீதி 16 4 அப்ப 64 வரும். அப்ப 64 ஆட் பண்றீங்க. இதான் முதல் வட்டி வந்து முதல் காலாண்டுல வட்டி கிடைக்கிறது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து அப்ப ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 64. இது ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 320 வரும். இப்ப அடுத்த ஒரு திருப்பி 25% இதுல எவ்வளவு பண்ணும்? அப்ப 4 டிவைட் பண்ணுவீங்க 80 வந்துடும். அப்படி அழகா வந்து அப்ப 80 போட்டுறீங்க. போட்டீங்கன்னா இது 2வது வருஷம் உங்களுக்கு கிடைக்கிற வட்டி. அதை ஆட் பண்ணீங்கன்னா 400 வந்துடும். இப்ப 400ல 25% என்ன வரும்? 100 வரும். அப்ப அந்த 100ன்றது வந்து ஆட் பண்றீங்க. இது வந்து 3வது வருஷம் உங்களுக்கு கிடைக்கிற வட்டி வந்து ஆட் பண்ணீங்கன்னா 500 வந்துடும். இப்ப இந்த 500ல நம்ம வந்து 4 பிரிக்கிறோம் அப்படின்னா 125 வரும். அப்ப அந்த 125 ஆட் பண்றீங்க. இதை 4வது ஆண்டு கிடைக்கிற வட்டி. அப்ப டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 625 கிடைக்கும். வந்துருச்சா? 625. இப்ப இதுக்கு வந்து நம்ம இந்த மெத்தட் போனாதான் கரெக்டா இருக்கும். இந்த புரிதல் நம்ம ஏற்படுத்திக்கிறது அப்படின்றது என்னன்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வந்து பிரின்சிபல் எவ்வளவு அமௌண்ட் எவ்வளவு தெரிஞ்சிருச்சு. 4 காலாண்டுகள்ல நம்ம கூட்டுறோம் வந்து அப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறுது, கூட்டு வட்டியா மாறுது. அப்ப ஒரு இடத்திற்கு காலாண்டுகள் வரும். எனவே 4ஆம் படி மூலம் எடுக்க வேண்டும். அப்ப வட்டி காலாண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுவதால் ஒரு வருடத்திற்கு 4 காலாண்டுகள் வர்றதுனால நம்ம என்ன பண்றோம்? 4th ரூட் எடுக்கிறோம். அப்படி 4th ரூட் எடுத்து போட்டோம்னா 256 அப்படின்றது என்ன பண்ணலாம்? 4 × 4 × 4 × 4 போலாம். 4 நாள் 16, 16 நாள் 64, 64 × 4 போட்டா 256 வந்து. அதே மாதிரி 5th ரூட் அப்படின்னு 4th ரூட்ல 5 மடங்கு போட்டோம்னா 5 4 வாட்டி பண்ணும். 5 5 25, 25 × 5 125, 125 × 5 வந்து 625 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துருது. சோ எல்லாம் 16 16 256 அப்படின்னு போட்டு விட 16 4 4 பிரிச்சு 4 போட்டு வரலாம். 25 25 625, 25 5 5 இது 5 5, அப்ப மொத்தம் 4 5 இருக்கு அப்படின்னு போட்டு விட நீங்க என்ன பண்ணலாம்? 4:5 நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. சோ அப்ப நமக்கு என்ன அதிகரிக்கிறது வந்து அப்ப 4 மடங்கு அப்படின்றது வந்து இது இருக்குன்னா அது வந்து 5 மடங்கு இருக்கு அப்படின்னா அதனுடைய பொருளா வந்து இருக்கு. அடுத்து 92 ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடும் முறையில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வட்டி வீதத்தில் ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 7562 ஆகும், 5 ஆண்டுகளில் 8469.44 மாறுகிறது எனில் அதற்கான வட்டி வீதம். நல்லா கவனிக்கணும். இது வந்து 4வது ஆண்டுல சொல்லியிருக்காங்க, இது 5வது ஆண்டுல சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அசலானது ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி முறையில் கணக்கிடப்படுது. அப்ப நம்ம ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வட்டி எவ்வளவு வந்திருக்குன்னு கிடைச்சிடும். அதை நம்ம சொல்றோம். அப்ப 4வது வருஷத்துல எவ்வளவுப்பா அப்படியே 7562,
அஞ்சாவது வருஷத்துல எவ்வளவுப்பா 8469.44 ரெண்டுத்தையும் கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 907.44 இது அந்த 7652 எவ்வளவுன்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அப்ப என்ன பண்றோம் 7562 அப்படின்னு கீழே போட்டாச்சு. மேல வந்து பாத்தீங்கன்னா 907.44 இன்ட்டு 100 இருக்குல்ல போட்டா அந்த புள்ளி இந்த பக்கம் வந்துடும். அப்ப நமக்கு கிடைச்சிடும். இப்ப இதையும் நம்ம கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா வந்து ஃபைனலா 12% அப்படின்னு கிடைக்குது. சோ அதுதான் வந்து ஆன்சர் அப்படின்னு 10% போட்டா நமக்கு என்ன வரும் வந்து 7562 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 10% அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சரி 10% அப்படின்னு நம்ம எடுத்துட்டு வந்தா இது நம்ம ஃபர்ஸ்டே கூட கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சிம்பிளா ஒரு லாஜிக் போடலாம். இப்ப நமக்கு 7562 இதுதான் வந்து அசல். நமக்கு வட்டி வந்து 907. 10% என்ன வரும் 756 வரும். வந்து மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னு நீங்க அப்படி பாத்தீங்கன்னாவே தெரியுது எவ்வளவு இருக்குன்னா ஒரு 150 கிட்ட இருக்கு. அப்ப 150 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் 1% வந்து பாத்தீங்கன்னா 75, 2% வந்து 150. அப்ப நமக்கு 10% வந்து 756 ரைட்டு வந்து அப்ப 1% எவ்வளவு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 75. அப்ப நம்ம 275 ஆட் பண்ணா என்ன பண்ணலாம் 2% என்ன பண்ணா 150. அப்ப நம்ம இந்த 150 இந்த 756 ஆட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 900 வந்துருது. அப்ப 10 + 2 அப்படின்னா வந்து 12% போட்டு போயிடலாம். சோ அப்படியே கூட டக்குன்னு போட்டலாம். இந்த மாதிரி நம்ம கழிக்கணும் டிவைட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அடுத்து 93 கூட்டு வட்டி முறையில் வைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை 8 ஆண்டுகளில் 3 மடங்காக மாறுகிறது எனில் அதே வட்டி விகிதத்தில் அத்தொகை எத்தனை ஆண்டுகளில் 243 மடங்கா மாறும்? இது லாஜிக் அப்ளை பண்ணும். சிம்பிளா யோசிச்சு பாத்தீங்கன்னா கூட்டு வட்டி முறையில ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஏதோ ஒரு தொகை இருக்கு வந்து அந்த தொகை வந்து என்ன ஆகுதுன்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 8 ஆண்டுகள்ல வந்து 3 மடங்கா மாறுது. எவ்வளவு மாறுதுன்னா 3p வந்து மாறுது. இப்ப அதே வட்டி விகிதத்தில் அந்த தொகை எத்தனை ஆண்டுகள் 243 மடங்கா மாறும்னு கேட்டிருக்கேன். இப்ப 243 அப்படின்றது மடங்கா மாறும்னு சொல்லிட்டாங்க. இப்ப 3 மடங்கு மாறுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை வருஷம் தேவைப்படுதுன்னா 8 வருஷம் தேவைப்படுது. 3 மடங்கு மாறதுக்கு நம்ம 8 வருஷம் தேவைப்படுது. இப்ப 3 மடங்குனா இப்ப 3 × 3 போட்டா 9 மடங்கா மாறுறதுக்கு இன்னொரு 8 வருஷம் தேவைப்படும். வந்து புரியுதா 9 மடங்கா மாறுறதுக்கு நமக்கு 8 வருஷம் தேவைப்படும். அப்ப நம்ம அடுத்து மல்டிபிள்ஸா நம்ம அப்படியே போகும்போது 3 ஆகும். அடுத்து வந்து என்ன ஆகும் 3 × 3 போட்டீங்கன்னா நமக்கு 9 ஆகும் அடுத்த வாட்டி. அப்ப 3 × 3 அடுத்து 9 ரெண்டாவது முதல் 8 ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா 3 மடங்கு இருக்கும் 8 இயர்ஸ் வந்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 16 வருஷத்துல வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து நமக்கு அது 9 மடங்கு ஆயிடும். அடுத்து இன்னொரு 8 வருஷம் சேர்த்துக்கிறீங்க வந்து அப்படி சேர்த்துட்டா என்ன ஆகும் நமக்கு அந்த இடத்துல வந்து திருப்பி என்ன ஆகும் 9 × 3 போடணும் வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப 9 × 3 போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா இங்க வந்து 27 மடங்கு ஆயிடும். ஆனா இங்க வந்து என்ன இருக்குன்னா நமக்கு இன்னொரு 8 ஆண்டு வந்து சேரும். அப்ப இந்த லாஜிக்ல போகும்போது அப்ப 243 அப்படின்றது அதுல எத்தனை 3 மல்டிபிள் பண்ணிட்டு போறோம் அவ்வளவுதான். அப்ப 243ல நம்ம எத்தனை வாட்டி வந்து நம்ம 3 மல்டிபிள் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப எத்தனை வாட்டினா 3 × 3 9, 9 3 27, 27 × 3 அப்படின்னு நம்ம போடணும். அப்ப 27 × 3 அப்படின்னு போட்டீங்கன்னா எவ்வளவு வரும் 27 × 3 அப்படின்னு போட்டீங்கன்னா 181 வந்து. அப்ப 181 × 3 போட்டீங்கன்னா நமக்கு சரி 81 சரி 81 × 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் 243. அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு 3 மடங்கா போகும் வந்து. ஆனா ஒரு 3க்கு வந்து 8 ஆண்டு ஆகும். அடுத்த 3 மடங்கு போனோம்னா 8 ஆண்டு ஆகும். அப்படியே போனீங்கன்னா மொத்தம் எத்தனை 8 5 8 40 வருஷம் அவ்வளவுதான். லாஜிக் தான் வந்து. இல்ல என்ன புரியலன்னா இந்த மாதிரி விட போலாம் வாங்க போலாம். எப்படி அப்படின்னா இப்ப அசல் தொகை என்னன்னா பி அப்படின்னு பாக்குறோம். அது வந்து என்னன்னா 8 ஆண்டுல 3 மடங்கு ஆயிடுச்சு. அப்ப பி = 3p ஆயிடுச்சு 8 ஆண்டுகள்ல வந்து. இப்ப கூட்டு வட்டி முறையில் ஒவ்வொரு 8 ஆண்டுகளுக்கும் தொகை 3 மடங்கு அதிகரிச்சுட்டே போகும். அப்ப 243 மடங்கா மாறணும் அப்படின்னும் போது 243 மடங்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 3/5 நம்ம எழுதலாம் கரெக்டா. அப்ப 3/5னா 5 வாட்டி நம்ம என்ன ஆகுதுன்னா நமக்கு நடக்குது அப்படின்னு. அப்ப 5 வாட்டினா ஃபர்ஸ்ட் 3 மடங்கு ஆகுது, அடுத்து 3 மடங்கு ஆகுது 8 வருஷம். அப்ப 5 8 போட்டீங்கன்னா என்ன ஆகும் வந்து 40 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி அப்படி போட்டு போயிடலாம். லாஜிக் தான். லாஜிக் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 94 கூட்டு வட்டி முறையில் வைக்கப்பட்ட 12,000 அசல் தொகையானது 5 ஆண்டுகள் முடிவில் 2 மடங்காக மாறுகிறது. 15 ஆண்டுகள் முடிவில் அத்தொகை எவ்வளவாக இருக்கும் வந்து. அப்ப கூட்டு வட்டி முறையில 12,000 அசல் தொகையானது 5 ஆண்டுகள் முடிவில் 2 மடங்காக மாறுது. அப்ப 17 ஆண்டுகள் முடிவில் அத்தொகை எவ்வளவு மடங்காக மாறும்? அப்ப a = 2p when 5 years 5 வருஷம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஃபார்முலால போட்டுலாமா? அப்ப 2 மடங்கு 2p ஒரு மடங்கு ஃபார்முலா p × 1 + r/100 n போடுவோம். ஏன்னா 5 வருஷம் போட்டாச்சு. இப்ப இந்த p க்கு p கேன்சல் பண்ணியாச்சு. இப்ப 2 = நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1 + r/100 பவர்ல 5 போட்டாச்சு. இப்ப என்ன கேட்கிறோம் அப்படின்னா நமக்கு அடுத்த கேள்வி வந்து 15 வருஷத்துல 15 இயர்ஸ்ல 15 ஆண்டுகள்ல
என்னவாகும் கேட்கிறேன். அப்ப என்னன்னா கூடுதல் எவ்வளோன்னு கேட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்றோம், a ஈக்குவல் டு p இன்ட்டு 1 + r டிவைடட் பை 100. உள்ளுக்குள்ள என்ன போட்டோம்னா 15 எப்படி பிரிச்சு போட்டோம்னா என்ன வந்து 5 × 3ன்னு போட்டோம், பிராக்கெட்ல போட்டோம். ஏன் அப்படியே போட்டோம், இந்த இடத்துல இருக்கிற அந்த 2 வந்து அப்படியே அப்ளை பண்ண போறோம், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப 2 ஈக்குவல் டு 1 + r டிவைடட் பை 100 பிராக்கெட் போட்டு 5ன்னு போட்டுருக்கோமா, இதை எடுத்துட்டு வந்து அப்படியே உள்ள போடுங்க. போட்டீங்கன்னா 2 போட்டாச்சு, மேல இருக்க 3 அப்படியே போட்டாச்சு. 12,000 அசல் மேல சொல்லியாச்சு, அப்படியே போட்டாச்சு. இப்ப 2 பவர் 3ன்னா என்ன வரும், 2 × 4 4 × 2 8. அப்ப 8 × 12ன்னு போட்டீங்கன்னா 96,000. அதான் ஆன்சர். இப்போ இந்த ஃபார்முலா படி போனோம்னா நமக்கு ஈஸியா டக்குன்னு ஆன்சர் வந்து 96,000 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும். ரொம்ப சுலபமா இருக்கும். அடுத்து 35. மகேஷ் என்பவர் 5,000 ஆண்டுக்கு 12% வட்டி விதத்தில் ஒரு ஆண்டுக்கு முதலீடு செய்தார். அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் பெரும் தொகை எவ்வளவு கேட்கிறேன். அப்ப 5,000 ஆண்டுக்கு 12% வட்டி, ஆனா அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி கணக்கிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், அவர் பெரும் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்கேன். இது நம்ம சிம்பிளாவோட போட்டு போயிடலாம், நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண இல்ல. இப்ப 5,000 இருக்கு ஃப்ரெண்ட், வந்து 10% எவ்வளவு ஃப்ரெண்ட் வந்து 500 ரூபாய், 1% 50 ரூபாய், 2% 100 ரூபாய். அப்ப 500 பிளஸ் வந்து 100 என்னாச்சு 600 ரூபாய். அப்ப 600 ரூபாய் போட்டலாமா, போட்டாச்சு. அப்ப முதல் ஆண்டு வட்டி இதுதான் வந்து. அப்ப நமக்கு என்ன ஆகுது, இப்ப அவரு ஆனா என்ன சொல்லிட்டாங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை, அதை நான் விட்டுட்டேன். அப்ப அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா 12 6 மாத்தினோம், 12% வட்டியா 6% மாத்தினோம். அப்ப 6% மாத்துவாங்க. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 6% க்ளோஸ் ஆயிடுச்சு. சொல்லியிருக்கோம் 5,000 இருக்கு, 12% வட்டி, ஆனா அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடணும்னு சொல்லிட்டாங்க வந்து. அப்ப 5,000த்துல வந்து 12% 6% மாத்திக்கணும், அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிறது தான். அப்ப 6% மாத்திக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும், நமக்கு ஃபர்ஸ்ட் முதல் 6 மாசத்துக்கான வட்டி வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர் அப்படின்னு பார்க்கும்போது சில வட்டி என்ன வரும் நமக்கு 6னா 6 5 30 அப்படியே போட்டு போயிடலாம். 1% 50, 6% நமக்கு 300 ரூபான்னு சேர்த்துக்க வேண்டியதான். அப்ப 5,300 ரூபாய் அப்படின்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு. இப்ப திருப்பியும் ஒரு 6% கண்டுபிடிக்கணும். அப்ப 1% 53, 53 இன்ட்டு 6 அப்படின்னு நம்ம போடுற மாதிரி வரும், 6% தான் போட்டோம். அப்ப 50 இன்ட்டு 6ன்னு போட்டா 300 வந்து, 3 இன்ட்டு 6ன்னு போட்டா 18, அப்ப 318 அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். அப்ப நமக்கு ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், அப்படியே 6 5 5,618 ஆன்சர் அதுதான். இப்படியே சிம்பிளா போட்டுலாம். இது முதல் ஹாஃப் இயர். அடுத்து நெக்ஸ்ட் ஹாஃப் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிடைக்கிற வட்டி அப்படின்றத நம்ம போடுறோம். இல்ல நம்ம ஃபார்முலால போடுறதா இருந்தாலும் போடலாம். கூட்டு வட்டி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயருக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், 12% டிவைட் பை 2 அப்படின்னு போட்டா 6%. அந்த 6% நம்ம அப்படியே அப்ளை பண்ணி நம்ம கிடைக்கிறது அப்படின்னு போட்டோம்னா 5,618 வந்துடும். அப்படி போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நான் போட்ட மெத்தட் ஃபர்ஸ்ட் மெத்தட். ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் 847 சென்டிமீட்டர், அது ஆண்டுக்கு 10% வளர்கிறது நிலை. 2 ஆண்டுகளுக்கு முன் அதன் உயரத்தை காண்க. இப்ப இருக்கிறது 847, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, வருஷத்துக்கு 10% வந்து அது வந்து உயரம் அதிகரிக்கிறது அப்படின்னு போடுறோம். அப்ப நம்ம எப்படி போடலாம்னா, இந்த 847 ஒரிஜினலா என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் ஆண்டு வந்து 100% உயரத்துல இருந்திருக்கும் ஃப்ரெண்ட். அதுல 10% நீங்க அதிகரிச்சுன்னா என்ன ஆகும், 110 மாறி இருக்கும். ரெண்டாவது ஆண்டு திருப்பி ஒரு 10% அதிகரிக்கணும். இப்ப 110ல 10னா எவ்வளவு வரும், 11 வரும். அப்ப இதை ஆட் பண்ணீங்கன்னா 121. அப்ப தற்போதைய அந்த மரத்தோட உயரம் என்னப்பா அப்படின்னா 121% இருக்கு அப்படின்னு. அப்ப ஒரிஜினலா அந்த 847 அப்படின்றது வந்து நம்ம டிவைட் பை மரத்தோட ஒரிஜினல் உயரம் என்னன்னு தெரியாது, நம்ம எக்ஸ்னு வச்சுப்போம், இன்ட்டு 100. இப்ப எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருக்குன்னா 121% வந்து அதோட உயரம் இருக்கு அப்படிங்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 121 அந்த 847 அடிக்கலாம். அடிச்சீங்கன்னா அதான் ஆன்சர். இப்ப நமக்கு வகுப்படுற மாதிரி தான் இருக்கும், நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 121 847. இப்ப எதால அடிச்சீங்கன்னா என்னது, 7ஆல அடிச்சு பாருங்க. இப்ப 7 × 121 என்ன ஆகும்னா 847 வரும். அப்ப இது அடிச்சீங்கன்னா 7 வாட்டி. அப்ப 7 × 100 வந்து 700. அப்ப தற்போதைய உயரம் அப்படின்றது என்னன்னா 847னா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னன்னா 700 சென்டிமீட்டர் தான் அதோட உயரமா இருக்கு வந்து. ஏன்னா 2 ஆண்டுக்கு முன்னாடி இருந்து 100% உயரம்.
அதுல 10% ஆட் பண்ணுங்க 110 ஆகும். அடுத்த வருஷம் இன்னொரு 10% ஆட் பண்ணோம். 110ல 10னா 11 தான் ஆட் பண்ணோம். அப்ப 110 பிளஸ் 11 121. அப்ப 121% இப்ப இருக்கிற உயரம். அப்ப 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பண்ணா 700 சென்டிமீட்டர் உயரமா இருந்திருக்கு. சோ அதுதான் நம்ம இங்க ஃபார்முலால போட்டிருப்போம். அப்படி கூட போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட மெத்தட் ஈஸியா இருக்கும். அடுத்து ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு என்ன? 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 சொல்லியாச்சு. ஓகே ரைட். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா 4% மதிப்பு குறையணும். இப்ப 10% அப்படின்னா ஒரு சைபர் எடுத்துரும் ஃப்ரெண்ட். 1%னா 2 சைபர் எடுத்துருங்க ஃப்ரெண்ட். அப்படி எடுத்தீங்கன்னா 700 வரும். அப்ப 700 × 4னா 2800 அனுப்புகிறோம். அப்ப 2800 நம்ம என்ன பண்ண போறோம்? இது கழிக்க போறோம் அனுப்புகிறோம். காரணம் என்னன்னா 4%. அப்ப முதல் ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு நம்ம 4% குறைக்கணும். அப்ப 1%னா 700 ரூபாய், 10%னா 7000, 100%னா 70,000. அப்ப அந்த 700 × 4 போட்டீங்கன்னா 2800. அதை கழிச்சிருங்க. கழிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த சைபர் இங்க 10ல 8 போச்சுன்னா 2. இப்ப இந்த இடத்துல இருக்கிறது என்னன்னா கடன் வாங்கியிருப்போம். அப்போ 9ல 2 போச்சுன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 7. இங்க 6. அப்ப 67,200 அப்படின்றதான் பாத்தீங்கன்னா முதல் ஆண்டு முடிவுல அதனுடைய மதிப்பு மாறுது. 2வது வருஷம் திருப்பி என்ன பண்ணணும்? 4% குறைக்கணும். 4% அப்படின்னு என்ன பண்ணா 10%னா நமக்கு 6,720, 67,200ல அதே 1% அப்படின்னும் போது நம்ம 672 வரும். அப்ப இங்க ஒரு புள்ளி வச்சுக்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்துடும். அதுதான். ஆனா 672 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம 4ஆல பெருக்கணும். ஏன்னா 4% கண்டுபிடி 1% 672, 4%னா அப்படியே பெருக்கணும். பெருக்கினீங்கன்னா 4 × 2 8, 4 7 28 8, மீதி 2. அதுக்கு அடுத்து 4 6 24, 24 26 2688. அப்ப 2688 அப்படின்றதா இருக்கும். இப்ப இதுல கழிக்கணும். கழிச்சீங்கன்னா 10ல 8 போச்சுன்னா என்ன வரும்? நமக்கு 2. 9ல 8 போச்சுன்னா 1. 1 தான் இருக்கும். 1 கழியாது. அப்ப 11ல 6 போச்சு அப்படின்னா நமக்கு 5. அடுத்து இங்க 1 கடன் வாங்கியிருப்பா, அதனால 6 ஆயிடும். 6ல 2 போச்சுன்னா 4. அப்ப 6. அப்ப 64,512 அப்படின்றது ஆன்சரா வருது. இப்படி போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். டக்குன்னு போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வருஷம் 2800. இதோட மனக்கணக்கிலோட போடலாம். 4 × 672 பெருக்கி காமிச்சேன். இது செகண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா வட்டி அனுமதிக்கிறோம். அதை கழிக்கணும். கழிச்சுட்டு நம்ம வரக்கூடியது அனுமதிக்கிறோம். இல்ல ஃபார்முலால போடுறதா ஃபார்முலாலையும் போடலாம். அடுத்து ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சி அடையுது. 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குண்டியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அதிகரிக்கிறது. தொடக்கத்தில் அது எண்ணிக்கை 10,000 இருந்தது. அப்ப 10,000 இருக்கு ஃப்ரெண்ட். ஓகே ரைட். முதல்ல 1 மணி நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா 5% பாத்தீங்கன்னா வளர்ச்சி அப்படின்னும் போது இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்ப 10,000ல நமக்கு 10%னா 1000, 1% அப்படின்னா 100, 5%னா 500. அப்ப 500 அப்படின்றது நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா வளர்ச்சின்னு சொல்லியாச்சு. அப்ப 10,500 அப்படின்னு போட்டுக்க வேண்டியது. அடுத்த 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றினா குறையிடும். 8%, 10%னா 1050, 1%னா 105. 105 × 8 போட்டீங்கன்னா நமக்கு குறையணும். அப்ப 105 100 × 8 போட்டீங்கன்னா 800, 5 × 8 போட்டா 40. அப்ப 840. அப்ப 840 போட்டு குன்றின்னு சொல்லியாச்சு. அப்ப வளர்ச்சி குன்றினா அப்ப குறையுது கழிக்கணும். கழிச்சீங்கன்னா என்ன வரும்? 0. 10ல 4 போச்சுன்னா 6. 14 இருக்கும். பக்கத்துல திருப்பி 5ல இருந்து 1 கடன் வாங்கியாச்சு. அப்ப 10ல இந்த பக்கம் கடன் வாங்கினா 4 14, 14 8 போச்சுன்னா நமக்கு 6. இப்ப ஏற்கனவே 1 கடன் வாங்கினா 9 தான் இருக்கு. அப்ப 9,660. அடுத்து திருப்பி என்ன ஆகுது? 10% வளர்ச்சி அடைகிறது. அப்ப வளர்ச்சி இப்ப இன்க்ரீஸ் ஆகணும். இப்ப 9,660 நம்ம 10%னா ஒரு சைபர் தூக்கிடுங்க. அப்ப 966 வரும். சோ அதுதான் வளர்ச்சி. அப்படியே போட்டுக்கணும். பிளஸ் பண்ணிடணும். பிளஸ் பண்ணினா உங்களுக்கு கிடைக்கிறது என்னது? 6, 12. இது கூட்டிங்கன்னா 16க்கு 6, மீதி 1 போட்டீங்கன்னா 10. அப்ப 10,626 அப்படின்றதான் நமக்கான ஆன்சரா இருக்கு. இப்படி போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஆனா பின்னாடி போயிட்டு ரஃப் ஒர்க்ல போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதே தான் இங்க போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹவர், செகண்ட் ஹவர், தேர்ட் ஹவர் போட்டிருக்கோம். 99. 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி விதங்கள் முறையே 15%, 20%, 25%. 15,000க்கு 3 ஆண்டுக்கு கிடைக்கும் வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்கேன். 15,000 வட்டி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேக்குறாங்க. அப்ப 15,000 அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் 15% வட்டின்னு சொல்லிட்டாங்க. 15% வட்டி அப்படின்னும் போது 10% என்னது? 1,500. அதே 5%னா 750 வரும். அப்ப 1,500 + 750 2,250. அப்ப 2,250 அப்படின்றது 15%க்கான வட்டி. இதான் ஃபர்ஸ்ட் இயர்க்கானது. அப்ப ஆட் பண்ணி என்ன வரும்? 5, 2, 7, 1. அப்ப 17,250 வரும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா 20% அடுத்த வருஷம் கிடைக்குதுன்னா 20%னா 10%னா 1,825. 20% அப்படின்னா என்ன ஆகும்? அப்படி டபுள் ஆக்கணும். அப்ப டபுள் ஆக்குனீங்கன்னா 1,825 இன்னொரு 1,725 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து போடுற மாதிரி வரும். அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்?
1700 வச்சுப்போம் ஃபர்ஸ்ட், அது ஈஸியா இருக்கும். அப்ப 1700னா 3400. ஓகே ரைட்டு. 250னா 250 500. அப்ப 3400 பிளஸ் வந்து சாரி சரி 25. அதாவது 17,250 வந்து நம்ம 10% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து என்னன்னா 1725. இப்ப 1700 1700 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 3400. 25 50. அப்ப 3450 அப்படின்றத நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அது ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு இதான் 2வது வருஷம் உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து 0 0 1 7 10 0 மீதி 1னா 2. அப்ப 20,700 அப்படிமுக்கிறோம். இப்ப அடுத்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 25% சொல்லிட்டாங்க. இப்ப 25% போது என்ன பண்ணலாம்? 20,000 வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட், ஈஸியா இருக்கும். 20,000 வந்து 25% பிரிக்கணும் 5,000 தான் வரும். அப்ப கண்டிப்பா இதுல என்ன பண்ண போறோம்? 5,000 ஆட் பண்ண போறோம். ரைட்டு. இப்ப இந்த 700ல 25% கேட்கும். 700 4ஆல் டிவைட் பண்ணும். 4ஆல் டிவைட் பண்ண எத்தனை வாட்டி போகும்? ஒரு வாட்டி போகும். மீதி 3 இருக்கும். 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 30. 30னா திருப்பியும் வந்து இப்ப 4ஆல ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிடும். டிவைட் பண்ணும்போது நமக்கு 3 வாட்டி போகும். சாரி ஒரு வாட்டி போகும். 1 வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீதி 3 இருக்கு. 30 30 எத்தனை வாட்டி போகும்? 4 4 7 28. 7 போட்டுக்கலாம். ஒன்னு அடுத்து 2 20. அப்ப 5 175. இப்ப 175 × 4 போட்டு பாருங்க. 400 ஃபர்ஸ்ட் வந்துடும். 100ஆல பெருக்கணும். 75ஆல பெருக்கணும் என்ன வரும்? நமக்கு 300 700 வந்துடும். கரெக்ட். இப்ப 5175 இதுல நம்ம ஆட் பண்ணோம் அதான். அப்ப 20,700னா நம்ம 25,000 ஆயிடும். 700 175 கூட்டினீங்கன்னா 875 மாறிடும். அப்ப ஆன்சர் என்னப்பா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவங்க கேட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வட்டி தான் கேட்டிருக்கேன். ரைட்டு. அப்ப நம்ம மொத்தமா கூடுதல் என்ன வரும் அப்படின்னா நமக்கு 25,875 வரும். அவங்க கேட்டிருக்கிறது என்ன? வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆரம்பத்துல எவ்வளவு இருந்தது? 15,000 இருந்தது. இப்ப சரி இங்க கீழே போட்டுப்போம், அதான் வசதியா இருக்கும். கழிக்க 15,000 இருந்து இப்ப இதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 10,875 அப்படின்றத உங்களுக்கான ஆன்சரா வரும். ஆன்சர் வந்து 99. அடுத்து 100 வந்து ஏன்னா அமித் 25,000 அசலை தனி வட்டி விகிதத்தில் கடனாக பெற்றார். போலா அதே தொகையை கூட்டு வட்டி ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் விதத்தில் கடனாக பெற்றார். வந்து 2 ஆண்டுகளில் முடிவில் அமித் செலுத்திய வட்டியை விட போலா 120 கூடுதலாக வட்டி செலுத்தினார். வசூலிக்கப்பட்ட ஆண்டு வட்டி வீதம் எவ்வளவு? இந்த மாதிரி கேட்டானா ஃபார்முலா இருக்கு, டக்குன்னு போயிடலாம். வந்து என்ன ஃபார்முலானா கூட்டு வட்டி மைனஸ் தனி வட்டி ஈக்குவல் டு P × R / 100 ஹோல் ஸ்கொயர் போட்டுற வேண்டியதான். இப்ப 2 பேருக்கும் வட்டி விகிதம் வித்தியாசம்னா 160 சொல்லியாச்சு. அசல் தொகை 25,000 சொல்லிட்டாங்க. அப்ப R ஸ்கொயர் / 100 ஸ்கொயர்னா 10,000 வந்துடும். 100 ஸ்கொயர்னா அப்ப 100 தான் நம்ம 10,000 மாத்திருக்கோம். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து சிம்பிளா பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியுதுன்னா முதல்ல இந்த 3 0 அடிங்க, இந்த 3 0 அடிச்சிருங்க, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் 160 இருக்கு, கீழே 10 இருக்கு. அப்ப 160 10னா என்ன ஆகும்? 1,600 மாத்திடலாமா? வந்து டிவைடட் பை வந்து இந்த 25 இங்க கீழே கொண்டு போய் போட்டுருங்க. ஈக்குவல் டு R ஸ்கொயர், அவ்வளவுதான். வந்து இப்ப நம்ம கேன்சல் பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம R ஸ்கொயர் அப்படின்னும் போது இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னாலும் நமக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும். என்ன அப்படின்னா வந்து இந்த 5 × 5 வரும். இது 40 × 40 வரும். சோ அப்படி கூட நம்ம போட்டு என்ன பண்ணலாம்? கொண்டு வரலாம். இல்ல ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலா வந்து கிடைக்கிறது வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப இதுக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம். இதையும் நம்ம எடுத்தோம்னா 2 போயிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மேல 40 கிடைக்கும், கீழே 5 கிடைக்கும். இப்ப அடிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா 5 8 வந்து 40 அப்படின்னு வரும். அப்ப 8 அப்படின்றது 6% அப்படின்னு போட்டு போயிடலாம். அவ்வளவுதான். புரியுதா? இன்னும் ஈஸியாக நம்ம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சொல்லிமுக்கிறோம். வந்து அவ்வளவுதான் ஃப்ரெண்ட். இல்ல நம்ம வந்து புரியல அப்படின்னா இந்த மாதிரியும் போகலாம். 160 / 2.5 போட்டு அது கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 64 கிடைக்கும். அந்த 64 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இது வந்து 8% அப்படின்னு கிடைக்கும். வந்து ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிஸ்கஷன் 5th வீக் வந்து வந்துட்டோம். ஸோ 5வது வாரத்தில் நம்ம கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணோம். எக்ஸ்பிளனேஷன் வந்து எக்ஸலண்டா இருக்கு. இதை ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணுங்க. நம்ம ஆப்ல வந்து உங்களுக்கு வந்து அது கொடுத்துருப்போம். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வந்து ஸோ வேற ஏதாவது டவுட் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஸோ பார்த்துட்டு நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட். அடுத்து நம்ம டெஸ்ட் டிஸ்கஷனை கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். ஓகே, நன்றி, வணக்கம்.